ஹாய் அன்னைக்கு பார்க்க போகுது ஜிக்கு ஒன் ஷார்ட் இருக்கு ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கும். இந்த நேம் வந்துட்டு ஹிட் அண்ட் லவ் வித் மை ப்ரொஃபஸர். ஓகே, அப்போ ஸ்டோரிக்குள்ளே போகிறேன்டா. ஸ்டோரியோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு வீட்டை காமிச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு பர்சன் பேசிட்டுருக்காங்க. இப்போ அவங்களுக்கு ஒரு கால் வருது. அந்த பர்சன் பிக் பண்ணுறாங்க. ஹலோ டேட்டி எப்படி சொல்கிறாங்க. அங்கே பாரு நான் ரெடி தான் சொல்கிறாங்க. ரெடி ஆகிட்டேன்னு சொல்கிறாங்க. ஓகே, நானும் காய் வந்து பிக் பண்ணிக்கிறேன் சரியா சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் கட் பண்ணிட்டாங்க. இப்போது அவங்களுக்கு ஒரு கால் வருது. இப்போ அந்த பர்சன் ஃபோன் பிக் பண்ணுறாங்க. ஹலோ சொல்கிறாங்க. ரெடி ஆகிட்டியா? ரெடி ஆகிட்டே சொல்கிறாங்க. எங்கே அவனுக்கு கூட வரையா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. ஓகே அப்படி சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டாங்க. இப்போ ஃபைனல் அந்த பர்சன் விளையாடுறாங்க. சொல்கிறாங்க ஜிமின்னு சொல்கிறாங்க. ஜிமின் எனக்கு நைட் டியூட்டி ஓகேவா சொல்கிறாங்க. நீ கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டு சரியா சொல்கிறாங்க. ஓகே மாமா பாய்மா சொல்கிறாங்க. பாய்ப்பா சொல்லிட்டு ஃபைனலாக நம்ம ஜிமின் வந்துட்டு அவங்க அம்மாவுக்கு பாய் சொல்லிட்டு வெளில வராங்க. இப்போ அவங்க 2 பர்சன் வந்துட்டு இருக்காங்க பைக்கில். போலாமா சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் போயிட்டு சென்டர் காய் தலைடா சொல்கிறாங்க. அங்கே இப்போ ஜிமின் ஓகேவா. இப்போ ஜிமின் சென்டரில் உட்காருங்க. ஃப்ரெண்ட்ஸில் டீ பின்னாடி காய் ஓகேவா. இப்போ நம்ம ஜிமின் டீ காய் 3 டீ ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. சைல்டு ஃப்ரெண்ட்ஸாக ரொம்ப பிடிக்கும். ஒருத்தருக்கு ரொம்ப பிடிக்கும். காய் வந்து பிள்ளைக்கு ரொம்ப ஃபன் டைப். டே வந்து கொஞ்சம் சீரியஸாக இருப்பார். சென்டர் 2 பேரும் நான் பத்திரம் பார்த்துப்பாரு. ஜிம்முக்காக 2 பேருக்கு ஒரு குழந்தை மாதிரி ரொம்ப செம தத்துன்னு இருப்பார். இப்போ ஃபைனலாக 3 பேரும் காலேஜ் போயிட்டுருக்காங்க. இப்போ தேர்ட் இயர் படிச்சிருக்காங்க. ஃபைனலில் தேர்ட் இயரில் ஒரு 6 மந்த் கிளாஸ் ஆகிட்டாங்க. ஓகே 6 மந்த் மட்டும் தான் இருக்குது. இப்போ நம்ம ஜிம்மினே காய் 3 பேர் போயிட்டுருக்காங்க. காய் படிச்சுட்டேடா சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய் பார்க்கணும். நான் என்னதையும் படித்தேன் இப்போ சொல்கிறாங்க. எனக்கு நான் என்னைக்கில் படிச்சிருக்கேன் சொல்கிறாங்க. நீங்கள் ஏன்டா அப்படி இருக்கா ஜிம் கேட்குறாங்க. நான் அப்படி தான்டா அப்படி காய் சொல்கிறாங்க. சரிவா சரி ஜிம் 3 பேர் போயிட்டுருக்காங்க. இப்போ ஜிம் தான் டிடி சாப்பிடல கேன்டீன் ஃபஸ்ட்டு போகலாம் சொல்கிறாங்க. சரி அப்படி சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க. ஃபைனலாக இப்போ நம்ம வந்துட்டு காலேஜ் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. சாப்பிடலாமா சொல்லி 3 பேர் போய் கேண்டீனில் உட்காருங்க. ஜிம் தான் டேட்டி சாப்பிட்டு சொல்கிறாங்க. காய் பார்க்குறாங்க. நான் ஒருத்தருக்கு நம்ம கண்ணுக்கு தெரியல அப்படி சொல்கிறாங்க. ஜிமின் தான் அதுவும் பிளேட்டில் இருக்கே சாப்பிட சொல்கிறாங்க. அவனுக்கு இப்படி ஃபீட் பண்ணுறாங்க. எனக்கு ஃபீட் பண்ண சரியா சொல்கிறாங்க. சரி இந்தா ஜிம்மி கொடுக்குறாங்க. இப்போ நம்ம காய் தான் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே டேமில் மட்டும் பாசம் தனியாக அப்படி சொல்கிறாங்க. இல்லை டேட்டி இல்லை சொல்கிறாங்க. அப்போ நம்ம காய் இல்லையா சொல்கிறாங்க. சரி காய் தான் ஜிமின் தான் இப்போ 2 பேரும் ஃபீட் பண்ணுறாங்க. டே பார்க்குறாங்க. உனக்கு எதுக்குதா அப்படி சொல்கிறாங்க. பாரு 3 பேர் ஒன்றும் சரியா சொல்கிறாங்க. வாஷ் குவாலிட்டி இருக்கக்கூடாது சரியா சொல்கிறாங்க. சரி அப்படி சொல்லிட்டு 3 பேர் சாப்பிட்ருக்காங்க. ஃபன் பண்ணிட்டு இப்போ நம்ம ஃபைனாக 3 பேர் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. டே கிளாஸ் போகலாமா சொல்கிறாங்க. இப்போ காய் பார்க்குறாங்க. இருடா நாங்கள் போயிட்டு வந்தாலும் சொல்கிறேன். எங்கடா சொல்லி வரண்டா சொல்லி போகிறாங்க. இப்போ நம்ம டேம் ஜிம்னு சொல்லி நம்ம போகலாம் சொல்லி வந்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. டேட்டி எங்கள் பேரை சொல்கிறேன்னு சொல்கிறாங்க. பார்த்தா அவங்க ஒரு சார் போயிட்டுருக்காங்க. நீங்கள் சார் சொல்கிறாங்க. டே வந்துட்டு நீ இங்கே ஸ்டோரி போகிறாங்க. டேட்டி நில்ல சொல்கிறாங்க. டே போயிடாரு. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. அவங்க ஒரு பக்கம் போயிட்டா அவர் ஒரு பக்கம் போயிட்டு நான் மட்டும் அங்கே நினச்சிருக்கோம். அப்படி ஜிம் பார்த்துருக்காங்க. ஒரு பர்சன் அப்படி இந்த ஹேண்ட் பிடிச்சிட்டு எடுத்துறாங்க. க்ளோஸாக எடுக்கிறாங்க. இப்போ திரும்பி பார்க்குறாங்க. அச்சிச்சோ சொல்கிறாங்க. பார்த்து ஒரு கேபின் தான். ஜிம் பார்க்குறாங்க. என்ன பண்ணுறீங்க ஜிம் கேட்குறாங்க. வேர் இஸ் மை மார்னிங் கிஸ் சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. வேர் இஸ் மை மார்னிங் கிஸ் அப்படி சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. கொடுக்க சொல்கிறாங்க. பாருங்க இதை பார்த்துட்டு போகிறேன் சொல்கிறாங்க. இது இங்கே எந்த கேபின் ஓகேவா யாரும் வர மாட்டாங்க புரியுதா சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க. குட் மார்னிங் கிஸ் கூப்பிடா சொல்கிறாங்க. இப்போ வந்து பாசம் போயிட்டு சரி க்யூட்டாக சிக்ஸில் குட் மார்னிங் சொல்லிட்டு சிக்ஸை கிஸ் பண்ணுறாங்க. அவ்வளோதானா சொல்கிறாங்க. லிப் ஸ்ட்ராங்காக அப்படி சொல்கிறாங்க. ஜிம்மே சரி ஜிம் போய்ட்டு லிப்பில் சாஃப்டாக கிஸ் பண்ணுறாங்க. இப்போ அந்த பர்சன் ரொம்ப டீப்பாக கிஸ் பண்ணுறாங்க. 2 பேர் ரொம்ப அழகாக பேஷனாக கிஸ் பண்ணுறாங்க. பக்கத்தில் விலக் பண்ணுறாங்க. குட் மார்னிங் சொல்கிறாங்க. குட் மார்னிங் ஜங்குக்காக சொல்கிறாங்க. வந்து நம்ம ஜங்க் கலெக்டிவ் அவரு ப்ரொஃபஸர் தான். இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறோம். சரி ஓகே எங்கே அவங்க கூட இருந்து தெரியுமா சொல்கிறாங்க. அப்படி சொல்ல சரியா டேட்டியும் காயுமா சொல்கிறாங்க. எங்கே கேட்குறாங்க. டே வந்து டிஎம்பி சாரை பார்த்தனா சொல்கிறாங்க. வந்து நான் கேட்கணும் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அச்சோ ஜங்கோட சொல்லக்கூடாது. டேட்டு ஃப்ரெண்டு இல்லை நம்ம போட்டு விடக்கூடாது சார் ஜிம் தான் மாதிரி சொல்கிறாங்க. சொல்லு எங்கள் என்ன பண்ணுறா டே எங்கே சொல்லி கேட்குறாங்க. சொல்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு அவங்க சொல்ல டே வந்து காலேஜில் படிச்சுட்டு மட்டும் தான் இருக்காங்க. வேறு எதுவும் வேலை பார்க்குறாங்க சொல்கிறாங்க. வேறு எதுவும் வேலை பார்க்க போகிறாங்க. டேட்டி நானும் காய் படிச்சுட்டு 3 பேர் சாமர்த்து சொல்கிறாங்க. நீங்கள் 3 பேருமா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. காய் ஹவு பின்னாடி சொல்கிறாங்க சொல்லிட்டு காலேஜுக்கு தெரியும் சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. டே இப்படியே கேட்குறாங்க. டே வந்து கூப்பிட்டு சரியா டே வந்து சும்மா தான் இருக்கான் சொல்கிறாங்க. இப்போ எதுக்கு எங்கே போய் போனால் சொல்கிறாங்க. அதுவா எது டவுட்டா சொல்கிறாங்க. யார் டேக்கு சொல்கிறாங்க. ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறேன் ஜம் பார்க்குறாங்க. ஃப்ரெண்டு சோ பண்ணுறியா சொல்கிறாங்க. அப்படி இல்லை ஜிம் சொல்கிறாங்க. எனக்கா நம்ம ஜங்கோட தம்பி தானே டே ஓகேவா. இங்கே 3 பேர் ப்ரொஃபஸராக இருப்பாங்க. யாருனாக்கா நம்ம ஜங்குக்கு ஷூகா சேவுக்கு பிரின்ஸ்பல் வந்து நம்ம சொல்லுவோம். ஓகே இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. நான் போவா சொல்கிறாங்க. இங்கே என்ன என்ன எதனா கேட்டே இருப்பார். அப்போ நான் வளரிடுவேன். நான் வரக்கூடாது ஏன்னா டேட்டு என் ஃப்ரெண்டு இல்லை ஜிம் பார்க்குறாங்க. நான் போவா சொல்கிறாங்க. போகலாம் பொறுமை போகலாம் சரியா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. பொறுமை போகலாம் உட்கார சொல்லி ஜிம் சொல்கிறாங்க. ஜிம்மி சரி சொல்லிட்டு ஜிம் பார்க்குறாங்க. சாப்பிட்டீங்களா சொல்கிறாங்க. சாப்பிட்டு வந்து சொல்கிறாங்க. அப்புறம் நீ சாப்பிட்டியா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. அவன் சொல்கிறாங்க. 3 பேர் சாப்பிட்டோம் சொல்கிறாங்க. அப்புறம் ஜங்கும் சரி ஓகே சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. டெஸ்ட்லாம் படிச்சியா சொல்கிறாங்க. படிச்சிருக்கான் ஜிம்மி சொல்கிறாங்க. ஓகே ஜங்க் கோவில் பேசிட்டு இருக்காங்க. ஜிம்மி தான் சரி நான் டேட்டி வந்துடுவேன் நான் போட்டா சொல்கிறாங்க. சரி போ சொல்கிறாங்க. ஜிம்மி தான் பாய் ஜங்கா சொல்கிறாங்க. பாய் எப்படி சொல்கிறாங்க. ஜிம் ஓடி வந்துட்டாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. க்யூட்டாக ஜிம் க்யூட்டாக ஷைட் வந்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம காய் தாண்டா வராங்க.
டேய் குள்ளவாண்ட சொல்றாங்க. ஜிம் பார்க்குறவங்க காய் சொல்றாங்க. எங்க பண்ண சொல்றாங்க, நான் தான் கேட்கணும். நீ ஒரு பக்கம் ஓடி போயிட்டு காட்டே ஒரு பக்கம் ஓடி போயிட்டு நான் மட்டும் தனியாக நின்று நம்ம சொல்றாங்க என்னதுக்கு நான் மட்டும் தனியாக நின்று அப்படி ஜிம் சொல்றாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறவங்க அடிச்சு தனியாக நின்று அப்படின்னு சொல்றாங்க. சரிவா சொல்றாங்க. பாவம் நம்ம ஜிம்முக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இல்லையா அப்படி சொல்லி காய் நினைச்சிருக்காங்க. எனக்கு ஹோபி இருக்கா அப்படி சொல்றாங்க. இப்போதைக்கு நாங்கள் லவ் பண்ண நான் லவ் பண்ணுறேன் லவ் பண்ணா கூட எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கா, எனக்கு ஒருத்தர் இருக்கா. அது மாதிரி டேக்கோட எங்க இருக்கா ஜிம்முக்கு தான் போவோம் யாரும் இல்லை. சரிவா சொல்லிட்டு போகலாம் கூப்பிட்டு போறாங்க. இப்போ ஜிம்மு காய் போய் உட்காராங்க. டேபிள் லஞ்சாங்க. எங்க போன டே ஜிம்னு கேட்குறாங்க. இப்போ மாதிரி டே பார்க்குறாங்க. அது சொல்லிட்டு எங்க போனான்னு கேட்குறாங்க. சும்மா தான் சொல்றாங்க. டேபிள் மாதிரி இருக்கு ஏன்டி அப்செட்டாக இருக்கா அப்படி கேட்குறாங்க. அது சொல்றாங்க. இவங்க என்கிட்ட லவ் சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. அது சொல்றாங்க சொல்றாங்க. நான் சொல்லிட்டேன் அவர் வந்துட்டு ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஒரு ஸ்டடீஸ்ன்னு சொல்றாங்க. அப்படியா சொல்றாங்க. அப்படின்னு ஸ்டடீஸில் ஃபோக்கஸ் பண்ண ஜிம் சொல்றாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க. அவங்க அப்படிதானே சொல்லுவாங்க. சரியா நம்ம அப்பெல்லாம் கண்டுக்கூடாது ஓகேவா, நம்ம வேலையை பார்த்துட்டே இருக்கும். சரியா சொல்றாங்க. என்னடா சொல்றா டே கேட்குறாங்க. அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. பின்னாடி வராத லவ் பண்ணுறேன்னு சொல்லாத படிப்பு படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா ப்ரொஃபஸர் ஆகிட்டாங்க அப்படிதான் இருப்பாங்க. சரியா நம்ம தான் வெரைட்டி லவ் பண்ணணும். சரியா சொல்றேன் காம நம்ம பார்த்து திரும்பி லவ் பண்றேன்னு சொல்ற வரைக்கும் நம்ம தான் வெரைட்டி துரத்தணும். சரியா சொல்றாங்கன்னு காம நம்ம வெரைட்டி லவ் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு நம்ம காய் சொல்றாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. அது ஃபோர்ஸ் பண்ணி பண்றது அர்த்தம் இல்லையா ஜிம் சொல்றாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க. ஃபோர்ஸ் பண்றது தப்பு தான். ஆனால் சொன்னா கேட்க மாட்டாங்களே, சாஃப்டா சொல்றோம் அழகா சொல்றோம் கேட்க மாட்டாங்களே சொல்றாங்க. நீ வந்துட்டு ஹோபி சார் லவ் பண்ண ஹோபி அங்கே லவ் பண்ணுற சொல்லிட்டு காலேஜுக்கு தெரிஞ்சிருக்க சொல்றாங்க. காலேஜுக்கு தெரிஞ்சாலும் அவங்களே தெரியாம காமிச்சிக்கிறேனே சொல்றாங்க. அது நீ வெயிட் பண்ண சொல்றேன். எப்படி வெயிட் பண்ண சொல்றேன் அப்படி கேட்குறாங்க. இப்போ உனக்கு என்ன வயசாக ஜிம் கேட்குறாங்க. எனக்கு வயசாகலடா இருந்தாலும் சொல்றாங்க. இந்த காலேஜில் பொண்ணுங்களும் அவனை வந்து பார்க்குது தெரியுமா, எதுவும் வந்துட்டு ஹோபி வந்துட்டு எல்லாருக்கும் சொன்னாங்க. எல்லா பொண்ணுங்களும் வச்சுக்கணும் பார்த்துட்டு இருக்கு. அவர் கிளாஸ் எடுக்கிறப்ப எல்லாம் அவரே தான் பார்த்துருக்காங்க சொல்றாங்க. நீ தான் ஆஜின்னு சொல்றாங்க. நான் பார்க்கலாம் தப்பில்ல சரி நான் ஃபியூச்சர் ஹஸ்பண்ட் தான் சொல்றாங்க. நீ ஆஜின்னு சொல்றாங்க. நீ ஏன் இப்படி பார்த்துட்டு இருக்கக்குள்ள வாண்டில எனக்கு என்ன குறைச்சல் அப்படி சொல்லிட்டு காய் கேட்குறாங்க. உனக்கு குறைச்சல் இல்லை தான் இருந்தாலும் சொல்றாங்க. ஹோபி அங்கே அப்படி இருப்பாங்க ஜிம் சொல்றாங்க. இப்போ காய் பார்க்குறாங்க. பாவி துரோகி நீ எப்படி யோசிக்கிறியா சொல்றாங்க. அது சொல்றாங்க. அப்போ ஹோபி அங்கே நான் பர்ஃபெக்டாக இருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் அப்படிதான் சொல்றாங்க. அது இல்லை ஹோபி அங்கே வந்துட்டு எப்படி இருப்பாங்களோ ட்ரெஸ் இப்படி பண்றாங்க அப்படி இருக்காங்க அது சொல்றாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க. பாவி உனக்கு குழந்தை நினைச்சினேன் உனக்கு சின்ன வயசுல எப்படி வளர்த்துட்டு இருக்கான்னு சொல்றாங்க. எனக்கு உன் அப்பா அம்மா வளர்த்துட்டு விட நானும் விட்டே இருந்தாலும் வளர்த்தோம் அப்படி சொல்றாங்க. ஜிமின் தான் அது சொல்றாங்க. நாங்கள் தான் வளர்த்தோம் நாங்கள் தான் அது இதுன்னு வாங்கி ஊட்டி வளர்த்துட்டு இருக்கோம். நீ என்னக்கா என்ன போய் பார்த்து பேசிட்டு இருக்கா சொல்றாங்க. பாரு உனக்கு ஹோபி தான் மாமா சரியா சொல்றாங்க. மாமாவா ஜிம் கதை நாங்கள் சொல்லிச்சு மாமா இல்லை ஹேங் சொல்றாங்க. சரி ஓகே என்ன விடு ஏன்னா நீ வந்துட்டு என்ன அவன் மேட்ச் பண்ணுறதாக்கா சொல்றாங்க. நான் அப்படியே கூப்பிட மாட்டேன் எனக்கு வந்துட்டு ஹேங்க தான் சொல்லிட்டு சரி ஓகே அதுவும் கரெக்டாக நல்லது என்னன்னு சொல்ல மாட்டேன். இங்கே பாரு எனக்கு வந்து ஹோபி தான் கரெக்டு சரியா சொல்றாங்க. நான் ஹோபிக்கு நான் தான் ஹஸ்பண்ட் ஆக போகிறேன். நீ அப்படி யோசிச்சு பாரு சரியா சொல்றாங்க. உனக்கு தெரியாத காய் எப்படி பார்த்தோம்னு சொல்லி சொல்றாங்க. நீ நல்லா தான் பார்த்துப்ப நீ நல்லா வந்து சொல்றாங்க. நான் நல்லா வந்து செல்லம் நம்பு அப்படி சொல்றாங்க. நீ நல்லா தான் இருந்தாலும் சொல்றாங்க. அது இருந்தாலும் சொல்லி பார்த்துருக்காங்க. அப்படியே இருந்தாலும் இல்லை இருந்தாலும் யோசிக்கக்கூடாது சரியா சொல்றாங்க. நான் அந்த ஹோபிக்கு கரெக்டு சரியா சொல்றாங்க. அது சொல்றாங்க. அதை நம்ம ஹோபி பண்ணுறதா பேசுவார்ல பேசுறப்ப நீ வந்துட்டு சொல்லு சரியா சொல்றாங்க. ஹோபி நம்ம ரொம்ப நல்லவர் ரொம்ப தங்கமானவர் அப்படி சொல்லிட்டு மானத்தேனி பொன்மானு சொல்லிட்டு சொல்றாங்க. எனக்கு காமா அந்த பேருக்கு நீ தான் எடுத்து வாசனை மாதிரி எடுத்து விட சரியா சொல்றாங்க. ஹோபி எப்பவும் பேசுறாரு அப்புறம் சான்ஸ் கிடைக்கும் 2 வார்த்தை பேசு சரியா சொல்றேன். என்னை பத்தி எப்படி சொல்றாங்க. புகழ்ந்து தள்ளு சரியா சொல்றாங்க. புகழ்ந்து தள்ளுன்னு மாஜிம் பார்த்துருக்காங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. என்ன காய் பண்ணுறா சொல்றாங்க. ஏன்டா சொல்றாங்க. அவன் என்ன பண்ண சொல்ற நீ கேட்குறாங்க. ஏன்டா என்னை பற்றி அவன் சொல்லுவார் யாரா சொல்லுவா சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் தான் கூட இருக்கீங்க நீங்கள் தான் நல்லா பெருமையாக சொல்லணும்னு சொல்றாங்க. இப்போ நம்ம பார்க்குறாங்க. உன்னை பற்றி அந்த காலேஜுக்கு தெரியுமே சொல்றாங்க. இப்போ நம்ம நான் காய் பார்க்குறேன் என்ன சொன்னா சொல்றாங்க. உன்னை பற்றி அந்த காலேஜுக்கு தெரியுமே நான் என்ன தனியாக சொல்லணும் ஜிம் கேட்குறாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க. ஐயோ டே இங்கே பாரு இவனை வளர்த்ததுக்கு சொல்றாங்க. இப்போ நம்ம டேச்சை ஜிம் பார்க்குறாங்க. சும்மா நீ வளர்த்தேன்னு சொல்ல சரியா என் அப்பா அம்மா தான் வளர்த்தாங்க ஜிம்னு சொல்றாங்க. டேப்பா காய் பார்க்குறாங்க. இங்கே பாரு நல்லா ஞாபகம் வச்சு பாரு. நீ ஃபர்ஸ்ட் டைம் ஸ்கூலுக்கு வந்தல எப்படி வந்து ஞாபகம் இருக்கா கேட்குறாங்க. இத்தனும் இருந்தா சரியா எங்கள் ஹைட்டுக்கு சம்மந்தம் இருந்துச்சு இருந்தாலும் நாங்கள் வந்து ஒரு ஃப்ரெண்ட் ஆக்செப்ட் பண்ணுறோம் சரியா சொல்றாங்க. நீ என்ன சொல்ற அப்படி கேட்குறாங்க. இத்தனோண்டு வந்துட்டு அப்படி கேட்டேன். நீ கமிங் சார் கேட்டிருந்தேன் சரி நான் தான் உன்னை பார்த்ததும் அழகா இருக்கிறா டே நம்ம வந்து ஃப்ரெண்ட் ஆகிக்கலாம் நான் கேட்டேன் சரி டேவும் உடனே ஓகே சொன்னான். அதுக்கப்புறம் சொல்றாங்க. அதுக்கப்புறம் டே தான் ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டாக நான் சொல்றாங்க. அப்படியே அந்த ஐடியா நான் தானே கொடுத்தேன் விட்டு நம்ம ஃப்ரெண்ட் ஆகிக்கலாம் டே நான் தானே சொன்னேன். அதுக்கப்புறம் தானே ஓகே சொன்னா சரியா சொல்றாங்க. டே பார்க்குறாங்க. டே காய் பழம் முறைச்சு பார்க்குறேன்னு சொல்லிட்டு எங்க பாரு சொல்றாங்க. அது உண்மை நீ சொல்றேன் நான் தான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் சொல்றாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. சரி ஓகே அதுக்கு என்ன பண்ண சொல்றாங்க. அப்போ ஃப்ரெண்டாக வந்து நாங்கள் தான் பார்த்துட்டோம் சரியா சொல்றாங்க. இத்தனோண்டு இருப்பேன் உன்னை யாரும் முடிவு பண்ணாம உன்னை யாரும் திட்டாம நாங்கள் தானே பார்த்துட்டு சொல்றாங்க. ஆனால் அவனுக்கு ஹோம்ஒர்க் நான் தானே பண்ணி கொடுத்தேன் ஜிம் சொல்றாங்க. இப்போ காய் பார்க்குறாங்க. ஐயோ லாக் பண்ணுறேன் எப்படி அமைதியாக இருக்காங்க. சொல்லு உனக்கு ஹோம்ஒர்க் நான் தான் பண்ணி கொடுத்தேன் உனக்கு எல்லாம் வாங்கி கொடுத்தேன் ஜிம் சொல்றாங்க. காய் பார்க்குறாங்க. அதுக்கு என்னடி செல்லம் அப்படி சொல்றாங்க. பாரு அப்படிதான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் அப்படிதான் இருக்கணும் சொல்றாங்க. இப்போ நீ மட்டும் சொல்றாங்க. அது சும்மா சொன்ன ஓகே அதெல்லாம் மனசு வச்சுக்கூடாது சரியா சொல்றாங்க. நீ தான் ஹோம்ஒர்க் பண்ணி தரணும் காய்க்கு ஏன்னா ஹேண்ட் ரைட்டிங் அழகா இருக்கும்ல சொல்றாங்க. ஆமா இப்போ நீ சொன்னல சொல்றாங்க. சரி இருந்தாலும் அவங்க பாசமும் வளர்க்குறேன் என்ன சொல்றாங்க. ஸ்கூல் படிக்கும்போது நீ வீட்டில் கொஞ்சம் நேரம் தானே இருப்பேன். ஸ்கூலில் இருக்கும்போது யார் பார்த்துட்டேன் நானும் டே தான் பார்த்துக்கிட்டோம். நீ ஒரு ப்ளே உங்க கூட ப்ளே பண்ணிட்டு எல்லாமே நாங்கள் தான் சொல்றாங்க. உங்க கூட நான் தான் ப்ளே பண்ணுவோம் நாங்கள் தான் ஃபுட்டெல்லாம் வெயிட் பண்ணிவிட்டோம் நான் தான் அழகாக பார்த்துக்கிட்டோம் சொல்லிட்டு உங்க பேக் கூட ரொம்ப பெருசாக இருக்கும் நானும் தூக்கிட்டு வருவோம் சொல்றாங்க. இப்போ நம்ம பார்த்து ஆமா
தெரியுமா சொல்றாங்க. ஆனா நான் ஒரு சாக்லேட் வாங்கி கொடுத்துருச்சு ஜிம்மி சொல்றாங்க. இப்போ நம்ம காய் பார்க்கறாங்க. சரி விடு அப்படியே பேச ஆரம்பிச்சாக்கா எல்லாத்துக்கும் ஈக்குவலாக வருது. சுற்றி காய் அமைதியாங்க டேல எடுத்து சிரிக்கிறாங்க. என்னடா பேசிட்டு இருக்கா அவங்ககிட்ட சொல்றாங்க. இப்போ நம்ம காய் தான்டா அது சும்மாடா சொல்றாங்க. பா நீ சொல்லவே சொல்ல முடியா அப்படி அவங்ககிட்ட நல்லா பேசுறாரா சொல்றாங்க. இவனுக்கு பாரு டேக்காக நீ தான் பேச சரியா சொல்றாங்க. டேக்காக நான் என்ன பேசணும் ஜிம்மி கேட்குறாங்க. அங்கே பாரு சிவா அவன்கிட்ட நல்லா பேசுறதா சொல்றாங்க. அதே சொல்றாங்க சொல்றாங்க. சிவாக எனக்கு வந்துட்டு சொல்றாங்க சொல்றாங்க. சிவாக எனக்கு என்ன தெரியும் சொல்றாங்க. ஆமாடா அது கேட்க நினைச்சு உனக்கு எப்போ சிவாக அங்கே ஜவாப் தெரியும் அது ப்ரொஃபஸர் எப்படி தெரியும்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜிம்மி பார்க்குறாங்க. அதே சொல்லுங்க எப்படி தெரியும் சொல்றாங்க. ஜிமின் தான் அது அப்பாவோட ஃப்ரெண்டுல சொல்றாங்க. எனக்கு ஆமா அப்பாவோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க ஆமா சொல்றாங்க. அவங்களோட பையன் தான் நம்ம ஜெயகோப் அப்படி சொல்றாங்க. என்ன ஆமா அப்பாவோட ஃப்ரெண்டோட பையன் தான் ஜெயகோப். ஆனா என்ன அவர் ரெண்டு பெரியவர் இல்லை ஆமா சொல்றாங்க. அதனால வந்துட்டு நான் ஹேங்கர் கூப்பிடுவேன் சொல்றாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க. அப்படி சொல்றேன் நீ ஆமா சொல்றேன் என்ன சொல்லவே இல்லை சொல்றாங்க. எனக்கே தெரியாது இப்போ இந்த காலேஜ் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு மட்டும் தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி ஆமா அப்பாவும் நானும் காலேஜ்க்கு அப்படியே அட்மிஷன் போடுறதுனால சொல்றாங்க. ஆமா அப்பதான் அப்பா பார்த்து கேட்டு பேசினாங்களா அப்பதான் தெரியும்னு சொல்றாங்க. அப்போ சுகா அப்படிதான் சொல்றாங்க. சுகா வந்து எனக்கு தெரியாது ஜெயப்போ எங்களோட ஃப்ரெண்டா சுகா ஆனால் இன்ட்ரோ பண்ணி வச்சுட்டு பேசினான்னு சொல்றாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறோம். அப்படியே அவங்க சொல்றாங்க. நீ அப்படி எங்களுக்கு இன்ட்ரோ பண்ணி வைக்கிறேன் சொல்றாங்க. நான் அப்படி இன்ட்ரோ பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ காய் தான் வந்துட்டு அப்படி எல்லாம் தெரியாம நடக்கும் எல்லாம் எதுவும் தெரியாது குழந்தை நடிச்சுக்க அப்படி சொல்றாங்க. நான் நடிக்கல ஜிமின்னு சொல்றாங்க. இப்போ காய் அது விட்டு பாரு சொல்லுவல சொல்றாங்க. சரி சொல்றேன் அப்படி சரியா சொல்றாங்க. சொல்லணும் அப்படி சொல்றாங்க. அப்பதான் ஐஸ்கிரீம் வாங்கிக்கிறோம் காய் சரியா சொல்றாங்க. சரி ஜிமின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம டேப் பார்க்குறாங்க. நீ அவனை மிஸ்யூஸ் பண்ணுறா சொல்கிறாங்க. அவனும் மிஸ்யூஸ்லாம் பண்ணல ஓகேவா நம்மளை பற்றி அவன் தானே சொல்லணும் சரியா சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு இவங்க உட்காந்துட்டு இருக்காங்க. ஃபோனில் ஃபஸ்ட்டு அவர் வருது ஃபஸ்ட்டு வரல வந்துட்டு ஷுவா வராது ஓகே முன்னுங்க வரவங்க எல்லாரும் அவங்க எப்படின்னாக்கா ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்காங்க. குட் மார்னிங் சார் சொல்கிறாங்க. குட் மார்னிங் உட்காருங்க சரி உட்காராங்க. இப்போ நம்ம டேப் பார்க்குறாங்க. என்ன அழகாக இருக்கான் ஹாட்டாக சேவஜ் எப்படி இருக்கான் பாரு டேப் பார்த்துருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. டேட்டே நீ என்ன பார்க்குற சொல்கிறாங்க. காய் பார்க்குறாங்க. அவன் வாழை பார்க்குறான் சேர்த்திருக்காங்க. நீங்கள் புக்கை பாரு சொல்கிறாங்க. புக்கை பார்க்கணும் நீ புக்கை பாரு சொல்கிறாங்க. ஜிம் சரி சொல்லிட்டு ஜிம் அமைதியாக பார்த்துருக்காங்க. இப்போ இப்போ இருந்தாலும் பாவமாக தான் இருக்குல்ல சரி ஏன்னா இவனுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இல்லையா சொல்லிட்டு காய்கறி பார்த்துருக்காங்க. இப்போ நம்ம டே வந்துட்டு அமைதியாக இருக்கான். சுகா பார்க்குறாங்க. சுகா டே பார்த்து ஒரு லுக்கு மறைச்சு போய் பார்க்குறாரு. சுகா டே பார்க்குறாங்க மறைக்கிறாங்க சொல்லிட்டு அமைதியாக இருக்காங்க. இப்போ நம்ம சுகா பண்ண கிளாஸ் எடுக்கிறாங்க. அப்புறம் கிளாஸ் போயிட்டு இருக்கு. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கிளாஸ் முடிச்சதும் செகண்ட் ஒரு காய் பார்க்குறாங்க. ஜிம்மி சொல்றாங்க என்ன காய் சொல்றாங்க பாரு மொபைல் எடுத்து கூட சொல்றாங்க. எடுத்து பாரு சொல்றாங்க சொல்லி ஜிம்மி எடுத்து மொபைல் எடுத்து கேமரா ஆன் பண்ணி வைக்கிறாங்க. இப்போ காய் பார்த்தா தலை விடுறாரு. என்ன பண்றா சொல்றாங்க. அது சொல்றாங்க சொல்றாங்க. காய் ஜேவ பார்க்கணும்னா சொல்றாங்க. அதுக்கு சொல்றாங்க கொஞ்சம் ஹேண்ட்ஸமா இருக்கணும்னு சொல்றாங்க. கொஞ்சம் ஹேண்ட்ஸமா இருக்கும் சொல்றாங்க. ஹேண்ட்ஸம் அது எங்க இருக்கு ஜிம்மி பார்த்துருக்காங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க. டீஸ் பண்றியா சொல்றாங்க. இல்லை கேட்டேன் ஹேண்ட்ஸமா இருக்குன்னு சொன்னாங்க. எங்க கேட்குறாங்க. இப்போ நம்ம போய் பயங்கரமா சிரிக்கிறாங்க. இவங்க அமைதியாக இருந்து பருப்பு சிரிச்சிட்டு இருக்காரு. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க. இதுக்கா சிரிக்கிறா சொல்றாங்க. ஒண்ணுல சொல்றாங்க. உண்மை சொல்றா சொல்றாங்க. இல்ல அவன் கேட்டானா தான் சொல்றாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க. அவன் கேட்ட சிரிப்பியா சொல்றாங்க. உண்மை தானே சொன்னான் அப்படி சொல்றாங்க. இப்போ நம்ம காய் பார்க்கறே என்ன பார்த்தா அழகான்னு சொல்றேன். பொண்ணுங்கலாம் எனக்காக ஏங்கிட்டு இருக்கிறா சொல்றாங்க. எங்க அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம காய் பார்க்க உனக்கு தெரியாது சரியா நீ வேணா போய் பாரு காயின்னு சொல்லிட்டு கூகுளில் சர்ச் பண்ண சொல்றாங்க. பொண்ணுங்க எல்லாம் அப்படியே எங்க பேச இருப்பாங்க தெரியுமா கமெண்ட்ஸ் போய் பாரு சொல்றாங்க. காய் ஹாட்டா இருக்காரு காய் அப்படி இருக்காரு காய் அப்படி இருக்காரு காய் டான்ஸ் அப்படி இருக்கு சொல்லிட்டு சொல்லுவாங்க தெரியுமா சொல்றாங்க. மறந்துட்டியா ஸ்கூல் படிக்கும் 11th டான்ஸ்ல கலந்து தானே டான்ஸ் பண்ணும்போது நெக்ஸ்ட் டே பொண்ணுங்களாம் எடுத்து சைன் வாங்கலாம் சொல்றாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க. இப்போ டே பார்க்குறேன் எனக்கு ஒரு டவுட் தரேன்னு சொல்றாங்க. உண்மையாக வந்து பொண்ணுங்க சைன் வாங்க வந்தாங்களா நீங்க காசு கொடுத்தா வச்சு சொல்றாங்க. இது காசு கொடுத்தா சொல்றாங்க. ஆமா சொல்றாங்க. இப்போ காய் பார்க்க பார்த்து அப்படியே தச்சு உங்களுக்கு சொல்றாங்க. இப்போ டே பார்க்குறாங்க டான்ஸ் என்னன்னு சொல்ல முடியாது சொல்றாங்க. அப்புறம் சொல்றாங்க. இப்போ அமைதியா இருக்காங்க. சரி விட சொல்லிட்டு இப்போ காய் பார்க்கணும் நான் நல்லதாண்டா இருக்கா சொல்றாங்க. எனக்கு இப்போ காய் பார்க்குறாங்க. அப்படியே எனக்கு குறையில நல்லாதானே இருக்கா சரி பார்த்துக்காங்க. எங்க அம்மா கூட சொல்லுவாங்க அழகா இருக்கு காய்ன்னு சொல்லுவாங்க சொல்றாங்க. இப்போ நம்மளுக்கு டே பார்க்குறாங்க. எல்லாரோட அம்மாவும் அப்படிதான் சொல்லுவாங்க சரியா சொல்றாங்க. காய்க்கு தன் கொஞ்சம் பொண்ணு கொஞ்சம் சரியா சொல்றாங்க. என்ன சரி காய் பார்க்குறாங்க. டே என்னது இதெல்லாம் சொல்றாங்க. எங்க கிராண்ட்மாடி கிட்ட சொல்லுவாங்க சொல்லிட்டு சொல்றாங்க. எனக்கு காமா சொல்றாங்க. அதே என் கிராண்ட்மாடி சொல்லுவாங்க சரியா சொல்லிட்டு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கு நம்புறேன் போதுமா ஜிம் பார்க்குறாங்க. அப்படியே அப்படி ஒரு பழமொழி இருக்கா சொல்றாங்க. ஆமாம் அப்படி இருக்க சொல்றாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்போதான் எல்லா அம்மாவுக்கும் எல்லாரும் குழந்தைங்க அழகுதான் சொல்றாங்க. ஆமாம்மா சொல்றாங்க. இப்போ காய் பார்க்குறீங்க இல்லை நான் அழகாக சுற்றி பெரியம்மா கூட சொல்லுவாங்க சொல்றாங்க. இல்லை நம்ம வீட்டில் உள்ள எல்லா அம்மாவுக்கும் நம்ம கிராண்ட்மா எல்லாருக்கும் சுற்றி கிழக்கு நம்ம அழகுதான் சார் ஜிம் சொல்றாங்க. பெரியம்மான்றது நம்ம அம்மா தானே ஜிம் சொல்றாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க. கடவுள் வச்சுட்டு பார்த்துட்டு இருக்காங்க. எப்படின்னா ஒத்துக்கிறாங்க சரி விட்டு அதை விட ஒன்றா பேசுறாங்க போக சொல்றாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்புறம் ஃபோனை காட்ட மாட்டா சொல்றாங்க. ஃபோனை காட்ட சொல்றாங்க. இப்போ நம்ம காய் தான் வந்துட்டு பார்த்துருக்காங்க. சரி லிப்பாம் வச்சிருக்கா சொல்றாங்க. லிப்பாம் வச்சிருக்கான்னு தர மாட்டேன் சொல்றீங்க சொல்றாங்க. நான் எப்படி ஷேர் பண்ண மாட்டேன் சொல்றாங்க. இப்போ நான் காய் பார்க்குறேன் கூடுறா சொல்றாங்க. கொடுக்க மாட்டேன் ஜிம் சொல்றாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. அவன்ட்டு வாங்க சரியா சொல்றேன் இருக்கு அவன் பிடிக்காத ஷேர் பண்றது புரியுதா சொல்றாங்க. இப்போ நம்ம டே காய் பார்க்குறேன் பொண்ணு கூட சொல்றாங்க. நெவர் சொல்றாங்க. என்னன்னு நீங்க ரெண்டு பேரும் இந்த உயிர் நட்பு நீங்களே கொடுக்கலாம் வேற கொடுப்பா சொல்றாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்க நீங்க வாங்கி வச்சுக்கோ சொல்றாங்க. இப்போ மட்டும் காய் பார்க்குறாங்க. என்கிட்ட இப்போதைக்கு ரெடி செல்லாம் கொஞ்சம் கொடு சொல்றாங்க. ஜிம் தான் சரி எனக்கு காய் தான் தரும் சரியா சொல்றாங்க. சரி கொடு அப்படி சொல்றேன். இப்போ நம்ம ஜிம்மு கொடுக்குறாங்க. காய் கொஞ்சம் வாங்கி போட்டுக்கிறாங்க. நிறைய காசு ஜிம்மு காய் கேட்குறாங்க. ஜிம்மு வந்துட்டு ஜிம் பார்க்குறாங்க.
பாக்குறாங்க நல்லா இருக்கு சரியா சொல்றாங்க. நல்லா இருக்கா சொல்றாங்க சொல்றாங்க. இப்ப காய் பாக்குறாங்க ஓகேவா நல்லா இருக்கா கேக்குறாங்க. நீ அழகா தான் இருக்க ஜிம்னு சொல்றாங்க. அப்பாடா இந்த வார்த்தையை கேட்கறதுனால சந்தோஷமா இருக்கு சொல்றாங்க. நீ ஒண்ணு நம்ப காய் சரியா மத்தவங்க நம்பாத. நீ எப்படி இருக்கணும் உனக்கே தெரியாது ஜிம் கேக்குறாங்க. அப்புறமா சிரிக்கிறாரு ஒரு மாதிரி சொல்லிட்டு இப்ப நம்ம காய் பார்க்கணும்டா இப்ப நீ வந்துட்டு என்ன சொல்றேன் எடுத்துக்கிட்டு நீ டீஸ் பண்றியாடா இதை சொல்றாங்க. நான் டீஸ் பண்ணேன் அப்படி பண்ணுவேனா நான் போய் டீஸ் பண்ணலாம் சொல்றாங்க. டீஸ் பண்ண மாட்டேதான் சரி இருந்தாலும் சொல்றாங்க என் நம்பர் சரியா நீ ரொம்ப அழகா இருக்கு ஜிம் சொல்றாங்க. காய் பார்க்குறேன் நம்புறேன் சரியா சொல்லிட்டு நீ ஆச்சு சரி அமைதியா இருக்காங்க இந்த பக்கம் நம்ம ஜிம் தடா சரி உட்காந்து சொல்றாங்க கரெக்டாக ஜெவ் பண்ணிட்டாங்க. இப்போ மேடம் பாக்குறாங்க குட் மார்னிங் ஹாபி சார் சொல்றாங்க பாக்குறாங்க குட் மார்னிங் சார் ரொம்ப அழகா ஸ்மைல் பண்றாரு. இப்போ காய் பார்க்குறேன் இந்த செருப்புல தான் நான் விழுந்துட்டேன் சொல்லிட்டு ஹார்ட்ல கை வைக்கிறாங்க. நிக்கிற சொல்லிட்டு ஜிம் சொல்றாங்க. இப்போ நம்ம பார்க்க காய் பார்க்குறாங்க என்ன சொல்றாங்க டே நீ என்னடா இடையில பஞ்ச் பண்ணி போட்டுட்டே இருக்கா சொல்லிட்டு என்ன சொல்றாங்க நீ என்னடா இடையில பஞ்சா போட்டுட்டு இருக்கா சொல்றாங்க. அதே சொல்றாங்க சொல்லி என்ன சொல்றாரு கேட்கறாங்க. ஜிம் பாக்குறாங்க இல்ல நீ தானே சொன்ன விழுந்துட்டேன்னு சொன்னாலும் சொல்றாங்க. ஐயோ நான் என்னதான் சொல்லுவேன் அங்க பாடி செல்லும் நான் காதுல விழுந்துட்டு சார் சொல்றாங்க. லவ்ல ஃபாலோ ஆயிட்டியா சொல்லிட்டு சொல்றாங்க. இப்போ நம்ம அது ஜிம்டா சரி சரி ஜிம்னு சொல்றாங்க. நீ டீஸ் பண்றேன்னு நினைச்சிட்டு இருக்கு நினைக்கிறாங்க இருக்கட்டும் உனக்கு அப்படி சொல்லிட்டு நம்ம காய் சொல்றாங்க. இப்போ நம்ம ஜெவ பார்த்து மறைக்கிறாங்க. காய் பார்த்துட்டு பாரு மேக்கப் பண்ணிட்டு இருக்கான் சொல்லிட்டு நம்ம காய் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க அப்படி அவங்க பார்த்து மறைக்கிறாங்க சொல்றாங்க. இது மட்டும் கண்ட தெரியுது சொல்றாங்க. ஜிம் சொல்றாங்க. இப்போ நம்ம காய் தமிழ் இருக்காங்க டே பார்க்க வச்சு சும்மா தான் இரேண்டா டே சொல்றாங்க. ஜிம்கிட்ட சும்மா டேஸ்ட் பண்ணலாம் சொல்றாங்க. இப்போ டே பார்க்குறாங்க அங்கே பாரு கோவ மாட்டான்னு அவ்வளோதான் சரியா சொல்றாங்க. ஜிம் தான் ஆமா ஜிம்ல உட்காந்துருக்காங்க. இப்போ ஃபைனலா ஜெவ பார்க்குறாங்க டெஸ்ட்டுக்கு ரெடியா சொல்றாங்க. பார்க்குறாங்க ரெடி சார் சொல்றாங்க ஓகே அப்படி சொல்றாங்க. இப்போ ஜிம் தான் காய் இறங்க சொல்றாங்க. எனக்கு இறங்க சொல்றாங்க. நீ எப்போ பார்த்தாலும் என்ன தான் இறங்க சொல்றேன் சொல்றாங்க. சென்டரில் ஒன்று இறங்க சொல்லி இறங்க சொல்றாங்க. இப்போ காயும் தலையை எடுத்து சொல்லிட்டு இறங்கி உட்காராங்க. இந்த பக்கம் ஜிம் எழுதிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம காய் ஜெவப்படி வந்துட்டு இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க ஜெவ பார்த்து கீழே ஜிம் ஸ்மெல் பண்றாங்க. ஜிம்னு ஸ்மெல் பண்றாங்க ஜெவப்பு ஸ்மெல் பண்றாங்க. எழுதி ஜிம்னு சொல்றாங்க சார் ஜிம் எழுதிருக்காங்க. இப்போ காய் பார்க்குறாங்க அப்படி சாப்பிட்டியா சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜெவ பார்க்குறாங்க எனக்கு சாப்பிடுதுன்னு சாப்பிட்ட ஓகேவா சொல்றாங்க. கால்மி ப்ரொஃபஸர் ஜெவப் ஓகேவா சொல்றாங்க. இப்போ ஜெவப்பை காய் பார்க்குறாங்க அப்படின்னு கூப்பிட்டா நல்லா தானே இருக்கு சொல்றாங்க. இப்போ நம்ம ஜெவ பார்க்குறாங்க அங்கே பாரு காய் ஒரு லிமிட் கிராஸ் பண்ணி வச்சுக்கேன் நல்லா இருக்கா பார்த்துக்க சரியா சொல்றாங்க. சரி அப்படி சொல்லிட்டு அமைதியாக ரெண்டு பக்கம் நம்ம ஜிம் சைட் பார்க்குறாங்க. ஜிம் கியூட்டாக உட்காந்துட்டு எழுதிட்டு இருக்காரு. அப்படி நம்ம ஜெவப்போட டெஸ்ட் அவர் முடியுது ஃபோனில் எல்லாம் பேப்பர் கலெக்ட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஜெவப்பு ஜிம் காய்கிட்ட வாங்குறாங்க. காய் வாங்கும்போது ஒரு ஹேண்ட் டச் பண்ணி கொடுக்குறாங்க. ஜெவப்பும் மாருக்கு என்ன பண்ணுறது சொல்லி கேட்குறாங்க. பேபி இந்த ஆசை கொடுக்குறாங்க. இது லவ் லெட்டர் கொடுக்கும்போது ரொம்ப அழகாக கொடுக்குறாரு. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க டிடி நம்ம காய் போடுறது லவ் லெட்டர் கொடுக்குற மாதிரி கொடுக்குறாங்க சொல்றாங்க. அவன் அப்படி தான் விடு அப்படி சொல்லிட்டு காட்டியே உட்காந்துருக்காங்க. இப்போ போயிடா இவர் எல்லாத்தையும் வாங்கிறாங்க. இப்போ நம்ம காய் ஜெவ பார்க்குறாங்க வியாபாரம் மட்டும் ஒன்றும் இல்லாமல் இருக்கட்டும் அப்புறம் வச்சுக்கண்டா அவனை சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. பேபி வச்சுக்கிறியா எங்க எப்போ அப்படி சொல்றாங்க. இப்போ ஜெவ பார்க்குறாங்க நக்கலா உனக்கு அப்படி கேட்குறாங்க. இல்லை அப்படி சொல்றாங்க பாரு ஒழுங்கா நடந்துக்கு சரியா வச்சுக்கேன் பிரின்ஸ்பல் சொல்றோம் சரியா சொல்றாங்க. யாரு அவர் தானே சொல்லிட்டு அவர் பார்த்துருக்காரு நம்பிச்சு நான் பார்த்துக்க மாட்டேன் பார்த்துட்டு இருக்காரு. இப்போ நம்ம போயிடலாம் ஜெவ பார்க்குறாங்க திருத்த முடியாது இவனை சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்போ நம்ம காய் பார்க்க நான் தப்பான திருத்தத்துக்கு லவ் பண்ணுற தப்பா சொல்றாங்க. கடவுளே எல்லாம் உங்க தப்பு எனக்கு இவ்வளோ அழகா படிச்சது ஃபர்ஸ்ட் தப்பு செகண்ட் அவனை என் கண்ணில் கட்டின அதை விட தப்பு சரியா சொல்றாங்க. நான் அவன் மேல காதல பைத்தியமா இருக்கேன். கண்ணு இருக்கிற பார்க்க தானே செய்வாங்க சொல்றாங்க. கண்ணு அவனை பார்க்க சொல்லி ஏங்குது என்ன பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. மனசு வந்து பார்க்கணும்னு சொல்றாங்கன்னா எல்லாம் அப்படி இருக்க முடியாது. எனக்கு இந்த ஈகோலாம் தெரியாது. நான் ஒரு வெகுஜான பையன் தெரியுமா நான் அப்பாவி எனக்கு எதுவுமே தெரியாது. என் அம்மா என்ன அப்படியே வளர்த்துட்டாங்க. அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க காய் ஒரு குழந்தை மாதிரி தெரியுமா என்ன அப்படியே வளர்ந்துட்டேன் பாரு இவனை பார்த்தா கூட என்ன கோவப்பட முடியாது. எனக்கு ஈகோனா தெரியுமா எதுவுமே தெரியாது தெரியுமா நான் படிக்க வெகுடியா இருக்கேன் என்ன பண்றது காயை பார்க்குறாங்க. நான் நான் மேரேஜ் பண்ணிக்கு வரும்போது கொடுத்து வச்சவங்களா இருப்பாங்க எனக்கு என்ன மாதிரி பசங்க கிடைக்கிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு காய் அவரை பற்றி நினச்சிக்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்னு ஒரு டீம் கிட்ட வராங்க. நீ என்ன பேசிட்டு இருக்கா ஜிம்னு கேட்குறாங்க. இப்போ காய் என்ன சொல்லிட்டேன் நீ ஒன்னையும் புகழ்ந்து பேசிக்கிறியா சொல்றாங்க. ஏதாவது மற்றவங்க புகழ்ந்து பேச மாட்டாங்க சொல்லுவா காய் சொல்றாங்க. நான் பேசுவா ஜிம் சொல்றாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க நீ என்ன பேசுறது பார்த்துட்டு இருக்காங்க. நான் பேசுவா ஜிம் கேட்குறேன் டீலாம் பாரு அவங்க இதை பேசுவாங்க உட்காந்துட்டாங்க. ஜிம் காய் மட்டும் உட்காந்துட்டாங்க. டே சம்டைம்ஸ் உண்மையிலே எங்கள் ஃப்ரெண்டு தானே நீங்கள் தோணுதா சொல்றாங்க. ஏன் ஜிம் கேட்குறாங்க. இப்போ காய் பக்கத்துக்குள்ள வந்தேங்க பாரு உன்னை பார்த்து வளர்த்துருக்கோம் சரியா சொல்றாங்க. அதுக்கு எங்களுக்கு அலைன்ஸாக என்ன பண்ண அவ்வளோ செய்ய சொல்றாங்க. நான் எதுவும் பண்ணல எனக்கு அமர்த்து சொல்றாங்க. சொன்னதை நம்ப முடியாதா அப்படி சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே சரி உட்கார சொல்றாங்க. இப்போ போயிடலாம் இப்போ ஒரு பர்சன் என்ட்ராகிறாங்க. குட் மார்னிங் சொல்றாங்க. என்ன பார்க்குறாங்க குட் மார்னிங் ப்ரொஃபஸர் ஜங்கூக் அப்படி சொல்றாங்க. இப்போ ஜங்கூர் பார்த்துட்டு இருக்காங்க. கால்மி ஜோன் ஓகே சொல்றாங்க. கால் மிஸ்டர் ஜோன் புரியுதா சொல்றாங்க. ஓகே ப்ரொஃபஸர் ஜோன் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. இந்த பொண்ணுங்களோட கோரஸாக சொல்றது ஃப்ளோட்டிங் ரோல் சொல்ல ஒரு பிடிக்க மாட்டேங்குது. இப்போ ஜிம் அமைதியாக கொஞ்சம் இப்போ காய் பார்க்குறாங்க. ஜிம்னு சொல்றாங்க. ஜிம் தான் பேசாத சொல்றாங்க. என்ன சொல்றாங்க பேசிக்கூடாது சொல்றாங்க. ஏன்டா மற்றவங்க அவர்லாம் பேசிட்டு இருக்க ஏன் இவ்வளோ அவரும் மட்டும் சொல்றாங்க. அவனை மட்டும் அண்ணன் தானே சொல்றாங்க. ஜிம் பார்க்குறாங்க அவன் சொல்ல சரி அவர்னு ரெஸ்பெக்டாக பேசுறேன் சொல்றாங்க. என்னன்னு சொல்றாங்க.
சொல்றாங்க. ப்ரொஃபசர் இல்ல நம்மளோட பெரியவங்களா சொல்றாங்க. இப்போ நம்ம டேவும் வேலை பார்க்குறாங்க. ஜிம்மி இங்க பாரு என் அண்ணன் தானே எதுக்கு பயப்பட சொல்றாங்க. அப்படி இல்லாட்டி நீ அமைதியார் சொல்லி இந்த அவர் முடிவுக்கு பேசக்கூடாது ஜிம்மி சொல்றாங்க. இப்போ நம்ம காய்க்கு ஒரு மாதிரி கேண்டா எது வேடல சொல்றாங்க. இப்போ நம்ம டேவ் பார்க்குறாங்க அது சொல்றாங்க. இப்போ வந்துட்டு பேசாதீங்க அமைதியா இருங்க ஜிம்மி சொல்றாங்க. இப்போ காய் பார்க்குறாங்க ஒன்றும் சரியில்லையே உள்ள வந்து திறமை இதை பண்ணுதா சொல்றாங்க. அப்படிலாம் பண்ணாதே நம்ம கூட வந்து பார்த்துட்டு இருக்கோம். அப்போ சொல்லிட்டு காய் பார்த்துட்டு இருக்காங்க. நமக்கு ஜிம் பார்த்து கியூட்டா உட்காந்துட்டு இருக்காரு. இப்போ ஜெக்கி குறைச்சி பார்க்குறாங்க எல்லாரையுமே. இப்போ கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணாமா சொல்றாங்க. ஓகே சொல்றாங்க. அப்புறம் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு. இப்போ நம்ம ஜெக்கி தான் ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. ஒவ்வொருத்தரும் ஆன்சர் பண்றாங்க. காய் பார்த்துக்கா அந்த ஹோபிக்கு என்ன பிடிக்கும் அவனுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்கும் எல்லாம் அவங்க அம்மாவோட எனக்கு நல்லா தெரியும். அவனுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது சொல்லிட்டு ஆனா அவனுக்கு என்ன பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்றாங்க. இந்த பசங்களே எப்படிதான் சரியா நல்லா இருக்கிற பசங்க வந்து தேர மாட்டாங்க. யார் இந்த உலகத்தையும் வந்துட்டு யார் வந்துட்டு நல்ல பசங்க இல்லையோ கெட்ட பசங்க இருப்பாங்கல்ல அவங்களதான் போட்டு பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த பொண்ணுங்களை சொல்லி பசங்க சரி அப்படிதான் அப்படி சொல்லிட்டு நல்ல பசங்க இவ்வளவு பேர் அழகா இருக்கும் நம்மளால அவங்க கண்ணுக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காய் நினைச்சிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜேகே பார்க்குறாங்க. காய் சொல்றாங்க. இப்போ இருந்தா காய் அப்படி இருக்கு. இப்போ ஒரு மாதிரி ஷேக் பண்றாங்க. என்னடா என்னக்குள்ள என்ன கேட்குறாங்க. அங்கே அஜிம் பயன்படுறாங்க. இப்போ நம்ம ஜேகே நம்ம காய் பார்க்குறாங்க. ஜேகே சொல்றாங்க என்ன சொன்னா சொல்றாங்க. இப்போ நம்ம அப்போ ப்ரொஃபசர் ஜங்குக்கு சொல்றாங்க நான் என்ன கொஸ்டின் கேட்டுருக்கேன் என்ன பண்ணிட்டு இருக்கா சொல்றாங்க. அது சொல்றாங்க சார் நான் என்ன கேட்டேன் என்ன பண்ணிட்டு இருக்கா கேட்குறாங்க. அது ஜேகே காய் முடிச்சுட்டாங்க. டே என்னடா கேட்டாரு சொல்றாங்க. ஜிமிந்தா இந்த கொஸ்டின் சொல்றாங்க காமிக்கிறார் நோட்ஸ்ல. இப்போ நம்ம காய் பார்த்து படிக்கிறாங்க. அது என்னது சொல்லி பார்த்துருக்காங்க. அது என்னடா பார்த்துருக்காங்க. இப்போ நம்ம காய் ஜேகே பார்க்குறாங்க. காய் கெட் அவுட் சொல்றாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க. ஜங்குக் சார் சொல்றாங்க கெட் அவுட் சொல்றாங்க. இப்போ நம்ம ஜங்கு வந்துட்டு காய் சரி ஓகே சொல்லி போயிட்டு இருக்காரு. இப்போ டே பார்க்குறாங்க. ஒரு மாதிரி டேவை பார்த்து பயந்து உட்காந்துருக்காங்க. இப்போ ஜிம் பார்த்து அமைதியாக உட்காந்துருக்காங்க. பாயிண்ட்லாம் கிளாஸ் ஓவர் ஆயிட்டு இருக்கு. இப்போ நம்ம ஜேகே தான் வந்துட்டு ஜிம்னு சொல்றாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க. இங்க இருந்து காய் வந்து விண்டோஸ் கிட்ட இருக்காரு பக்கத்து எனக்கு அந்த விண்டோஸ் நேரம் நம்ம ஜிம்மும் டேவும் உட்காந்துருப்பாங்க. அந்த டெஸ்க் அவங்க டெஸ்க் அங்கே தான் இருக்கு. கம் டு மை கேபின் கூப்பிட்டு போறான் சொல்றாங்க. இப்போ நம்ம காய் ஜங்க் வந்துட்டு கம் டு மை கேபின் சொல்றாங்க. ஜிம்ல வந்துட்டு ஓகே ப்ரொஃபசர் சொல்றாங்க. இப்போ பொண்ணு பாக்குறா ஜிம்மி ப்ரொஃபசர் கூப்பிடல போங்க சொல்றாங்க. இப்போ நம்ம ஜிம்மி சொல்றாங்க. ஜிம்ல டே போயிட்டு வந்தா சொல்றாங்க. டே பாக்குறாங்க. அம்மா எதுக்கு அவங்க கூப்பிடலாம் சொல்றாங்க. எனக்கு எப்படி தெரியும் சொல்றாங்க. ஜிம் பாக்குறாங்க. ஒருவேளை நேற்று நான் அசைன்மெண்ட் கொடுத்தேன் அதுல மிஸ்டேக் இருக்கோ சொல்றாங்க. டே பாக்குறாங்க. எப்படி இருக்குமோ தெரியல சரி போ சொல்றாங்க. பயப்படா சரியா சொல்றாங்க. ஓகே டீட்ட போயிட்டு வரேன் ஜிம்மி சொல்றாங்க. சரி போ சொல்றாங்க. ஜிம்மி வீட வராங்க. இப்போ காய் பார்க்குறாங்க. ஜிம்மி சொல்றாங்க என்ன காய் சொல்றாங்க. பார்த்துக்கோ ஓகே ஒன்று பயப்பட ஓகே நம்ம டேவோட அண்ணன் பேசு தைரியமா சார் நான் இருக்கேன் கேட்ட காய் பேர் சரியா சொல்றாங்க. உன் பேர் சொல்ல வா ஜிம்மி சொல்றாங்கன்னு சொல்றாங்க. இப்போ நம்ம ஜிம்மும் சரி சொல்றேன்னு சொல்றாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க. பாவம் அப்படி சொல்ல பார்த்துட்டு இருக்காரு. இவனுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் கிடைக்க மாட்டாங்க அப்படின்னு அவர் பார்த்துட்டு இருக்காரு. இந்த பக்கம் நம்ம ஜேவை பார்க்குறாங்க. சொல்றாங்க என்ன ஹோபி பேர் சொல்றேன் என்ன வெளியே கிராஸ் கேட்குறாங்க. அது ஜெக்கே சார் தான் சொல்றாங்க. அதான் போயிட்டு உள்ள போக சொல்றாங்க. கடவுளை நான் அதை யோசிக்க விட்டுட்டு போறேன் சொல்றாங்க. இப்போ காய் வந்துட்டு ஹோபி தேங்க்யூ சொல்றாங்க. இப்போ நம்ம ஜேவை பார்க்குறாங்க. இன்னொரு டைம் ஹோப் எப்படி கூப்பிட்டு சொல்றாங்க. அப்புறம் சொல்றாங்க இப்போ ஜெயவை கூப்பிட்டான். சரி ஓகே அவன்கிட்ட போயிட்டு சொல்லாம அவன் ஜெயவை பார்க்க காய் பார்க்க பிடிக்கும் என்ன பிடிக்காம யாருக்கா இருக்குமா என்ன போய் எப்படி உட்காசம் பிடிக்காம இருக்கும் காமிச்சிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு கூட போயிடாரு. இப்போ கே பார்க்குறேன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம காய் கேட்க ஆமா டாட்டே எனக்கு ஒரு டவுட் என்ன சொல்றாங்க. ஆனால் என்ன எவ்வளவு கோல்டா இருக்கான் சொல்றாங்க. அவன் ப்ரொஃபஸர் ஆனதான கோல்டா இருக்கானா இல்ல கோல்டா தான் இருப்பான் எப்பவுமே அப்படி சொல்றாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. அப்படி இல்லடா அவன் நேச்சர் அப்படிதான் சொல்றாங்க. நேச்சர் அப்படிதான் சொல்றாங்க. இல்ல ஃபான் போடுறதுக்கு கூட ஓரளவுக்கு நல்லா இருந்தாரு. ஃபான் போடுறதுக்கு ரொம்ப கோல்டா மாறுற மாதிரி இருக்கு சொல்றாங்க. அது யாரா சொல்றாங்கம்மா எதுக்கு ஜிம்மி கூப்பிட்டாரு சொல்றாங்க. எனக்கு அப்புறம் தெரியும் அப்படி சொல்றாங்க. வந்து கேட்கா சரியா சொல்றாங்க. சரி இல்லை நம்ம ஜிம்மி ஒரு பாவம் ஆனால் இது மாட்டி விட்டு போற சரியா சொல்றாங்க. இப்போ நம்ம ஜேட்டேவும் அதை மாட்ட பார்த்துக்கலாம் சரியா சொல்லி அவனுக்கு தெரியல நம்ம ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதான் அப்படி சொல்லிட்டேன் காய் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே ஜிம் சரி பார்க்கலாம்டா எதுக்கு கூப்பிட்டீங்க சொல்றாங்க. ஜேகே டோர் லாக் பண்றாங்க. ஜேகே ஜிம் பேக் பண்றாங்க. என்ன பண்ணிட்டாங்கக்கா சொல்றாங்க. என்ன பேசிருந்தா கேட்குறாங்க. அதுவா சும்மா பேசியிருந்தா சொல்றாங்க. என்ன சொன்னா உன் ஃப்ரெண்டு காய் உன் ஃப்ரெண்டு சொல்றாங்க. திரும்ப அது சொல்றாங்க. அவங்க கிளாஸ் ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க சொல்றாங்க. அவன் இது யோசிச்சுக்கிட்டு தான் சொல்றேன் சொல்றாங்க. அதே சொல்றாங்க. ஹோப்பி பத்தியா சொல்றாங்க. ஆமா ஜிம்மி சொல்றாங்க. ஜேகே அப்படி ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் சொல்றாங்க ஜிம்மிந்தா பாரு கிளாஸுக்கு வீடியோ சொல்றாங்க. ஃப்ரீயாக வருதுன்னா சொல்றாங்க. இல்லை மேம் வருவாங்க நினைக்கிறேன் சொல்றாங்க. வரதுக்கு டைம் இருக்க சரியா அந்த மேடம் மேக்கப்லாம் போட்டு வரதுக்கு டைம் இருக்க சரியா சொல்றாங்க. அப்படியா சொல்றாங்க. ஜேகே உட்கார ஜிம்மி உட்காராங்க. அப்போ ஜேகே வந்துட்டு ஜிம்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. உட்கார வச்சுட்டு ஜிம் ஃபன் பண்ணி ஜேகே பேசிட்டு இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரி ஓகே இப்போ போவா ஜேகே சொல்றாங்க. சரி ஓகே சொல்லி ஜிம் பாய் சொல்லிட்டு ஓடி வந்துடுறாரு. வரும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்கு. அது என்னமோ ஜெக்கிட்ட பண்ணும்போது கொஞ்சம் நர்வஸாகவே இருக்கு. அப்படி ஜிம் தான் சரி ஓகே சொல்ல வராங்க. இப்போ ஜிம் தான் வந்துட்டு டே ஜங்கு காய் சொல்றாங்க. அப்புறம் காய் பார்க்குறாங்க. சரி என்ன கேட்டால் சொல்றாங்க. அதுவா ஒன்றும் இல்லை அசைன்மெண்ட் பண்ணேன்னா கொஞ்சம் மிஸ்டேக்கா அதான் சொல்றாங்க. அப்புறம் நீ எவ்வளோ பண்ண மாட்டேங்குது நல்லா படிக்கிற பையனாச்சு சரி காய் கேட்குறாங்க. அது என்ன தூக்கத்தில் பண்ணேன்னா கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிட்டா சொல்றாங்க. அப்படி அவங்க சொல்றாங்க. சரி ஓகே சரி காய் சொல்றாங்க. அந்த பக்கம் ஜிம் தான் அமைதியாக உட்காந்துருக்காங்க. இப்போ டே மட்டும் ஜிம்மில் கொடுக்குன்னு பார்க்குறாங்க. எது வீடாக இருக்கே சொல்லிட்டு ஜிம்னு சொல்றாங்க. டே சொல்றாங்க.
ஜெக்கு வரது கேட்கல. அதெல்லாம் கேட்கல அப்படி ஜிம் சொல்றாங்க. சரி ஓகே சொல்றாங்க. காய் பாக்குறாங்க. சரி விட சரி கேஷ் அவுட் இருக்காங்க. இப்ப அப்படியே நம்ம மதியம் லஞ்ச் ஹவர்ல ஜிம் சாப்பிட்டுருக்காங்க. இந்த பக்கம் காய் 3 பேர் சாப்பிட்டுருக்காங்க. ஜிம் டே காய் 3 பேர் சாப்பிட்டுருக்காங்க. அந்த பக்கம் பார்த்தா ப்ரொஃபஸர் எல்லாம் கேபின் சாப்பிட மாட்டாங்க. ஓகே எல்லாருமே வந்துட்டு அங்க கேண்டீன் சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம நம்ம ஜிம் நம்ம டே அதுக்கு சாப்பிட்டா சுகா அப்புறம் ஜேஹோப் காய் 4 பேர் 3 பேர் சாப்பிட்டுருக்காங்க. இப்போ நம்ம ஜிம் ஜாயின் பண்ணிக்கிறாங்க. இப்போ நம்ம சுகா பார்க்கணும். நீ ஒரு ப்ரொஃபஸர் பிரின்சிபல்டா நீ என்ன என் கூட சாப்பிட்ற சொல்லுங்க. இது பேர் இருக்கு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு தான் ஃப்ரெண்ட் சர்க்கிள் தான். அதில் என்ன பண்ணுறாங்க ஒன்றா உட்காந்து சாப்பிட்ருக்காங்க. இப்போ ஜங்கு பேசிட்டு சாப்பிட்ருக்காங்க. ஜிம் சாப்பிட்ற இருந்து ஜிம் இப்போ ஜிம் இங்கேருந்து உட்காந்து டேரக்ஷனும் ஜங்கு ஆப்போசிட் உட்காந்து டேரக்ஷனும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஜிம் இங்கேருந்து பார்த்துருக்காங்க. ஜிம் ஜங்கு பார்த்துட்டு சாப்பிட்ருக்காங்க. இப்போ நம்ம காய் சாப்பிட்ருக்காங்க. காய் ஜேவை போய் பார்க்குறாங்க. ஜேவை கூட காயை பார்க்க கூட இல்லை. இப்போ நம்ம டேவை பார்க்குறாங்க. ஷோவை பார்க்குறாங்க. 3 பேருமே அவங்க 4 பேர் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம நம்பிட்டு கேட்குறாங்க. ஜேஹோப் என்ன சொல்றாங்க. ஏன்னா அவங்க திரும்ப வந்துட்டு சொல்றாங்க. அதெல்லாம் உங்களோட சரியா சொல்றாங்க. சரி ஓகே அங்கே பாரு இந்த மாதிரிலாம் பார்த்துக்கோ சரியா சொல்றாங்க. ஓகே நான் பார்த்துக்கிறேன் சொல்லிட்டு அவருமே சாப்பிட்டுருக்காங்க. குழந்தை சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. இந்த பக்கம் ஜிமின் ரிட்டன் கிளாஸ் ரூம் பண்ணிட்டாங்க. இந்த பக்கம் ஜிமின் டேவிட்ட ஃபன் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம டேவ் பர்சன் கூப்பிட்றாங்க. டேங் சரியா சொல்றாங்க. ஒரு ப்ரொஃபஸர் கூப்பிட்டாங்க சொல்றாங்க. இப்போ நம்ம டேவ் உங்க வந்து சொல்லிட்டு போறாங்க. சொல்லுவாங்க சொல்றாங்க. இப்போ நம்ம ஷுகா பார்க்குறாங்க. உனக்கு என்னதான் டே பிரச்சனை கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க. நீ என்ன எழுதி வச்சிருக்காங்க பாரு சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ நம்ம அது பக்கம் சொல்லிட்டாங்க. டெஸ்ட் என்ன பேப்பர் இது கேட்குறாங்க. இப்போ இருக்காங்க சொல்லிட்டு நீ ஒன்றும் படி இல்லைங்க பார்த்து ஃபோக்கஸ் பண்ணி எதுலையுமே நம்ம ஏன் அப்படி இருக்கா கேட்குறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. உனக்கு தெரியாத இங்கிலீஷ் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க உனக்கு தெரியாதா கேட்குறாங்க. இப்போ அமைதியாக இருக்காங்க. பாருட்டி லவ் பண்ணுறது ஏஜ் நிறைய இருக்கு. ஓகேவா நான் ஸ்டடீஸ்க்கு தான் கரெக்டான ஏஜ். ஓகே ஸ்டடீஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. ஸ்டடீஸ் நான் பண்ணுறேன் டே சுகா இல்லைன்னு சொல்ல சரியா எனக்காக இப்படி இருக்குன்னு சொல்றியா உனக்கு என்ன ஃபீலிங்ஸ் இல்லையா சுகா அப்படி கேட்குறாங்க. இப்போ சுகா அமைதியாக இருக்காங்க. பாருட்டி சரியான டைம் வரைக்கும் வெயிட் பண்ண சரியா சொல்றாங்க. என்ன எதுக்காக வெயிட் பண்ண சொல்றாங்க. எதுக்கு ரிஜெக்ட் பண்றதுக்கா கேட்குறாங்க. இப்போ சுகா அமைதியாக இருக்காங்க. சொல்றாங்க. இப்போ சுகா பார்க்குறாங்க. அங்கே பாருட்டி நான் இப்போ சொல்லிட்டு நல்லா படி விட்டு ஸ்டடீஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணு என்ன ஃபோக்கஸ் பண்ண சரியா சொல்றாங்க. இப்போ சுகா டே பார்க்குறாங்க. எனக்கு பிடிக்கல அவ்வளோ தானே ஓகே டே வந்துடுறாங்க. டே அப்படி கூப்பிட்றாங்க. டே திரும்பி கூட பார்க்கல அப்படியே வந்து ரூம்ல கிளாஸ்ல உட்காராங்க. ஜிம் பார்க்க டே என்னாச்சு சொல்லியிருக்காங்க. ஒன்று சொல்றாங்க. டே இங்கே பாரு சொல்றாங்க. இப்போ டே பார்த்து அழுதுருக்காங்க. டே எதுக்கு ஆடுறா ஜிம் டே சொல்ல பண்றாங்க. இப்போ காய் பார்க்குறேன். டே எதுக்கு ஆடுறா சொல்றாங்க. அது சொல்றாங்க. அவங்க எனக்கு பிடிக்கலடா சொல்றாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இவங்க என் அக்கா சொல்றாங்க. நான் போய் பேசவா சொல்றாங்க. இல்லை வேணாம் டே சொல்றாங்க. இல்லை நான் பேச சொல்றாங்க. வேணாண்டா அமைதியா சொல்றாங்க. டே சொல்றாங்க. ஜிம் இப்போ டே பண்றாங்க. டேட்டே அழாத டேட்டே சொல்றாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்குது. அவங்களுக்கு கேட்டது பிடிக்கல சொல்றாங்க. கண்டிப்பா பிடிக்கும் சரி அழக்கூடாதுங்க பாரு டேட்டே ஜிம் சொல்றாங்க. டே அழுதுருக்காங்க. காய் பக்கத்து அழாதுறாங்க பாரு நான் பேசுவேன் அந்த பொண்ணு கிட்டா சொல்றாங்க. அது பொண்ணு கிட்ட பேசவா சொல்றாங்க. ஜிம் பக்கம் வேணாம் அது கோமாரி பரப்பலாம் அப்புறம் பேசலாம் விட சொல்றாங்க. அப்புறம் ஜிம் டேவை சமாதானம் பண்றாங்க. அது பக்கம் டேவும் ஒன்றும் ஓகே ஒன்றும் இல்லை சார் அமைதியா இருக்காங்க. ஜிம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அழாத சொல்லி ஹக் பண்ணிக்கிறாங்க. என்ன பண்ண மாதிரி ரொம்ப ஃபீல் பண்றாங்களே ஜிம் பார்த்துருக்காங்க. இது பக்கம் காய் பார்க்குறாங்க. இப்போ காய் பார்க்குறாங்க. ஜெவுப்ப நம்ம போய் சொன்னாலும் இதே மாதிரி அவங்க சொல்லுவாங்க. நம்மளுக்கு இப்பெல்லாம் நம்ம அழ மாட்டோம். நம்ம ஸ்ட்ராங்கான பர்சனாச்சு. நானும் ஒரு அயன் மேன் ஓகே நேரம் அழக முடியாது இருந்தாலும் சொல்றாங்க. எனக்கு கண்ணு இருக்கும் அப்படி சொல்லிட்டு காய் நினைச்சிட்டு இருக்காங்க. ஃபைனலா இப்போ அப்படிதான் போயிட்டு இருக்கு. டேஸ் ஈவினிங் ஜிம் பார்க்குறாங்க. டே பாய் சொல்றாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. ஓகே சார் இப்போ டே வந்து ஜிம் கொடுத்து வீட்டு ட்ரா பண்ணிட்டு போயிட்டாங்க. ஜிம் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து ஹோம்ஒர்க்காக பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஜிம் நம்ம பார்க்குறாங்க. ஓகேப்பா என் டைம்ல கிளம்பா சொல்றாங்க. பாய் மா சொல்றாங்க. இப்போ ஜிம் நம்ம வெளில போயிட்டாங்க. ஜிம் அம்மா வந்துட்டு இப்படாக்கா டாக்டர் இருக்காங்க. டியூட்டி போயிட்டாங்க. ஜிம் அப்பா வந்து என்ன பண்ணுறாங்க. நைட்டு தான் லேட்டாக தான் வருவார். ஜிம் பார்க்குறாங்க. சரி ஓகே நம்ம டைம் இருக்கு நம்ம டே கூட எவ்வளோ பேச ஜிம் தான் டே கூப்பிட்றாங்க. ஃபோன் பண்ணி இப்போ டே பார்க்குறாங்க சொல்லி ஜிம் சொல்றாங்க. டே நான் வீட்டில் தான் இருக்க வெளில போகுமா சொல்றாங்க. டே சொல்லி ஓகே சொல்றாங்க. இப்போ ஜிம் டே அப்புறம் காய் 3 பேர் வெளில போகிறாங்க. போய் பீச்சில் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. ஜிம் டே பார்த்தா கொஞ்சம் நேரம் சேடாக இருப்பார். இப்போ ஜிம் ப்ளே பண்ணுற பார்த்து ஒரு ஹாப்பி ஆயிட்டாரு. ஜிம் பார்க்க டே வா வீடு கட்டலாம் சொல்றாங்க. இப்போ காய் பார்க்குறாங்க. ஆமோட ஒரு பெரிய வீடாக கட்டணும்டா சொல்றாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. நீ தனியாக கட்டுறா சொல்றாங்க. மாட 3 பேர் சேர்ந்து கட்டலாம். இல்லை தனியாக கட்டுவோம். ஜிம் தான் டே வீடு கட்டுறாங்க. இந்த வீட்டில் நானும் டேட்டே உங்களுக்கு சொல்றாங்க. அப்போ நானும் சொல்றாங்க நீ இங்கே ஜிம் சொல்றாங்க. என்கிட்ட பாசிட்டிவ் காய் கேட்குறாங்க. ஜிம் ஃபன் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. இப்போதான் டேபிள் சிரிக்கிறாரு. ஜிம் பசங்க வாங்க ப்ளே பண்ணலாம் சொல்லிட்டு இப்போ 3 பேரும் ப்ளே பண்ணுறாங்க. இப்போ இந்த பக்கம் பார்த்தா அஜிமோட ஃபோன் ரிங் ஆகிட்டு கண்டினியூஸாக அஜிமோட ஃபோன் தான் அங்கே தள்ளி வச்சிருக்காங்க. தள்ளி வச்சுட்டு ப்ளே பண்ணிட்டே இருக்காரு ஸ்டாண்டில். ரொம்ப ஹாப்பியாக ப்ளே பண்ணி முடிச்சிட்டாங்க. ஜிம் பக்கம் டேட்டே இப்படி ஓகேவா சொல்கிறாங்க. இப்போ டேட்டே ஹக் பண்ணிக்கிறாங்க. நீ இருக்க வரைக்கும் எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை சரி நான் ஹாப்பியாக இருக்கேன் சொல்லிட்டு பாப்பா சொல்லிட்டு காய் பார்த்துட்டு இன்னும் ஹக் பண்ணுறா சரி சரி சொல்லிட்டு 3 பேர் ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ 3 பேர் ஹாப்பி ஆகிட்டாங்க. டேட்டே நீ ஒன்றும் ஃபீல் பண்ணதை கண்டிப்பாக ஷுவாக அங்கே ஒன்று லவ் ஒன்லி புரிய வரும் சரியா கொஞ்சம் டைம் எடுத்து பாரு சரியா மற்றபடி ஒன்றும் இல்லை நீ ஸ்டடீஸ் ஃபோக்கஸ் பண்ண சரியா சார் ஜிம் சொல்கிறாங்க. பட்டே ஓகே சொல்கிறாங்க. ஃபைனல் அவங்க ப்ளே பண்ணிட்டு போகலாமா சொல்லிட்டு ஃபோன் எடுக்கிறாங்க. ஜிம் பார்த்து ஃபோனை பார்க்கல. ஃபோன் எடுத்து கையில் வச்சுட்டு வந்துட்டாரு. வீட்டுக்கு வந்துட்டாரு. வீட்டுக்கு வந்துட்டு இப்போ தான் ஃபோன் வந்து ஆன் பண்ணுறாங்க. பார்த்தா அவ்வளோ மிஸ்டு கால் இருக்கு. 99 மிஸ்டு காலா ஜிம் வச்சுருக்காங்க. அச்சோ ஜிம் டக்குனு ஃபோன் கால் பண்ணுறாங்க. இப்போ ஜிம்முக்கு ஃபோன் வைப்ரேட்டர் சவுண்டு கேட்குது. ஏன்னா ஃபோன் வைப்ரேட்டர் சவுண்டு கேட்க சொல்கிறாங்க. இப்போ பாஸ் நான் ஜிம்மின்னு சொல்கிறாங்க. அப்பா சொல்கிறாங்க. ஜிம்மியில் சாப்பிடல சொல்கிறாங்க. அப்பா அதே சொல்கிறாங்க. சாப்பிடல சொல்கிறாங்க. அப்போ நானே டே காய் 3 வேலை சாப்பிட சொல்கிறாங்க. அப்படி எங்கள் பார்ப்பா எல்லாத்தையும் சாப்பிட சரியா சொல்கிறாங்க. ஓகே பா சொல்கிறாங்க. ஓகே டைம் போய் கடை சொல்கிறாங்க. ஓகே பா சார் ஜிம்மில் ரூமுக்கு போகிறாங்க. போய் பார்த்தாக்கா அங்கே ஃபோன்
வந்துட்டு ஆன்ல இருக்கு, ஒரு மாதிரி வெளிச்சம் வந்துட்டு இருக்கு. அவங்க ஒரு பாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே ஹேண்ட் ஃபோல்ட் பண்ணிட்டு ஜங்குக்கா பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. உள்ள வாசுறாங்க. ஜிம் உள்ள போறாங்க. இப்போ ஜங்க் டோர் லாக் பண்றாங்க. ஜங்கா அப்பா இருக்காரு சொல்றாங்க. உன்னோட ரூம் வந்து சொல்றாங்க சவுண்ட் ப்ரூஃப் தான் சொல்றாங்க. ஜிம்மோட ரூம் வந்து சவுண்ட் ப்ரூஃபா ஓகேவா? ஜிம்மோட பேரண்ட்ஸ்க்கே தெரியாம வீட்டில் சவுண்ட் ப்ரூஃப் செட் ஆயிருக்கு. இப்போ நம்ம ஜிம் கேட்குறாங்க, இங்கே என்ன பண்ணுறீங்க இந்த நேரத்தில் சொல்றாங்க. எதுக்கு ஃபோன் பண்ண போயிட்டு சொல்றாங்க. அது சொல்றாங்க சார் எதுக்காக ஃபோன் பண்ண போயிட்டு சொல்றாங்க. டிடி வந்துட்டு ஹாட் ஆகிட்டேன்னா சொல்றாங்க. என்னத்துக்கு சொல்றாங்க. இப்போ விட்டு ஜங்க் கூட ஃபோன் தான் இருக்கு. ஒரு செகண்ட் சொல்லிட்டு ஃபோன் பிக் பண்ணுறாங்க. ஹலோ டேட் சொல்றாங்க. ஜங்கு எங்கே இருக்கா சொல்றாங்க. அப்பா சொல்றாங்க. உடனே வீட்டுக்கு ஃபஸ்ட் ஃபோன் கட் பண்ணிடுறாங்க. ஐயோ இவர் ஒருத்தர் சொல்லிட்டேன் இங்கே வந்து ரசோடியா சொல்றாங்க. அது சொல்றாங்க வர சரியா முடிஞ்சு வர சொல்றாங்க. ஜிம் தான் சரி சொல்றாங்க. இப்போ ஜங்க் போயிடறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்பால வரமாட்டாங்க. டைம் ஆகிடுச்சு. ஜிம் போய் படுத்துறாங்க. இதுக்கு ஜெயிக்க வந்து அவங்க அப்படி பையன் பார்த்துட்டு இருக்காரு. ஏன்ப்பா சொல்றாங்க. இங்கே பாரு ஆஃபீஸ் ஒர்க் நீ தான் பார்க்கணும்னு சொல்றாங்க. அப்பா நான் கம்பெனி பார்த்துட்டு நான் ப்ரொஃபஸர் ஜாபி பார்க்கணும் கம்பெனி பார்க்கணும் சொல்றாங்க. டே பார்த்துக்க மாட்டேன்ப்பா சொல்றாங்க. டே படிச்சுட்டு இருக்காங்க. டைம் எடுக்கும் சரியா சொல்றாங்க. நீ தானே பார்த்துக்கணும்னு சொல்றாங்க. டே ஜங்க் பார்க்குறாங்க. ஐயோ கடவுளே சொல்லிட்டு நீ தானே வீட்டில் ஃபர்ஸ்ட் பையன் பார்த்துக்கணும்னு சொல்றாங்க. இப்போ ஜங்க் கூப்பிடுங்க சொல்லிட்டு பையில ஒர்க் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஒரு மறந்துட்டா ஜிம் ஃபோன் பண்ணவும் மறந்துட்டா ஜிம் போகவும் இல்லை. இந்த பக்கம் ஜிம்ல தூங்கிட்டாரு. நெக்ஸ்ட் டைம் மார்னிங் ஜிம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அப்பா ஜிம் கிளாஸ்க்கு வராங்க. இன்னைக்கு ஜிம் டேரக்டா கிளாஸ் போய் வந்துட்டாங்க. டே வந்து உட்காந்துருக்காங்க. காய் உட்காந்துருக்காங்க. காய் வந்து சோகமா இருக்காங்க. ஜிம் பசங்க வச்சா காய் ஏன் சோகம் சொல்றாங்க. காய்க்கு வந்துருக்கு காய்க்கு சோகம் சொல்றாங்க. அது எதுக்கு காய்க்கு சோகம் சொல்றாங்க. எனக்கு இந்த ஹோப் ரொம்ப பயமா இருக்கு சொல்றாங்க. என்ன 6 months காலேஜ் முடிய போகுது. அப்புறம் அவங்க பார்க்கவும் முடியாது. என்ன நடக்கும்னு கேட்குறாங்க. இப்போ ஜிம் கேட்குறாங்க. அது சொல்றாங்க. நீ லவ் பண்றவங்க தெரியல சொல்றாங்க. அவனுக்கு தெரியும். அந்த காலேஜுக்கு தெரியும். அவனுக்கு தெரியாதா கேட்குறாங்க. அந்த காலேஜ் சவுத்துக்கு தெரியும். அந்த காலேஜோடைய மரத்துக்கு தெரியும். பில்டிங்கே தெரியும் சொல்றாங்க. பில்டிங்க்கு அப்புறம் உங்களுக்கு இவனுக்கு அப்புறம் எல்லாருக்கும் ப்ரொஃபஸருக்கு தெரியும். பிரின்சிபலுக்கு தெரியும் சொல்றாங்க. உங்களுக்கு டேபிள் சேர் கூட தெரியும் சொல்றாங்க. அப்புறம் சொல்றாங்க. ஆனா அவனா தெரிஞ்சு தெரியாம இருக்கானே சொல்றாங்க. ஜிம் பார்த்தாங்க. சரி வீட்டுக்கு கொண்டு பார்த்துக்கலாம் சார் சொல்றாங்க. என்னமோ போகிற மாதிரி இந்த கவலை சிங்கிள் அல்ல சொல்றாங்க. எந்த ஒரு கவலை இல்லாம சொல்றாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அது சொல்றாங்க. இப்போ டே ஒன்று பார்த்துருக்காங்க. ஜிம் பார்த்தா அவன் ஒரு மாதிரி இருக்காரு. ஜிம்னு சொல்றாங்க. டே சொல்றாங்க. ஹைட் பண்ணிட்டேன் ஆஹா சொல்றாங்க. சரி ஓகே டே இருக்காங்க. காய்ப்பு நம்மகிட்ட என்ன ஹைட் பண்ண போறான். அது குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஜிம்மே ஆமா சிம் கூட இருக்காங்க. இப்போ அப்படி அந்த டேப் தானே போயிட்டு இருக்கு. இப்போ ஒரு 2 days ஆஃப் நம்ம ஜேகே ஜிம்ல கூப்பிடுறாங்க. கேபினுக்கு ஒரு பசங்க பார்க்குறாங்க. ஜிம்மிங் அப்படி சொல்றாங்க. என்னடா சொல்றாங்க பாருங்க ப்ரொஃபஸர் ஜேகே கூப்பிட்டாங்க. அவங்க எப்படி சொல்றாங்க. இப்போ காய் பார்க்குறேன் அண்ணனுக்கு ஒரு வேலையில் யார் கேட்குறாங்க. அது சொல்றாங்க. எப்போ தான் ஜிம்மை கூப்பிட்டு சொல்றாங்க. இப்போ ஜேகே டே பார்க்குறாங்க. ஜிம்மின்னு சொல்றாங்க. என்ன டே சொல்றாங்க. ஜேகே ஒன்று எதாவது திட்டுறாங்க சொல்றாங்க. இல்லை சொல்றாங்க. அப்புறம் சொல்றாங்க. அதே சொல்றாங்க. சொல்றாங்க ஒன்று டே ஏதாவது நோட் சம்மந்தப்பட்டதாக இருக்கும். நான் போய் விட்டா சொல்றாங்க. இப்போ ஜிம் டே சரி போ சொல்றாங்க. இப்போ காய் தாங்க பாரு அவன் பயப்படாத ஓகே எதனா தைரியம் பேச சரியா சொல்றாங்க. சரி சொல்றாங்க. என்ன கேட்டதா காய் பேர சரியா சொல்றாங்க. சரி ஜிம் தான் போறாங்க. ஜங்கா கூப்பிட்டியா சொல்றாங்க. உள்ள வாசலாம் பாருங்க சொல்லிட்டு அது கொடுக்குறாங்க. இது சொல்றாங்க. ஹாப்பி அனிவர்சரி சொல்றாங்க. அதே சொல்றாங்க. ஹாப்பி அனிவர்சரி டா சொல்றாங்க. இது ஹாப்பியா இருக்கு. அது கூட 1 year ஆயிட்டா சொல்றாங்க. ஆமா லவ் சொல்லி 1 year ஆயிட்டா சொல்றாங்க. இது ஹாப்பியா இருக்கு. ஜங்கா லவ் யூ சொல்றாங்க. லவ் யூ டூ எங்க கிஃப்ட் சொல்றாங்க. கிஃப்ட் சொல்றாங்க. கிஃப்ட் சொல்றாங்க. அது ஈவினிங் சொல்றாங்க. சரி ஓகே சொல்ல ஆண்டிக்கு இன்னும் டியூட்டி சொல்றாங்க. நைட் டியூட்டி சொல்றாங்க. நைட் டியூட்டி சொல்றாங்க. அப்போ சொல்றாங்க. அப்போ சொல்றாங்க. அப்போ நைட் வீட்டுக்கு வரும் சரியா சொல்றாங்க. அது சொல்றாங்க. இங்க பாரு அப்பா சொல்லிட்டு ஒரு வர சொல்றாங்க. அது 8:30 மேலே தான் சொல்றாங்க. அப்படி அப்போ முன்னாடி வரவா சொல்றாங்க. சரி ஜிம் சொல்றாங்க. ஜிம் சரி ஓகே அப்போ எனக்கு கிஃப்ட் கண்டிப்பாக கொடுக்குற சரியா சொல்றாங்க. சரி ஜங்கா சொல்றாங்க. என்ன சொல்றாங்க. அடிக்கடி கூப்பிடாத சொல்றாங்க. இல்லை காய்க்கு வந்து டவுட் சொல்றாங்க. காயெல்லாம் ஒரு ஆளாடா அப்படி கேட்குறாங்க. அப்படி சொல்லாத என் ஃப்ரெண்ட் இல்லை ஜிம் சொல்றாங்க. இப்போ ஜெகே பார்க்குறாங்க. அவன் பயப்படா சொல்றாங்க. இருந்தாலும் சொல்றாங்க. சரி ஓகே ஓகேவா சொல்றாங்க. ஏன் கேட்குறாங்க. ரொம்ப சேடாக இருக்கான்னு சொல்றாங்க. அது சொல்றாங்க. ஒன்றும் இல்லை சரியாயிடும் சரியா சொல்றாங்க. இப்போ மட்டும் ஜங்கும் சரி ஓகே போக சொல்றாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு ஜங் டேக் வந்து ஜெய் லவ் பண்ணுறா இவங்க அக்செப்ட் பண்ணாமல் இருக்காங்க தெரிஞ்சுக்கா ஜங்க கோப்படும் சரியா அதனால டேவை திட்டுவோம். என் டேட்டை திட்டக்கூடாது. ஜெய்க்கு திட்டவை நான் ஜிம்மில் போயிட இருக்கா சொல்லுங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறவங்க கிஃப்ட் பாக்ஸ் அங்கே வச்சுக்கலாம். நைட்டு நம்ம ஜெய்க்கு நமக்கு போட்டு விட்டோம். ஜிம் அதை ஒர்க் அவுட் பண்ணவே இல்லை. கிஃப்ட் பாக்ஸ் பேக் வச்சுருக்காங்க. இப்போ காய் பார்க்குங்க. என்ன சொன்னாரு சொல்றாங்க. ஒன்றும் இல்லை அது நோட்ஸ் பற்றி போய் கேட்டால் சொல்றாங்க. அப்படி அவங்க சொல்றாங்க. சரி சொல்லிட்டு இப்போ ஃபைனலாக காய் விட்டுறாங்க. இப்போ எங்கே தான் ஜிம் பார்க்குறாங்க. டீ நான் வீட்டுக்கு போகிறான்னு சொல்றாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. என் விலை இங்கே போகிற வாசு கேட்குறாங்க. நீ தான் கேட்பேங்க நான் விலை போட்டுட்டு போட்டே இப்போ சொல்லலாம் சொல்றாங்க. இல்லாட்டி இன்னைக்கு அம்மா வந்துட்டு நேரம் வீட்டுக்கு வர சொன்னாங்க. அதான் சொல்றாங்க. ஓ அப்படி அவங்க சொல்றாங்க. இப்போ சரி எப்படி போக சொல்றாங்க. அது பக்கம் ஃபைனல் நம்ம ஜிம் வீட்டுக்கு பண்ணிட்டாங்க. காய் போயிடாரு. டே அவங்க வீட்டுக்கு போயிருக்காரு. ஜிம் வீட்டுக்கு வந்து பார்க்குறாங்க. அம்மா சொல்றாங்க. ஜிம் நம்ம போய் நைட்டு டியூட்டி கிளம்பிட்டு இருக்காங்க. ஜிம்ச்செல்லாம் சொல்றாங்க. என்னம்மா சொல்றாங்க. இங்கே பாரு அப்பாவுக்கு நீ ஒர்க் இருக்கா ஆஃபீஸில் ஸ்டே பண்ண போகிறா சொல்றாங்க. ஆஃபீஸில் அவங்க ஃபோன் பண்ணி சொல்லிட்டாரு. ஆஃபீஸில் ஸ்டே பண்ண போகிறாங்க. நீ கொஞ்சம் சேஃபாக இருந்துக்கிறியா சொல்றாங்க. ஓகே மாஜிம்னு சொல்றாங்க. இப்போ ஃபைனலாக நம்ம ஜிம்ல ஓகே நான் போயிட்டு வரேன். வீட்டில் லாக் பண்ணிக்கோ சரியா சொல்றாங்க. ஓகே மாஜிம் போக சொல்றாங்க. ஜிம்ல நம்ம போகிறாங்க. ஜிம்ல நம்ம போனதுக்கு ஜிம் எட்டி பார்க்குறாங்க. அப்போ இன்னைக்கு அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை. சரி ஓகே சரி ஜிம் அழகாகும்
டெக்கரேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க வீட்டை. ஜிம் பார்க்குறேன் 2 days பிஃபோர் கிஃப்ட்டை வாங்கிட்டோம். எனக்கு தெரியும் சரியா எங்கள் அண்ணன் ஞாபகமாக இருப்பேன். நானும் கிஃப்ட் வாங்கிட்டேன். ஜிம் தான் என் கிஃப்ட்டோட ஜேக்கெட் பிடிக்கும்னு தெரியலையே. ஜேக்கெட் கிஃப்ட்டை ஓப்பன் பண்ணல. சரி ஓகே 2 பேரும் சேர்ந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். சொல்லி ஜிம் அழகா எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. கேக்லாம் வந்து வச்சிருக்காரு. கேக் ரெடி. அப்புறம் வந்துட்டு சொல்லி ஜிம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ கரெக்டாக ஜேக்கெட் ஜிம் கால் வச்சு ஜிம் பார்த்தாங்க. ஹலோ சொல்கிறாங்க. ஆண்டி போயிட்டாங்களா சொல்கிறாங்க. ஜங்க் அம்மா போயிட்டாங்க சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு ஜங்க் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு டோர் ப்ரெஸ் பண்ணுறாங்க. ஜிம் போயிட்டு அழகாக டோர் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணிட்டாங்க. வீட்டு ஃபுல்லாக டார்க்காக இருக்குது. இப்படினாக்கா லைட் ஃபுல்லாக ஆஃப் ஆகிருக்கு. கேக்கோட கேண்டில்ஸ் மட்டும் எரிஞ்சிட்டு இருக்கு. இப்போ ஜெக்கெட் பார்க்குறாங்க. அவ்வளோ அழகாக இருக்கு. ஜிம் அந்த வெளிச்சத்தில் பார்க்கறதுக்கு ஜிம் பார்க்குறாங்க. ஜங்கா வாங்க சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் டோர் ஆஃப் பண்ணுறாங்க. அப்படியே மாதிரி பார்த்துருக்காங்க. க்யூட்டாக இருக்கா ஜிம் வந்துட்டு. ஜிம் பார்க்குறாங்க. கேக் கட் பண்ணாமா சொல்கிறாங்க. ஜெக்கெட் பார்க்குறாங்க. ஓகே சொல்கிறாங்க. ஃபைனல் 2 பேர் கேக் கட் பண்ணுறாங்க. இப்போ ஜெக்கெட் தான் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஃப்ளவர்ஸ் பிடிக்கூட சொல்கிறாங்க. ஜிம் டைட்டாக ஃப்ளவர்ஸ் ஹக் பண்ணிக்கிறாங்க. என்ன ஹக் பண்ணுற ஆசை ஜிம் சரி ஜிம்ல ஜேக்கே ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஜங்கா சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க. இன்னைக்கு அப்பா வந்து சொல்கிறாங்க ஆஃபீஸில் ஸ்டே பண்ண போகிறாங்களா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஆமாம் அப்பா ஆஃபீஸில் ஸ்டே பண்ண போகிறாங்களா ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கெட் ஒரு மாதிரி இருக்கு. நிஜமாவா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஜெக்கெட் பார்க்குறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. கேக்கை கட் பண்ண சொல்கிறாங்க. ஓகே சார் இப்போ கேக்கை கட் பண்ணி ஃபில் பண்ணிக்கிறாங்க. ஹாப்பி அனிவர்சரி சொல்கிறாங்க. ஹாப்பி அனிவர்சரி சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கெட் பார்க்குறாங்க. ஒவ்வொரு வருஷமும் இதே மாதிரி இருக்கும் சரியா சொல்கிறாங்க. கண்டிப்பாக இருக்கும் ஜிம் சொல்கிறாங்க. ஆனால் நிறைய சர்ப்ரைஸ் லவ் அதிகமாகிட்டே இருக்கும் சரியா சொல்கிறாங்க. ஜிம் சரி சொல்லிட்டு இப்போ ஜிம் பார்க்குறாங்க. இந்தாங்க கிஃப்ட்டை சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்க நான் கொடுத்து கிஃப்ட் பாக்ஸ் என்ன சொல்கிறாங்க. அது அங்கே இருக்க சொல்லிட்டு எடுத்து சொல்கிறாங்க. ஜிம்மில் எடுத்து கொடுக்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. காட்டு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணுறாங்க. அப்போ தான் ஒரு செயின் அழகாக இருக்குது. பார்க்குறாங்க. செயின் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. டபுள் செயின் போட்டிருக்கு. ஆனால் டபுள் செயின் பார்க்க முடியாது ஈஸியாக. எனக்கு அது ரொம்ப அழகாக இருக்காங்க. ஹைட் பண்ண மாதிரி வச்சிருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஏன் சங்க ஹைட் பண்ண மாதிரி இருக்க சொல்கிறாங்க. எனக்கு டக்குன்னு யாரும் பார்த்து கேட்டுக்கூடாது. உன்னோட ஃப்ரெண்டுக்கிட்டேவோ காயோ சொல்கிறாங்க. அதான் காய் என்ன பண்ண கேட்பானே சரியா சொல்கிறாங்க. கரெக்டாக சொல்கிறாங்க. அதுக்காக இப்படி வாங்கியிருக்கேன் சரியா சொல்கிறாங்க. டபுள்ஸே சொல்கிறாங்க. ஜான் ஜிமின்னு சொல்கிறாங்க. ஹாப்பியாக இருக்குது. நான் மிஸ்ஸஸ் சொல்கிறாங்க. நீ மிஸ்ஸஸ் ஜான் ஜிமின் தான் ஓகே சொல்கிறாங்க. ஜிமின் ஹாப்பியாக வாங்கிக்கிறாங்க. இப்போ ஜேக்கே போட்டு விடுறாங்க. சரி கிஃப்ட் எங்கே சொல்கிறாங்க. ஜிம்மி கொடுக்குறாங்க. இப்போ பார்த்தா 1000 பேஸ்லெட் இருக்குது. சேம் இதே மாதிரி டபுள்ஸே இருக்குது. சொல்கிறாங்க. நீங்கள் தானே சொல்லுவீங்க நான் தான் நீங்கள் தான் நான் சொல்லிட்டு அப்போ நீங்கள் என்ன சொல்லி நான் எப்படி யோசிப்பா நீங்கள் செயினாக கொடுத்து பேஸ்லெட் கொடுத்தீங்க அவ்வளோதான் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. சரி இவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருக்கே மணி எது கேட்குறாங்க. அப்பா அம்மா கொடுத்து சின்ன வயசுல கொடுத்தாங்க. அதெல்லாம் மொத்தம் சேவிங்ஸ் யூஸ் பண்ணுறா சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. என்ன சொல்கிறீங்கன்னு சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. பால் எதுக்கு மொத்தம் மணி யூஸ் பண்ண சொல்கிறாங்க. உங்களுக்கு கிஃப்ட் வாங்குது என்ன சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. நான் சொல்கிறேன் எதுக்கு சொல்கிறாங்க. பிளாக் கார்டு வச்சுக்கோ சரியா சொல்கிறாங்க. எதுக்கு எனக்கு மணி சொல்கிறாங்க. நமக்கு செலவு பண்ணல ஆனால் அப்பா அம்மா தருவாங்க சரியா. எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பாண்டு ஒரு ஹஸ்பண்ட் தானே சொல்கிறாங்க. இப்போ வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. சரி ஓகே உனக்கு என்ன எனக்கு சரியா சொல்கிறாங்க. அப்பா அம்மா பார்த்துப்பாங்க சரியா சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. போட்டு விட்டா சொல்கிறாங்க. போட்டு விட சொல்கிறாங்க. ஜிம் போட்டு விடுறாங்க. ஜெக்கி ஹேண்ட் ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது சொல்கிறாங்க. இது அப்புறம் போட்டுக்கிறேன் சரியா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. அதே மாதிரி செயின் கரெக்டாக சரியா சொல்கிறாங்க. கரெக்டாக முடியும் ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அப்புறம் ஜம் காசுன்னு சொல்கிறாங்க. ஜம் உட்கார சொல்லி ஜிம் உட்காராங்க. ஜம் கிட்ட போகிறாங்க. நெக்கு கிட்ட போயிட்டு அழகாக கிஸ் பண்ணான்னு போக இன்னொரு பெருசாக ஜிம் பார்க்குறாங்க. என்ன யாரோ ஜிம் பார்த்துருக்காங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. ஆண்டி டியூட்டி தான் போயிருக்காங்க சொல்கிறாங்க. அப்பா சொல்கிறாங்க. அப்பா வர விட அம்மா சொல்கிறாங்க. அப்புறம் கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. ஒரு அக்கௌண்ட் ஆகிட்டு ஜிம் பார்க்குறாங்க. டே ஜிம் பார்த்துருக்காங்க. இப்போ டே பார்க்க ஜம் பார்க்குன்னு சொல்லிட்டு அது சொல்கிறாங்க. பிக் பண்ண சொல்கிறாங்க. ஜிம் வந்து ஹலோ டே சொல்கிறாங்க. டோர் ஓப்பன் பண்ண சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. டே சொல்கிறாங்க. டோர் ஓப்பன் பண்ணுறா சொல்கிறாங்க. ஜிம் தான் இந்த வேறு டே ஜிம் தான் ஜங்கா டே சொல்கிறாங்க. இப்போ ஜம் பார்க்குறாங்க. ஓகே இது சொல்லிட்டு ஜம் எல்லா திங்ஸ் எடுத்துட்டு ஹைட் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்கா சொல்கிறாங்க. பாரு 3 பேங்க் அதை விட்டு நார்மல் பேசுகிறேன் சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. போயிடலாம் நம்ம ஜெயிக்கிறதா ஜிம் போய் ஹைட் ஆகிட்டாங்க. இந்த பக்கம் டே வந்துட்டு டோர் ஆஃப் பண்ணிருக்காங்க. ஜிம் போய் டோர் ஆஃப் பண்ணுறாங்க. டே சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. என்னன்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்டாக இருக்கான்னு சொல்லிட்டு நீ ஓகே வாக்கிக்கிறாங்க சொல்கிறாங்க. அங்கிள் டே கேட்குறாங்க. ஏன் டோர் ஓப்பன் முடியல சொல்கிறாங்க. அது அப்பா அம்மா இல்லை டே சொல்கிறாங்க. அப்பா அம்மா இல்லையா சரியா கேட்குறாங்க. அது அம்மா வந்துட்டு நைட் டியூட்டி போயிட்டாங்க சொல்கிறாங்க. ஆண்டிக்கு நைட் டியூட்டி ஆமாம் அம்மா நைட் டியூட்டி போயிட்டாங்க. அப்பாவும் ஆஃபீஸில் இருக்காரு வரல சொல்கிறாங்க. வரலையான்னு சொல்கிறாங்க. அப்போ எனக்கு கால் பண்ணிட்டு தானே சொல்கிறாங்க. இல்லை நீ சார் நான் என்ன சாருக்கு போகிறேன் டே சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. ஜிம் தான் சரி வாட்டி வந்து உட்கார சொல்லிட்டே உட்காராங்க. ஒரு மாதிரி டிஃப்ரென்ஸ் மேலே இருக்குது. என்ன டிஃப்ரென்ஸ் மேலே இருக்குது சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. உங்கள்கிட்ட அது அம்மா இந்த கேக் வாங்கியிருந்தாங்களா எனக்கு கேக் சாப்பிட போட்டு கேக் வாங்க சொன்னாங்களா வாங்கி கொடுத்தாங்க. அது இப்போ தான் அதை எடுத்து கட் பண்ணி சாப்பிட்டேன். அதான் கேக்கோட ஸ்மெல் சொல்கிறாங்க. கேக்கோட ஸ்மெல் அசுரம்னு சொல்கிறாங்க. இது எனக்கு ஒரு பர்ஃப்யூம் வந்து ஃபெமிலியராக இருக்கிறது பார்த்துக்கோங்க. கேக் ஓகே எனக்கு ஃபெமிலியர் ஸ்மெல் வருது. பர்ஃப்யூம் ஸ்மெல் சொல்கிறாங்க. பர்ஃப்யூம் ஸ்மெல் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. எனக்கு தான் கேட்குறாங்க. உங்களுக்கு தெரியாதா கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. சரி விட ஜேகே சொல்கிறாங்க. டே சொல்கிறாங்க. ஜிம் தான் கேக் சாப்பிட்ற டே சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. டே போய்ட்டு ஜிம் போய்ட்டு கேக் கட் பண்ணிடுறாங்க. இந்த டே சொல்கிறாங்க. இப்போ டே சாப்பிட்டு பார்க்குறாங்க. நல்லா இருக்கே சொல்கிறாங்க. நல்லா இருக்கா சாப்பிட்டு சொல்கிறாங்க. ஜிம் டைம் சாப்பிட்றாங்க. உட்காந்துருக்காங்க. ரெண்டு பேருமே டே பார்க்குறாங்க. நம்ம என்ன ட்ரெஸ்ஸு கேட்குறாங்க. ஏன் டே நல்லா சொல்கிறாங்க. இது நல்லா இருக்கு வீட்டுக்கு இருக்குது ட்ரெஸ்ஸு கேட்குறாங்க. அது சும்மா தான் டே போட்டுருக்காங்க சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறாங்க. அப்படி டே அவங்க சார் அங்கிள் போடுவாங்க சொல்கிறாங்க. தெரியலையே சொல்கிறாங்க. ஏன் டே சொல்கிறாங்க. இல்லை அங்கிள் வரைக்கும் தனியாக இருப்பாங்க. அவங்க கூட இருக்க சரியா சொல்கிறாங்க.
பரவாயில்ல நான் இருந்துப்பா சொல்கிறாங்க. எப்பவும் நீ தான் இருட்டேன்னு சொல்லிட்டு இருப்பா, இப்போ நீ என்ன அப்படி சொல்கிறா கேட்குறாங்க. அது இல்லை நான் சொல்கிறாங்க. இப்படி பார்க்குறேன் நாங்கள் இருக்கிற சரியா சொல்கிறாங்க. சரி கேட்குன்னு சொல்கிறாங்க. இப்படியே பார்க்குறாங்க. அப்புறம் என்ன பண்ணுறது, ஜிம்மில் கேட்டு பேசிட்டு இருக்காங்க. ஜிம்மில் இருக்கிறேன் கிட்ட வாசுறாங்க. ஜிம்மு கிட்ட பாருங்க. ஜிம்மில் லேப்பில் படுத்துக்கிறாங்க. என்னாச்சு கேட்டு ஜிம் தாண்டி ஒரு ஹார்டாக ரப்பா பேசிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜேக்குன்னா அப்படி ஒரு ஃபர்ஸ்ட் வந்து அப்போ கேட்குறாங்க. ஒரு மாதிரி இருக்குடா சொல்கிறாங்க. என்னாச்சு ஜிம் கேட்குறாங்க. அதே சொல்கிறாங்க ஜிம்மின்னு சொல்கிறேன் டே சொல்கிறாங்க. நீ எப்படி சரியா சொல்கிறாங்க, இதுக்கு இப்படி சிங்கிளாக இருக்கிறது தான் கரெக்டாக இருக்கும் ஓகேவா, இப்போதைக்கு நீ எதுவும் ஃபாலோ ஆக வேணாம், இப்போ ரிலேஷன்ஷிப்பில் வந்துட்டு நீ வந்துட்டு கம்ப்ளீட் ஆக வேணாம் சரியா சொல்கிறாங்க. நீ ஏன் டேஸ் கேட்குறாங்க. இப்போ ஜெக்கிக்கு ஒரு மாதிரி இருக்கு, ஏன் ஓகேவா இல்லையா, நான் என்ன மாதிரி பேசிட்டு இருக்கான் அப்படி ஜெக்கி பார்த்துருக்காங்க. அது ரொம்ப கஷ்டம் சரியா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படி இல்லை டே நம்ம ரைட்டான பர்சன் சூஸ் பண்ணி வச்சுக்கேன், நம்ம லைஃப் வந்துட்டு ஹார்டாக இருக்காது சரியா, ஹாப்பியாக இருக்கும், ஸ்மூத்தாக போகும் மேபி சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. அப்போ நான் ரைட்டாக தப்பான பர்சன் சூஸ் பண்ணுறேன் நினைக்கிறேன் கேட்குறாங்க. அப்படி இல்லை சில பேருக்கு சில விஷயங்கள் ரொம்ப ஈஸியாக கிடைக்காது, அப்படியே கொஞ்சம் டைம் எடுக்கும், நீ கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டே கண்டிப்பாக ஷுவராக இருக்கும் உன் ஃபீலிங்ஸ் புரியும் சரியா சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. நானும் அப்படி நினைக்கிறேன், அவனுக்கு என் ஃபீலிங்ஸ் புரியணும், அவனை புரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் சொல்கிறாங்க நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத டே கண்டிப்பாக அவருக்கு புரியும் சரியா சொல்கிறாங்க. இப்போ ஜம் பார்க்குறாங்க. என்ன எனக்கு புரியல, என்ன பேசுகிறீங்க ரெண்டும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ போயிடலாம் நம்ம சின்ன இப்போ ஸ்டேஜ் நிறைய பேசுகிறாங்க. அவர் ஜவுக்கு இருக்கா அது மறந்துட்டார், அவர் கூட பேசிட்டே இருக்காங்க. அப்போ டைம் ஆல்மோஸ்ட் 9 o'clock ஆகுது. இப்போ நம்ம டேவோட ஃபோனுக்கு வரீங்க டே பார்க்குறாங்க. ஹலோ அப்பா சொல்கிறாங்க. டே எங்கே இருக்கா சொல்கிறாங்க. அப்புறம் ஜிம்மி வீட்டில் சொல்கிறாங்க. இவ்வளோ இங்கே உள்ள என்ன பண்ணுறா சொல்கிறாங்க. இல்லைப்பா அங்கிள் வீட்டுக்கு வரல, ஜிம்மில் அம்மா வேறு நைட் விட்டு போயிருக்காங்க சொல்லுவாங்க. அப்படியே ஆமாம் அதான் எனக்கு வரல, அதான் நாங்கள் இருக்கா சொல்கிறாங்க. சரி டைம் ஆகுது வீட்டுக்கு அம்மா தெரிவிக்காங்க, நீ சாப்பிடாம இருக்கா சொல்கிறாங்க. இல்லைப்பா சொல்கிறாங்க. நீ சீக்கிரம் பா சரியா சொல்கிறாங்க. ஜேபி வெளில பானை வீட்டுக்கு வரவே இல்லை, நீ வெளில தான் என்ன அர்த்தம், வீட்டுக்கு பா சரியா சொல்கிறாங்க. ஜிம்மில் இருந்து பா சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. அப்பா சொல்கிறேன் வீட்டுக்கு வாடா சரியா சொல்கிறாங்க. ஃபோன் வச்சுட்டாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறேன். என்னாச்சு கேட்க சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க நீ போட்டி சரியா நான் பார்த்துக்கலாம் சொல்கிறாங்க. அது சொல்லி நீ போட்டி நான் பார்த்துக்க சரியா சொல்கிறேன். சரி ஓகே சரியா பார்க்குற மாதிரி சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு ஜிம் ஒரு டே வந்து வெளில வரைக்கும் வந்துட்டாங்க. அதெல்லாம் போக சொல்கிறாங்க. டே ஓகே பாய் சொல்லிட்டு அவர் போய் வரைக்கும் நம்ம ஜிம் டே போனதுக்கப்புறம் ஜிம் டோரில் அப்படி சாயிறாங்க. அப்பாடா நான் பயங்கர சொல்கிறாங்க. இப்போ டே ஜிம்மில் அப்படியே பர்சன் ஃபிட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஜிம் பார்க்குறாங்க. ஜம்முக்காக சொல்கிறாங்க. எதுக்காக இவ்வளோ க்ளோஸாக பேசுகிற கேட்கிட்டே சொல்கிறாங்க. அவன் ஃப்ரெண்டை சொல்கிறாங்க. ஃப்ரெண்டு புரியுதுக்காக அவன் லேப்டாப் படுப்பானா சொல்கிறாங்க. அது ஜஸ்ட்டு லேப்டாப் ஹெட் வச்சு இது பண்ணி தப்பு ஃப்ரெண்ட் லேப்டாப் ஹெட் வைக்கூடாது சொல்கிறாங்க. நீங்கள் பார்க்குறது வந்து தப்பாக சரியாக சொல்கிறாங்க. சரி நீங்கள் பாரு, எனக்கு சில விஷயங்கள் பிடிக்காதா சரியாக சொல்கிறாங்க. நீ மாற்றிக்கோ சரியாக சொல்கிறாங்க. ஏக்கு கோவப்படுறீங்க சொல்கிறாங்க. பாரு ஜிம்மி நான் அவன் தம்பியில சொல்ல சரியா, ஆனால் அத்தாக சொல்கிறாங்க. இங்கே பாருங்க சின்ன வயசுல ஒன்றா அப்படி வளர்ந்துதான் சரியா, உங்களுக்கு நான் தேவோட ஃப்ரெண்டு உங்களுக்கு பிடிச்சிக்கவே ஆரம்பிச்சு இப்போ என்ன இப்படி பேசுறீங்க ஜிம்மி சொல்கிறாங்க. டே பாருங்க செட்டு பார்க்குறீங்க பாரு உங்களை சொல்கிறாங்க. போங்க ஜிம்கா ஜிம்மி அழுறாங்க. பாரு உங்களை பாரு சொல்கிறாங்க. போங்க ஜிம்மி அழுறாங்க. பாரு என்ன பாரு சொல்கிறாங்க. என்ன ஜிம்மி கேட்குறாங்க. என்ன ஜிம்முக்கு சொல்கிறாங்க. பின்ன ஏன் பேசுறீங்க டேட்டி தான் நீங்கள் தப்பாக பேசுறீங்க, அவங்க பாவம் சொல்கிறாங்க. சரி ரொம்ப சொல்ல சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு தேவும் சுகாவும் சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. டே ஃபாலோ பண்ணலாம் கேட்குறாங்க. அதே சொல்கிறாங்க. நீ சொல்ல சொல்கிறாங்க. இல்லையே சொல்கிறாங்க. என்ன போய் சொல்ல முடியாது சொல்கிறாங்க. இல்லை அப்படிலாம் இல்லை ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் படி ஜேக்க ஹக் பண்ணுறாங்க. நீங்கள் பயன்படுத்தி திச்சிங்க சொல்கிறாங்க. சரி ஓகே ஓகே தேவும் ஜேக்க அதை விட்டுறாங்க. தேவை விஷயத்தை அப்படி விட்டுறாரு. உள்ள ஓகேவா சும்மா சொல்கிறாங்க சரியா சொல்கிறாங்க. இப்போ அவங்க ரொம்ப திட்டுன்னு தெரியுமா ஜிம் சொல்கிறாங்க. சரி திட்டல அப்படி சொல்லிட்டு ஏன் நான் திட்டக்கூடாது எனக்கு விரும்பலையா கேட்குறாங்க. அப்படிலாம் சொல்கிறாங்க. நான் அப்படி இவ்வளோ நேரம் உள்ள இருக்கவங்களுக்கு அப்படி யோசிச்சேன் நீ கேட்குறாங்க. இல்லை டேட் வந்தேன்னா நான் தான் சொல்கிறாங்க. பட் இது கேட்க பார்க்குறாங்க. சரி ஓகே இன்னைக்கு அப்பா அம்மா வீட்டில் இல்லை சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. அங்கே பார்த்தாங்க நீ எதுவும் சொல்கிறாங்க. நான் எதுவும் சொல்கிறாங்க. நீ எதுவும் அவசரப்படலாம் சரியா சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. ஏன் கேட்குறாங்க. மேரேஜ் வரைக்கும் ஜிம் சொல்கிறாங்க. மேரேஜ் வரைக்கும் சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. அப்புறம் நமக்கு மேரேஜ் ஆகலாம் நினைக்கிறா சொல்கிறாங்க. அப்படி இல்லை அண்ணா சொல்கிறாங்க. அங்கே பாரு நம்ம எப்போ லவ் பண்ண ஆரம்பிச்சோம் அப்போ எனக்கு ஒய்ஃப் அதை மாறிட்டேன் ஓகேவா, நீ இப்போ அக்செப்ட் பண்ணிட்டியோ அப்போ உனக்கு ஹஸ்பண்டாக மாறிட்டேன். ஸோ உங்களுக்குள்ள அந்த மேரேஜ் எல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை சரியா சொல்கிறாங்க. ஆனால் சொல்கிறாங்க. ஆனால் என்ன கேட்குறாங்க. அப்படி சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. ஷர்ட் ரொம்ப அழகாக இருக்கு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படியே நீ வாங்கி கொடுத்தது ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. எனக்கு தெரியும் நான் வாங்கி கொடுத்த சரியா சொல்கிறாங்க. இப்போ 2 பேரும் கப்பல் ஷர்ட் தான் போட்டிருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. அண்ணன் பாயமாருக்கு அப்பா அம்மா சொல்கிறாங்க. 4 பேரும் வருவாங்க சொல்கிறாங்க. சரி அப்போ ஜேக்கி அழகாக ஜிம் லிஃப்ட் பண்ணுறாங்க. ஜங்கா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் சொல்கிறாங்க. ஹாப்பி டூ ஜேக்கி வந்து இப்படி பாருங்க அழகாக இப்போ அவங்க ரூம்ல அவங்க கூட்டி போய் ஜேக்கி ஜிம் வெளியில் லைட் பண்ண வைக்கிறாங்க. ஜிம் ஜேக்கி பார்க்குறாங்க. இப்போ ஜேக்கி பாருங்க சொல்லிட்டு பயப்பட இருக்கே சொல்கிறாங்க. ஜிம் டக்குனு ஜேக்கி க்ளோஸாக எடுக்கிறாங்க. ஜேக்கி பார்க்குறாங்க. ஜிம் ஜேக்கி கீழே புஷ் பண்ணிட்டு மேலே ஓராட்டு இருக்காங்க. ஜேக்கி பார்க்குறது பூரா ஸ்டன் ஆகிட்டாங்க. ஓய் சொல்கிறாங்க. நீ தானே சொல்கிறாங்க. நான் தான் சொல்கிறாங்க. ஜேக்கி பார்க்குறாங்க. என்னடா ஃபோன்லேருந்து தைரியம் பேசுவோம் நேரில் பயப்பட சொல்கிறாங்க. அது அப்போ சரியா சொல்கிறாங்க. இப்போ சொல்கிறாங்க. இப்போ அப்படி பயப்பட மாட்டேன் ஜிம் சொல்கிறாங்க. ஜேக்கி பார்க்குறாங்க. ஏன் கேட்குறாங்க. எனக்கு நான் ஒய்ஃப் இல்லை நீங்கள் தானே சொன்னீங்க, நான் நீங்கள் ஹஸ்பண்ட் நான் ஒய்ஃபாக சொல்கிறாங்க. ஆமாம் ஸோ நான் சொல்கிறாங்க. ஸோ நீ சொல்கிறாங்க.
நான் சொல்றாங்க நீ சொல்றாங்க அப்ப ஜேமி போயிட்டு ஜேக்கி கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜேக்கிக்கு அவ்வளோ ஹாப்பியா இருக்குது. அவர் மூவ் பண்றது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஜேக்கி பாக்குறாங்க ஓ இது உண்மையை ஜிம்மி தானே கூட பார்த்துருக்காங்க. அவருக்குள்ள ஹாப்பியா இருக்கு. வா ஜேக்கி ஒரு நாள் பார்த்துருக்கேன் ஜேமி அப்படி ஜேக்கி நிக்கிற கிஸ் பண்ணிட்டாங்க. ஜேக்கி அவர் ஃபீல் பண்ணி அப்படின்னு இருக்காரு. ஜிம்மி பாக்குறாங்க லவ் யூ ஹாப்பி ஜிம்மி சொல்றாங்க. ஜேக்கி பாக்குறாங்க லவ் யூ டூ ஒய்ஃப் சொல்லிட்டு ரெண்டு பேருக்கு அழகா போயிட்டு இருக்கு இந்த பக்கம். ஜிம்மி ஜேக்கிக்குள்ள இப்போ காய் பாக்குறாங்க. என்னவோ அந்த ஹோபி இருக்காது எனக்கு கண்டுக்கூட மாட்டேன் தெரியுமா. எனக்கு இப்படியே வந்துட்டு நம்ம மற்றவங்க மட்டும் தான் சோகம் எல்லாமே காமிச்சிருக்கோம். எனக்கு சோகம் தான். அப்படி காய் பார்த்துருக்காங்க. இப்போ இந்த காய் கொடுக்கும்போது காய் பிக் பண்ணுறாங்க. ஹலோ சொல்கிறாங்க. டே காய் சொல்கிறாங்க. சொல்லிட்டே சொல்கிறாங்க எனக்கு டவுட் இருக்குது கிளியர் பண்ண சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க நீ என்ன சொல்கிறாங்க நோட் பண்ணிருக்கியா. ஜிம்மினும் ஜெக்கவும் சொல்கிறாங்க உன் அண்ணனை பற்றி என்ன கேட்குறாங்கன்னு சொல்கிறாங்க. டே கண்டிப்பாக அந்த அண்ணன் இது ஜிம்மிட்ட கூட்டு விடுறா சொல்கிறேன். இந்த அண்ணன் கண்டிப்பாக ஜிம்மிட்ட கூட்டு விடுறான் சொல்கிறாங்க. வீட்டு விட்டா ஆமா வந்து கம் டு மை கேபின் கூப்பிட்றாங்க. அக்காவும் சொல்கிறாங்க இப்போ டே பார்த்து சொல்கிறாங்க உன் டவுட் தானே பாரு நாளைக்கு நாளைக்கு நம்ம கன்ஃபார்ம் பண்ண பாரு சரியா சொல்கிறாங்க. எனக்கு ஆமா நீ ஜிம்முக்கு நினைக்க சொல்லி நம்ம போச்சு அப்படி இருக்க மாட்டேன் நான் சொல்கிறேன். நம்ம போச்சு அப்படி இருக்க மாட்டேன் சரியா அவன் குழந்தை சரியா அவனுக்கு தெரியாது. அந்த அண்ணா இருக்க அவன் தானே சரியா ஆளு சரியா அவன் நம்ப கூடாது அப்படி சொல்லிட்டு காய் சொல்கிறாங்க. இவங்க டே பார்க்குறாங்க எப்படி சொல்லிட்டு ஆமா சொல்கிறாங்க. இருந்தாலும் சொல்கிறாங்க பாரு அவன் நம்ப கூடாது சரியா நாளைக்கு பாரு தான் அவன் ப்ரூஃப் பண்ணுறேன் அப்படி சொல்கிறாங்க. டேமி சரி நீங்க இருக்க சொல்றாங்க. நாங்க இருக்க பார்ல இருக்க சொல்லி பார்ல இருக்க இடம் இதாத்துல பட்ட சொல்றாங்க. சோகம் லாஸ்ட் சோகமாயே இங்க பாரு இதுக்கெல்லாம் பார் போவா சொல்றாங்க. அப்புறம் என்ன பண்றது அப்படி சொல்றாங்க. பாருங்க டே பாக்குறாங்க அங்கேயே வர சொல்லிட்டு டேவும் போயிட்டு இப்போ வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு டே வீட்டுக்கு பார்க்கு வராங்க. போயிட்டு காய்கறி கொஞ்சம் டைம் சொல்லிட்டு வாடா சொல்லி வீட்டுக்கு போய் விட்டு தான் போறாரு. இப்போ இந்த பக்கம் ஜிம்மின் ஜெக்கி பார்த்தா ரொம்ப ஹாப்பி ஒரு மாதிரி இருந்திருப்பாங்க. இப்போ நெக்ஸ்ட் டே மாறிங்க ஜிம் பாக்குறாங்க. ஜங்கா இந்திரி என்ன சொல்றாங்க. ஜங்கா கிட்ட கூப்பிடுறாங்க. ஜங்கா இந்திரி சொல்றாங்க. ஜங்கா என்ன சொல்லிட்டு எஞ்சி போங்க சொல்றாங்க. போங்க எங்க சொல்றாங்க வீட்டுக்காக சொல்றாங்க. ஜெக்கி போய் பார்க்கணும் அச்சோ சொல்லிட்டு எஞ்சி போங்க சீக்கிரம் சரியா சொல்றாங்க. ஜெக்கி பார்க்கணும் ஓகே ஓகே சரியா இருந்துக்காங்க. ஜிமிந்தா ஜங்கா குளிச்சுட்டு போறீங்க சொல்றாங்க. ஜெக்கி டைம் இல்லை வீட்டுக்கு போய் குளிச்சுக்கலாம் சரியா சொல்றாங்க. சரி அப்படி ஜெக்கி பார்க்குறாங்க. ஓய் சொல்றாங்க லவ் யூ சொல்றாங்க. லவ் யூ சொல்றாங்க. இப்போ ஜெக்கி அப்பே இருக்கு எப்படா மேரேஜ் அவங்களுக்கு ஜெக்கி சொல்றாங்க. ஜிமிந்தா ஓ அப்படி சொல்றாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க ஆனால் இன்னொரு ஜிம்மி பார்த்துட்டு சரியா சொல்றாங்க. என்னென்னு ஆமா ஒரு சைடு ஜிம்மி வரைக்கும் பார்த்தேன் இன்னொரு சைடு ஜிம்மி பார்த்துட்டு சரியா சொல்றாங்க. என்ன சொல்லிட்டு அதாவது சாஃப்ட் கைண்ட் ஜிம்மி பார்த்தேன் சொல்றாங்க. இது வரைக்கும் பார்த்து சொல்றாங்க. அப்புறம் சொல்றாங்க ரொமான்டிக் ஜிம்மி இது பார்த்துட்டு சரியா சொல்றாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஜிம்மி சொல்லி ஜெக்கி சொல்றாங்க. ஜங்கால் பேச ஜிம்மி அடிக்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க ஜோ சொல்றாங்க. நானும் முந்திர எனக்கு ஃபீலிங்ஸாக இருக்குன்னு சொல்றாங்க. நிறைய இருக்கும் சரியா தப்பு இல்லை ஜெக்கி சொல்றாங்க. என்கிட்ட சொல்லி ஜெக்கி சொல்றாங்க. ஜிம்மிதா சரி போங்க சரி சொல்றாங்க. காலேஜ் மீட் பண்றேன் சொல்றாங்க. ஜெக்கி வந்து பாரு சேஃபா சரி ஜிம் சரி சொல்றாங்க. அப்புறம் இந்த பக்கம் ஜெக்கி போயிடுறாங்க. ஒரு டைம் இப்போ வீட்டை விட ஜிம் அழகாக ரெடிட்டாங்க. இப்போ வீட்டுக்கு இந்த வீட்டோட மெய்ட் ஆண்டி வராங்க. ஜிம் பார்க்குறாங்க ஆண்டி வந்து காசு நான் வந்துட்டு காசு ஜிம் அந்த மெய்ட் ஆண்டி போயிட்டு ஜிம்முக்கு மில்க் ரெடி பண்ணுறாங்க. மில்க் ரெடி பண்ணிட்டு அப்புறம் சாண்ட்விச் ரெடி பண்ணிக்கிறாங்க. ஜிம் சாப்பிட்றாங்க. இப்போ பார்த்தா ஜிம்முடைய அம்மா வராங்க. ஜிம் பார்க்குறாங்க நான் வண்டி காசு வந்துட்டு பாத்துட்டாங்க. ஓகே கிளம்புற சொல்றாங்க. ஓகே பாய் தான் அவங்க போக சொல்றாங்க. ஜிம் இப்போ இது கழிச்சு விடாங்க. இந்த பக்கம் நம்ம காயும் டே முன்னாடி வந்துட்டாங்க. நம்ம காய் உட்காந்துருக்காங்க. டே கண்டிப்பாக இது இருக்குது ஃபாலோ பண்ண சரியா சொல்கிறாங்க. அண்ணன் ஃபாலோ பண்ணுறா சொல்லிட்டு நம்ம காய் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க ஓகே சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜிம்மி வராங்க. டே காய் குட் மார்னிங் சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க குட் மார்னிங் ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஜிம்மிந்தா எனக்கு ஒரு மாதிரி இருக்கா சொல்கிறாங்க. ஓகே தான் சொல்கிறேன். நான் ஓகே தான் சரியா சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மிந்தா சரி ஓகே சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மி பார்க்குறாங்க கிளாஸ்க்கு போகலாமா சொல்கிறாங்க. அப்போ நம்ம டே பார்க்குறாங்க இல்லை வெயிட் பண்ண சரியா சொல்கிறாங்க. அங்கே ஒரு பசங்க பார்க்குறாங்க காய் சொல்கிறாங்க. காய் பார்க்குறாங்க கோப்பி என்னையா சொல்கிறாங்க. இந்த பாரு ப்ரொஃபஸர் கூப்பிட்டு சரியா சொல்கிறாங்க. ஓகே ப்ரொஃபஸர் ஜோ அப்போ என்ன வேணும் அப்படி கேட்குறாங்க. ஜவு பார்க்குற நக்கை பற்றி அவங்க சொல்லிட்டாங்க. வா சொல்லி கூப்பிட்றாங்க. இப்போ காய் தான் ஏன்டா வந்து கூப்பிட்றாங்க சொல்லிட்டு போகிறாங்க. போயிட்டு என்ன வேணும் கேட்குறாங்க. பாரு இதுக்கு அரேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க. எனக்கு இது அரேஞ்ச் பண்ணி சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க. இதுக்கு மட்டும் தான் வேணுமா சரி போய் காய் தூக்குறாங்க. எனக்கு நோட் சொல்லிட்டு இப்போ கொடுத்துருக்காங்க. வச்சுட்டு போதுமா சொல்கிறாங்க. போக சொல்கிறாங்க. இப்போ தேங்க்ஸ் சொல்கிறாங்க பாரு சொல்கிறாங்க. இப்போ அவருக்கு கண்டுக்கவே இல்லை. ஈடுபட்டுக்கிட்டுன்னு வராங்க. இந்த பக்கம் ஒன்றும் மேட்ச் ஆகிட்டே தான் ஜிம்மி வந்துட்டு ஒரு மாதிரி பின் பண்ண வச்சு மாதிரி இருக்காங்க. இதுக்கு எனக்கு பின் பண்ணி வச்சிருக்கா சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. உண்மையை சொல்லிட்டாங்க. என்ன சொல்கிறாங்க உன்கிட்ட ஜேகே எதாவது பேசினா கேட்குறாங்க. ஜேகேவா எதுக்கு என்ன பேச போகிறாங்க ப்ரொஃபஸர் தானே சொல்கிறாங்க. பாரு அவன் என் அண்ணன்ட்டு தான் கேட்குறான். ப்ரொஃபஸர்ன்றா கேட்கல என் அண்ணா மட்டும் எதாவது மிஸ்டேக் பண்ணுறா சொல்கிறாங்க. அப்படிலாம் நீங்கள் எப்படிலாம் பேசாத பார்க்க தான் அப்படி இருப்பார் அவரும் அப்படிலாம் இல்லை சரியா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க ஆமாம் அவர் பார்க்குற கூட தெரியாது மற்றபடி அவர் ஒன்றும் நல்ல பர்சனாக சரியா சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க அப்படியா சொல்லணும்னு சொல்கிறாங்க. ஸோ என்னோட என்னோட அண்ணன் பற்றி உங்களுக்கெல்லாம் தெரியும் போலே சொல்கிறாங்க. ஏன்ட்டு எனக்கு கேட்குறா அப்புறம் சொல்கிறாங்க. ஓய் சொல்கிறாங்க என்கிட்ட இதை ஹைட் பண்ணுறா சொல்கிறாங்க. இல்லையே சொல்கிறாங்க. எங்கள் ஆயுசை பற்றி சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க சரி ஆயுசை பற்றி சொல்கிறாங்க. நான் என்ன ஹைட் பண்ண போகிறாச்சுன்னு கேட்குறாங்க. உண்மையை சொல்லு உனக்கு ஜங்க்லேயே நடக்குது கேட்குறாங்க. இதுவுமே சொல்கிறாங்க. அவன் இது கூட அடிக்கடி கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது நோட்ஸை பற்றி தான் சொல்லிட்டு கூப்பிட்டாங்க சொல்கிறாங்க. இங்கே பாரு என்கிட்ட போய் சொல்றியா கேட்குறாங்க. நான் போய் சொல்லல அப்புறம் சொல்லுது அதே பார்க்குறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க நான் சொல்கிறது நம்பிட்டே சொல்கிறாங்க. இவரை மட்டும் பார்க்குறாங்க. எனக்கு நம்பிக்கை இல்லை ஜிம்மி ஓகே இது வரைக்கும் ஜிம்மி என்ன சொன்னால் கரெக்டாக இருக்கும். ஒன்று மட்டும் சொல்ல போய் சொல்ல மாட்டான். இப்போ அவன் சொல்லிட்டு போய் வேணும் தோணுது ஓகே அதுதான் கேட்குறாங்க. உண்மையாக சொல்லிட்டு கேட்குறாங்க.
டே சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, போய் ஜிம்மு தேவை ஷர்ட் அழகாக பட்டன் பிடிச்சிட்டு இருக்காங்க. பட்டன் பிடிக்காத சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க. எனக்கு சொல்கிறாங்க, உனக்கு சொல்கிறாங்க, எனக்கு ஜங்காவை பிடிச்சிருக்க சொல்கிறாங்க. எல்லாரும் கேட்குறாங்க, ஜங்காவா பிடிச்சிருக்க சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க, என்ன ஜிம்மு சொல்கிறேன், லவ் பண்ணுறேன் டே சொல்கிறாங்க. லவ்வா சொல்கிறாங்க. என்ன பேசுகிறா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. எப்போ தான் சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க. இப்போ கொஞ்சம் டேஸாக தான் சொல்கிறாங்க. என்னதுக்கு அப்போ நேற்று நைட்டு சொல்கிறாங்க. நேற்று நைட்டு சொல்கிறாங்க. இல்லை சொல்கிறேன், நேற்று நைட்டு சேர்க்க உங்கள் வீட்டில் தான் நான் கேட்குறாங்க. அது உனக்கு தெரியுமா சொல்கிறாங்க. அங்கே பாரு, அந்த பர்ஃப்யூம் எனக்கு ஃபெமிலியர் தெரியும் சரியா சொல்கிறாங்க. அந்த பர்ஃப்யூம் வசனம் உங்களோட வீட்டில் அடிச்சது சரி, எனக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டேன். எனக்கு கேட்கல ஓகேவா, எனக்கு ஜிம்மில் ஆச்சு எனக்கு ஹார்ட் பண்ண முடியலான்ட்டு அமைதியாக இருந்தால் ஓகேவா சொல்கிறேன். நானும் அவங்களுக்கு பேசி பார்த்தேன், அவங்க ஸ்டே பண்ணேன். சரி அவங்க அப்படியே விட ஒரு வாய் ரீசன் இருக்கும்னு நினச்சேன். ஆனால் அப்படி எனக்கு தெரிய சொல்லி நானும் நினச்சோம், நம்ம தப்பாக நினச்சி பார்க்க அப்படின்னு நான் யோசித்தேன். ஆனால் சொல்கிறாங்க சொல்கிறாங்க சொல்கிறாங்க. செக்கி நைட் அங்கே தான் இருந்தாங்க சொல்கிறாங்க. டேப்பாக்கம் என்னடா பேசுகிறா சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க. இது எங்கள் அனிவர்சரியாக சொல்கிறாங்க. அனிவர்சரியாக சுட்டே சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அப்படியே அவங்க ஒரு பசங்க கை வைக்கிறாங்க. அனிவர்சரியா அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிம் திரும்பி பார்க்குறாங்க. நம்ம ஜிம் திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா அவங்க ஒரு பசங்க அப்படியே ஹார்ட் கிட்ட கை வைக்கிறாங்க. காய் சொல்கிறாங்க. ஏண்டா உள்ள மாட்டேங்குது என்ன சொன்னா சொல்கிறாங்க. அது சொல்லி என்னடா சொன்னீங்க கேட்குறாங்க. அனிவர்சரின்னு சொல்கிறாங்க. அனிவர்சரி யாருக்கு சொல்கிறாங்க. எனக்கும் ஜேக்கிக்கும் சொல்கிறாங்க. எது உனக்கும் ஜேக்கு அனிவர்சரியா. நீ குழந்தை, நீ பால் குடிக்கிற குழந்தை நான் நினச்சிட்டு இருக்கேன், நீ என்ன பேசிட்டு இருக்கா சொல்கிறாங்க. குள்ள மாட்டேன் அப்படின்னு கேட்குறாங்க. ஜிம்மி சொல்கிறாங்க. என்ன பேசுறீங்க சொல்கிறாங்க. அது எனக்கு ஜேக்கிக்கும் இது அனிவர்சரி, அதான் கேக் கட் பண்ணோம் ஜிம்மி சொல்கிறாங்க. இப்போ நீங்க ஜேக்கி ஆகிட்டே மாதிரி பார்க்குறாங்க. என்னடா பேசுகிறா சொல்கிறாங்க. அப்போ நீ எவ்வளோ செலவு பண்ணுறா சொல்கிறாங்க. அதுவா ஜேகே வந்து 4 years செலவு பண்ணுறாங்க சொல்கிறாங்க. 4 years ஆகும் சொல்கிறாங்க. எல்லாம் பேசுகிறீங்க சொல்லுங்க. ஆமாம் ஜேகே வந்து 4 years செலவு பண்ணுறாங்க. நான் வந்து ஜேகேவோ நீங்களும் ஜேகேவோ சொல்கிறாங்க. 1 year பண்ணுறேன். 1 year 2 months சொல்கிறாங்க. என்னென்னு ஆமாம் ஆல்மோஸ்ட் 14 months அப்படி சொல்கிறாங்க. எனக்கு ஆமாம் நான் ஏன்னா 1 year 12 monthsலேயே அப்போ வந்துட்டு நான் 14 months லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. காய் பார்க்குங்க. எப்போதுடா நீங்கள் கூட தானடா இருக்கா சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குங்க. ஜிம்மி என்ன பேசுகிறா சொல்கிறாங்க. டேக்கிட்டையும் சாரி வந்துட்டு சொல்லாமல் இருக்கு. ஜங்கா தான் சொன்னாங்க சார், நான் கூட சொன்னேன் டேக்கிட்டையும் காய்ச்சி சொல்லலாம்னு சொல்லிட்டு ஜெக்கி தான் சொன்னாங்க. இப்போ சொல்ல வேணா ஒரு ரீசன் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. என்ன ரீசன் தெரியாது, ஆனால் அவங்க சொன்னாங்க ஏதோ காரணம் தெரிஞ்சா அதானே சொல்லாமல் விட்டுட்டேன். எனக்கு கோச்சிக்காத டேக்கே, எனக்கு ஜங்கா ரொம்ப பிடிக்கும், ஜங்காவுக்கும் எனக்கு பிடிக்கும், 2 பேருமே லவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நேற்று அனிவர்சரி ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க. உனக்கு அனிவர்சரிலாம் வந்துச்சு சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. அடுப்பா நாங்கள் ஒருத்தன் லவ் பண்ணுற சுற்றிட்டு இருக்கா. அது காலேஜுக்கு தெரியும், ஆனால் அவன் திரும்பி கூட பார்க்க மாட்டான். நீ லவ் பண்ணி அனிவர்சரி கொண்டாடுத்தியா கேட்குறாங்க. ஆமாம் ஜிம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க. அப்புறம் எப்படி போனிச்சு சொல்கிறாங்க. நல்லா போனிச்சு சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம் கேட்கலாம் கட் பண்ணணும் அப்போ ஜிம் சொல்கிறாங்க. இப்போ காய் பார்க்குறாங்க. ஏண்டா நீ குழந்தை நினச்சிட்டு இருக்கலாம், நீ இருந்தாக்கா சொல்கிறாங்க. நான் குழந்தை நான் சொல்கிறேன் நான் ஜிம் கேட்குறாங்க. காய் பார்க்குறாங்க. நீ ஏடா பேசுகிறா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. காய் எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு காப்பாற்றுன்னு சொன்னாங்க. நீ ஸ்கூல் படிக்கும்போது சொல்கிறாங்க. அது அப்போ எல்லாரும் முடிவு பண்ணாங்க. அப்போ நான் சின்ன பையன் சொல்கிறேன். இப்போ மட்டும் என்னடா சொல்கிறாங்க. இப்போ வளர்ந்துட்டேன் சொல்கிறாங்க. இப்போ காய் போயிருந்தா ஒரு திங்ஸ் வாங்கினா கூட டெட்டியில் வாங்கவா காய் இதில் வாங்கவா சொல்லிட்டு காய் மாதிரி கேட்பீங்க. அப்படி இருக்கும்போது எப்போ அவ்வளோ பெரிய விஷயத்த சொல்கிறாங்க. நான் தேடி அதை சொல்கிறாங்க. சரி ஜெயிக்க உண்டு எப்போ சொல்லாது கேட்குறாங்க. அது ஃபாரின் போகிறதுக்குள்ளே சொல்கிறாங்க. 4 years முன்னாடியா சொல்கிறாங்க. 4 years முன்னாடி 11th படிச்சிடல அவங்க சொல்கிறாங்க. அப்போ தான் ஜெயிக்க வந்து என்கிட்ட சொன்னாங்க. அவங்க ஃபாரின் போகிறதுக்கு சொன்னாங்க. ஜிம்னு கூப்பிட்டாங்க. நான் நான் போனேன்னா என்னன்னு கேட்டாங்க. அப்போ நான் கேட்டேன் என்னன்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. எனக்கு பிடிச்சிருக்கல அப்படின்னா சொல்லிட்டு நான் பயந்து போயிட்டேன். அச்சு அப்படி சொல்லக்கூடாது, நீங்கள் வந்து ஆனான்னு சொன்னேன். அப்போ அவங்க சொன்னாங்க எனக்கு பிடிச்சிருக்கு, அது இப்போ ஃபாரின் போகிறேன், உனக்கு பிடிச்சிருந்து சொல்லிட்டாங்க. அப்புறம் இவங்க ஃபிலிம் சொல்லிட்டாங்க. கான்டாக்ட் பண்ண சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க. அப்போ நான் எப்படி விட்டு தான் சொல்கிறாங்க. அப்புறம் 1 year பிஃபோர் அவங்க வந்தாங்களா சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கு டேயோட வேன் இறந்துருப்பாங்க 1 year பிஃபோர். அப்போ வந்து ஜேகே வந்துருப்பாங்க ஃபாரின்லேருந்து. இப்போ ஜிம்மி வந்து வீட்டுக்கு போயிருப்பாங்க. எனக்கு அந்த கல்லூரிக்காக போயிருப்பாங்க எல்லாருமே. அப்போ நம்ம ஜேகே அந்த டைமில் கூட நம்ம ஜிம்மில் வந்து பேசியிருப்பாங்க. அப்போ ஜிம்மிக்கு அந்த டைமில் இருக்கும் கம்ஃபர்ட் பண்ணி சொல்லி போனீங்கன்னா ஃபீல் பண்ணாதீங்க, அழாதீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஜேகே அப்படிப்பாங்க. ஜிம்மில் ஹக் பண்ணியிருப்பாங்க. எனக்கு அந்த வீட்டில் நம்ம ஜேகே எல்லாருமே இருந்திருப்பாங்க. ஜிம் வந்து ஜேகே போய் தான் அவர் கம்ஃபர்ட் பண்ணியிருப்பாங்க. ஃபீல் பண்ண சொல்லிட்டு கண்ட்ரோலர்ஸ்க்காக போயிருப்பாங்க. அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்க போயிட்டு சொல்லிட்டு வா சொல்லிட்டு. அப்போ நம்ம ஜிம் போயிருப்பாங்க. ரூமுக்கு போகும்போது தான் ஜேகே ஜிம்மில் ஹக் பண்ணியிருந்தாங்க. ஹக் பண்ணி அழுதுட்டு இருப்பார். அப்போ நம்ம ஜிம் சொல்லுவாங்க அழகிங்கன்னு சொல்லும்போது ஜேகே பார்க்குறாங்க. நான் கேட்டு என்னாச்சுன்னு கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஷாக்கிங்காக இருந்திருக்கும். என்ன அந்த டைமில் சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம் நான் போயிட்டு அவருக்கு காரில் சொல்லலான்னு போனேன்னா சொல்கிறாங்க. அப்பா சொன்னார். நான் கேட்டது என்னாச்சுன்னு கேட்டாங்க. அப்பா சொல்கிறாங்க அப்புறம் என்னெல்லாம் ஹைட் பண்ண முடியல நானும் சொல்லிட்டேன் சொல்லிட்டு. ஆமாம் நீயும் டேவும் ஒரு பக்கம் சுற்றிட்டுப்பீங்களா. அப்போல்லாம் வந்துட்டு நீ வந்துட்டு காய் பிள்ளையே சுற்றிட்டு இருப்ப. நம்ம ஹவுஸ் நம்ம டேவும் வந்துட்டு சுகா பிள்ளைலாம் சுற்றிட்டு இருப்பாங்க. எனக்கு அவங்க ஃபஸ்ட்டு வேறு 2 years வந்துட்டு ஃபுல்லாகவே அவங்க பிள்ளை சுற்றிட்டு இருப்பாங்க.
அந்த டைமில் அவங்களுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் அமைதி இருப்பாங்க, சுற்றி நிறுத்திருப்பாங்க, அந்த அளவுக்கு சுற்றிருப்பாங்க. ஜிம் போட்டு தனியாக இருப்பாங்க மேக்ஸிமம். அப்போ ஜிம் பற்றி சுற்றுமா அப்படின்னு ஞாபகம் ஜேகே ஞாபகம், ஜேகே கன்ஃபியூஸ் பண்ணுறோம், ஜேகே ஞாபகம் நினைக்கும் போது ஹாப்பியாக இருப்பாரு. அவர் ஏன்னா அதுக்கு தெரிஞ்சுக்காது போகும்போது பிடிக்க ஆரம்பிச்சிருக்கும். அவர் சொல்லாமல் இருந்திருப்பாரு. அந்த டைமில் சொல்கிறாரு, எனக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு ஜிம் சொல்கிறாங்க, நிஜமா ஜிம் எனக்கு பிடிச்சிருக்கு ஜிம் சொல்கிறாங்க, ஜேகே பார்க்குறாங்க அப்படின்ட்டு சொல்லி ஏன் ஃபோன் பண்ண சொல்கிறாங்க. எனக்கு சொல்கிறதுக்கு தைரியம் இல்லை, எனக்கு பிடிச்சிருக்கு ஜிம் சொல்கிறாங்க, ஜேகே பார்க்குறாங்க. இப்போ ரெண்டு பேர் சரியாக சொல்கிறாங்க, ஜிம் சரி சொல்கிறாங்க. அப்புறம் ரெண்டு பேரும் வந்து ஷேர் பண்ணிடுறாங்க. பண்ணுறா அவர் சொல்கிறாரு, ஃபோனில் யூஸ் பண்ணியிருப்பாரு. ஜிம்மு சரி சொல்கிறாங்க. அப்போ ஜேகே வந்து ஜிம்மு ஃபோன் பண்ணுறாங்க. ஜிம் ஃபோனில் நல்லா ஸ்டார்டிங்கில் ரொம்ப ஸ்டார்டிங் கொடுப்பா பேசுறதுக்கு போக நல்லா பேசுகிறாங்க. ஜிம் இப்போ ஜேகே பேசுறது அழகாக பேசுவார், ரிப்ளை பண்ணுவார், ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அப்போ தான் தனி பண்ணுறதுக்குலாம் போயிருப்பேன். எனக்கு நம்ம டேவும் காயும் ஜிம்மு கூட இல்லாத அப்புறம் அவருக்கு ஜேகே கூட ஞாபகம் வந்து ஜேகே பேசுவார். ஜேகே அங்கே எவ்வளோ ஒர்க் இருந்தாலும் அவருக்கு ஃபுல்லாக ஒர்க்லாம் தள்ளி வச்சுட்டு ஜிம்கிட்ட பேச ஆரம்பிச்சிடுவாங்க. ஜிம்முக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் ஜேகே கிட்ட பேசுறது. ஏன்னா ஜேகே தான் ஹையர் ஸ்டடிஸ் பண்ணியிருப்பாரு, பிஹெச்டி பண்ணியிருப்பாரு ப்ரொஃபஸர் ஆகிறதுக்காக. அது ஜேகே ஜிம்முக்கு அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவார். பார்ட் டைம் வரைக்கும் பார்த்துட்டு ரொம்ப பிஸியாக இருப்பார். ஆனால் அவர் பிஸி ஷெடியூல்லையுமே ஜிம்மில் தான் கம்ஃபர்டபுளாக வச்சுருப்பாரு. ஜிம்முக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ஜேகே கூட பார்ப்போம் எப்போ வருவாங்க நினச்சிருப்பாங்க. ஜேகே ஜிம்முக்கு வந்து ஆக்சுவலாக ஜேகேக்கு வந்து வேறு காலேஜ் ப்ரொஃபஸர் ஜாப் படிச்சிருக்காங்க. ஆனால் ஜிம்மில் இங்கே இருக்காங்க ரீசன்க்காக ஒரு 6 மந்த்துக்கு இருந்தால் கூட அவங்க கூட இங்கே இருக்குன்றதுக்காகவே அவங்க வந்திருப்பாரு. ஏன்னா ஜிம்மில் இப்போ தான் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஜேகே இப்போ தான் ஜாயின் பண்ணியிருப்பாங்க காலேஜில். ஒரு 8 months பிஃபோர் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அதனால இப்போ ஜிம் பார்க்குறாங்க, ஏற்காங்க ஜாயின் பண்ணி கேட்குறாங்க. உனக்கு ஆசையாக கொஞ்சம் டேஸ் உங்க கூட இருக்குன்னு தோணுது சொல்லி ஜேகே சொல்லும்போது ஜிம் ஹாப்பியாக இருக்கும். இப்போ நம்ம ஜிம் சொல்லி முடிக்கிறாங்க. அப்போது அவர் இங்கே வந்து சொல்கிறாங்க, எனக்காக தான் ஜிம் சொல்கிறாங்க, வாய் பார்க்குறவங்களோட பாவியை சொல்கிறாங்க. இப்போ உங்களுக்கு டே பார்க்குறாங்க ஜிம்மின் நெக்கில் என்ன கேட்குறாங்க, அது டேஸ் ஜிம் ஹைப் பண்ணுறாங்க. எல்லா அது கேட்குறாங்க. அதே சொல்கிறாங்க, அங்கே பாரு சொல்கிறாங்க, ஹைப் பார்க்குறாங்க. என்ன சொல்லிட்டு பார்க்குறாங்க, ஐயோ ஐயோ சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, ஏன்டா நீ குழந்தை டானிடா போய் நெக்கில் நிற்கிறாங்க பைக் மாதிரி பேச சொல்கிறாங்க. அது ஜேகே கொடுத்து கட்டாத யாருக்கா தெரிஞ்சு போக சொல்கிறாங்க. என்னன்னு கட்டாத சொல்கிறாங்க. ஹைப் பார்க்குறாங்க, எப்போ நீ பேச ஆரம்பிச்சா, எப்போதுலாம் பேச ஆரம்பிச்சா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க சொல்கிறாங்க. ஜேகே கொடுத்தது தானே ஜிம் சொல்கிறாங்க. அட பாவி எல்லா பேசுகிறா சொல்கிறாங்க. ஜேகே கொடுத்தது தானே ஜிம் சொல்கிறாங்க உனக்கு அப்படிலாம் சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க ஜே காய் பார்க்குறேன் டே பார்க்குறாங்க, இதான் தப்பு இல்லை ஜிம்மின்னு சொல்கிறாங்க. அங்கிள் எனக்கு தெரியாமல் அது பண்ணுறது தப்பு இல்லை, லவ் பண்ணுற ஓகே எனக்கு புரியுது, அதுக்கு அவ்வளோ இதெல்லாம் இப்படியே பண்ணுவேன் சொல்கிறாங்க. கேட்டு தப்பாக சரியா ஜிம் சொல்கிறாங்க. கேட்க ஒரு மாதிரி இருக்குது, உண்மையாக டிசப்பாயிண்டாக இருக்குது சரியா சொல்கிறாங்க. அப்படி சொல்லாத ஜிம் சொல்கிறாங்க. காய் பார்க்குறவங்களோட பாவி இன்னும் நம்பவே மாட்டேன்டா, லோகத்தில் யாரும் நம்ப மாட்டேன்னா சொல்கிறாங்க. ஏன்டா அப்படி சொல்கிறா ஜிம் கேட்குறாங்க. அப்படின்னா என்ன பண்ணியிருக்கா, நீ ஒரு குட்டி குழந்தை நினச்சிட்டு என்னக்கா சொல்கிறாங்க. அது இப்போ ஜிம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறீங்க, ஏன்டா நீ இப்படிலாம் பண்ணுவியா கேட்குறாங்க. அப்படியே பேசாதரா ஜிம் பார்க்குறாங்க தப்பு ஜிம் சொல்கிறாங்க. இப்போ டே காய் அதை விட சொல்கிறாங்க சரியா சொல்கிறாங்க. ஜிம்ல அவங்க கிளாஸ் ரூம் போகலாம் சொல்கிறாங்க. இப்போ ஜிம்ல காய் பார்க்குறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க, நான் பாருங்க இதை பற்றி பேச வைப்பேன், இதை பற்றி எதுனா பேசினாக்கா நான் ஜேக்கிட்ட சொல்கிறேன் சரியா சொல்கிறேன். என்ன சொல்ல ஜேகே கிட்ட நீ டீஸ் பண்ணுறல அவனை பனிஷ் பண்ண சொல்லுவேன் சரியா சொல்கிறாங்க. பனிஷ்மெண்ட் ஆகும்னு சொல்கிறேன். என்ன பனிஷ்மெண்ட் ஜேகே கேட்குறாங்க. ஜிம் கேட்குறாங்க. காய் கேட்குறாங்க. அது டெஸ்ட்டில் வந்துட்டு உனக்கு 100 டைம் எழுத சொல்லுவேன் சரியா சொல்கிறாங்க. 100 டைம் ஆமாம் நீ பண்ணுற மிஸ்டேக்லாம் 100 டைம் எழுத சொல்லுவேன் சரியா சொல்கிறாங்க. காய் பார்க்குறாங்க. அட பாவி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, ஏண்டா நாங்கள் தானே வளர்த்துருக்கோம் சொல்கிறாங்க. நீ வளர்த்துருக்கணும் நானும் பண்ணியிருக்கா சொல்கிறாங்க. அட பாவி நம்ப மாட்டாங்க சொல்லியா சொல்கிறாங்க. நீ நம்ப அது போச்சு இந்த டேட்டே பாஸ் இந்த டேட்டை ஹார்ட் கொடுத்துக்கிறாங்க. டே உட்காந்து டேட்டே கோச்சிக்காத தெரியாமல் பண்ணிட்டு சரி நான் மோச்சு தானே மன்னிச்சிட மோச்சு வாழ சொல்கிறாங்க. பட்டேவும் அங்கே பாரு சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க லிமிட்டை கிராஸ் பண்ண சரியா சொல்கிறாங்க. சரி இதுக்கப்புறம் கிராஸ் பண்ண மாட்டேன் ஜிம்மி அது சரியா சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மி டேவும் சரி ஓகே சொல்கிறாங்க. ஃபைனல் உட்காந்துருக்காங்க. நம்ம சுகாதார கிளாஸ்க்கு ஒரு வந்து பார்க்குறாங்க. டே இப்போ தான் கேஷுவலாக உட்காந்துருக்காங்க. சிவாவும் சில மேடம் கிளாஸ் எடுத்துருக்காங்க. இப்போ ஜிம் டே பார்க்குறேன் கேட்டு சிவாங்க கோவமாக சொல்கிறாங்க. எனக்கு கோவம் சொல்கிறாங்க. அப்படியே உட்காந்துருக்காங்க. இந்த பக்கம் காய் பார்க்குறாங்க. என்ன இன்னைக்கு சிவாவோட பேசுன்னு தெரியல, நம்ம ஜிம்ல டேவோட பேசுன்னு தெரியல பார்த்துருக்காங்க. சரி கிளாஸில் விட்டுறாங்க. இப்போ நெக்ஸ்ட் ஜேவப்பட வருது. ஜேவ பார்க்குறாங்க. இப்போ ஜேவப்பு தான் கிளாஸ் எடுத்துருக்காங்க. இந்த காய் பார்க்குறாங்க. ஜேவப்பு பார்த்துருக்கோம். ஜேவப்பு ஒரு மாதிரி இருக்குது. இவன் எல்லாரும் நம்ம பார்த்துருக்காங்க. சரி விட்டுறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு போயிடல. இந்த பக்கம் ஜேவப் தான் சரி ஓகே சொல்லிட்டு காய் எடுத்து கூப்பிட்றாங்க. இப்போ காய் பார்க்குறாங்க. என்ன சொல்லிட்டு கோப்பி நான் கம்பெனி ஒரு கேபின் அப்படி சொல்கிறாங்க. இப்போ எல்லாம் பார்க்குறாங்க. எல்லாம் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ காய் ஜேவப் மாதிரி என்ன சொல்ல சொல்கிறாங்க. என்னோட கேபினுக்கு வருமானு கேட்டால் சொல்கிறாங்க. இப்போ டேக் ஒரு மாதிரி கட்டி என்ன பேச சொல்கிறாங்க. இப்போ காய் பார்க்குறாங்க. ஜேவ பார்க்குறாங்க. பிஹேவியர் ಸ್ವಲ್ಪ சரியா சொல்றாங்க. எனக்கு பிஹேவியர் ಸ್ವಲ್ಪ சரியா சொல்றாங்க. பிஹேவியர் சரியில்லை கொஞ்சம் மாற்றிக்கோ சரியா சொல்ல போயிடறாங்க. என்ன சொல்லிட்டு காய் பார்க்குறாங்க பார்க்குறாங்க. என்னடா அப்படி சொல்லிட்டு பாருங்க எல்லாருக்கும் ஒரு மாதிரி காய் சார் ரொம்ப ஜேவ் சார் ரொம்ப ஸ்வீட்டு. ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் சொல்லுவோம் அவருக்கு ஒரு மாதிரி இருக்கு. எதுவும் சொல்லிட்டு போகிறான் அவன் சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க என்ன கேட்குறான் அப்படி சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க. அப்படிதான் சொல்லணும் அப்படிதான் அவர் கூப்பிடாத சொல்கிறாங்க. டே தப்பா எல்லாம் பார்ப்பாங்களா சரியா சொல்கிறாங்க. காய்க்கு ஒரு மாதிரி கதை சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜேவ் கரெக்டாக போய் உட்காராங்க ஒரு ஸ்டாஃப் ரூமில். ஏதாச்சும் ராஷ்டிரா கேட்குறாங்க. டே அவன் ரொம்ப லிமிட் கிராஸ் பண்ணுறாங்க சொல்கிறேன் என்ன சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜேவ் பண்ணா சொல்கிறாங்க. இப்போ சுகர் பார்க்குறாங்க. இப்போ பண்ண ரெப்புடேஷன் போயிருமே அப்படி சொல்லிட்டு ஓகே சொல்லிட்டு நம்பிட்டு வர சொல்கிறாங்க. நம்பிட்டு வராங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்கிறாங்க. இப்போ நம்பிட்டு பார்க்குறாங்க. அங்கே பாரு ஏற்கனவே அப்படி ரூமர் சொல்லிருக்கு சரியா. ஈவன் நம்ம காலேஜ் யாருன்னு கேட்குறாங்க சொல்கிறாங்க. இந்த காலேஜ் யாருன்னு கேட்குறாங்க. என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு ப்ரொஃபஸர் ஸ்டூடெண்ட் லவ் பண்ணுறவங்க தெரியல சொல்கிறாங்க. எனக்கு ரூல்ஸ் அப்படி
இருக்கு. ஆனால் பசங்க லவ் பண்ணலாம், நம்ம பசங்க லவ் பண்ணலாம், ஆனா கேம்பஸ் கூட தெரியக்கூடாது. இப்போ நம்ம ஒரு மீட்டிங் மாதிரி வைக்கிறாங்க, அதில் எல்லா ப்ரொஃபஸருமே இருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறாங்க, ப்ரொஃபஸர் ஜெவாப் சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வந்து கொஞ்சம் பேசுங்க சரியா, காய்கிட்ட நீங்கள் வார்னிங் பண்ணுங்க, கொஞ்சம் விளையாட்டுத்தனமாக இருக்கா, உங்கள் ரெப்புடேஷன் போயிட்டு முடியாது சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெவாப் மார்க்கு சரி விட்டு சொல்லிட்டு ஃபைனல் இந்த பக்கம் நம்ம நம்பி பார்க்குறாங்க, சரி நம்ம பேசலாம் சரி வர சொல்லுங்க சொல்கிறாங்க. இப்போ மற்றவங்க போயிட்டாங்க. இப்போ 4 ஸ்டாப் மட்டும் இருக்காங்க, எனக்கு நம்பிச்சுன்னு அப்புறம் ஷுகா நம்ம ஜெவாப் ஜெவாப் 4 பேர் இருக்காங்க. இப்போ நம்ம காய் ஒரு பசங்க கூப்பிட்றாங்க, காய் சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க, ஒன்று நான் பிரின்சிபல் நம்பிச்சு கூப்பிட்டாங்க சொல்லிட்டு என்ன அவருக்கு என்ன கூப்பிட்டாரே சொல்கிறாங்க. இப்போ நான் டே பார்க்குறேன் இஷ்யூவாக இருக்கும் பயமாக இருக்குது. டே காய் சொல்கிறாங்க, டே சொல்கிறாங்க, இப்போ நம்ம பார்த்துக்கலாம் சரியா சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்போ இந்த பக்கம் நம்ம காய் போகிறாங்க. இப்போ நம்ம காய் தானே வராங்க, கம்மி சார் சொல்கிறாங்க, கம்மின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய் உள்ள போகிறாங்க, அப்படின்னு சொல்லி நம்ம சார் கூப்பிட்டு சொல்கிறாங்க, என்ன நினச்சிருக்கோம் சார் சொல்கிறாங்க. சார் சொல்லி நினச்சிருக்கா கேட்குறாங்க. அதை சொல்கிறாங்க, சொல்லி நினச்சிருக்க நீ கேட்குறாங்க. என்ன சொன்ன ஜெவ பார்த்து சொல்கிறாங்க. நான் சொல்கிறாங்க, நான் ஹோப்பே பேசுகிறாங்க பாரு என்ன பேச சொல்கிறாங்க. ஸோ சார் சொல்கிறாங்க, பாரு ஃபர்ஸ்ட் அவங்க ப்ரொஃபஸர் ஓகேவா, ப்ரொஃபஸர் ரெஸ்பெக்டாக ப்ரொஃபஸர் உங்களுக்கு சரியா சொல்கிறாங்க. எனக்கு அட்லீஸ்ட் ஹோபி சார் கூட கூப்பிட்டுருக்கோம், ஆனால் நீ எப்படி வந்துட்டு ஹோப்பி கூப்பிடா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க, பாருங்க சார் நானும் ஓப்பனாக கேட்குறேன் சரியா, உங்களுக்கு தெரியாதா, இந்த காலேஜுக்கே தெரியும், இந்த காலேஜ் சேவர்லேருந்து எல்லாத்துக்கும் தெரியும் அவர் லவ் பண்ணுற சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன இருக்காமா அவருக்கு தெரியும், இது அவரும் தெரியாமல் நடிக்கிறாங்கன்னா நீங்களும் அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்பிச்சுக்கு ஒரு மார்க்கு என்னடா அப்படி பேசுகிறான் நம்பிச்சு கேட்குறாங்க ஷுவா கிட்ட. அவன் அப்படி தான் சொல்கிறாங்க, பாருங்க ஷுவா என் கூட சேர்த்தா சொல்கிறேன், அவங்க எல்லாருக்கும் தெரியாது நான் லவ் பண்ணுறது சொல்கிறாங்க. அவருக்கு பிடிச்சா பிடிச்சின்னு சொல்லுங்க, பிடிக்கலாம் பிடிக்கும் சொல்கிறாங்க. அதுக்கு இருக்கு நம்ம எல்லாம் பேசணும்னு சொல்கிறாங்க, இன்சல்ட் பண்ணுற மாதிரி ஹார்ட் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் அவருக்கு நம்ம பர்ஃபெக்டாக இருக்க மாட்டேன் நான் கேட்குறாங்க. நானும் அழகாக இருக்கேன், அம்மா சொல்லுவோம் அடிக்கடி காய் ரொம்ப அழகாக இருக்கு சரியா சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்பிச்சுக்கு ஒரு மார்க்கு என்ன பேச சொல்கிறாங்க. ஆமாம் அப்படி சொல்லுவாங்க தெரியுமா, இவருக்கு ஏன் பிடிக்கல கேட்குறாங்க. இப்போ நம்ம காய் ஜெவ பார்க்குறாங்க, பாரு படிக்கிற சரியா, நான் ஒரு ப்ரொஃபஸர் சரியா சொல்கிறாங்க. அதுக்கு என்ன இந்த வருஷம் படிச்சு முடிச்சுட்டா நான் வந்துட்டு நார்மல் பர்சன் தான் பாரு, நான் ஸ்டூடெண்ட் இல்லை சரியா காய் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜம்ப் பார்க்குறாங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காலேஜ் கேம்பஸில் ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு ப்ரொஃபஸர் லவ் பண்ணலாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க, அதை நீங்கள் சொல்கிறீங்களான்னு கேட்குறாங்க. என்ன சொல்கிறாங்க ஜம்ப் பார்க்குறாங்க, இப்போ நம்பிச்சு பார்க்க என்ன சொல்கிறேன், என்னோட இதோட புது கதை சொல்கிறாங்க, அதை நீங்கள் சொல்கிறீங்க நீங்கள் மட்டும் சொல்கிறாங்க. டே ஒரு தம்பி லவ் நீங்கள் வந்துட்டு எங்கள் தம்பி எங்கள் ஃப்ரெண்டை லவ் பண்ணலாம் சொல்கிறேன். எதுக்கு ஆமாம் சொல்கிறாங்க, நீங்கள் டேவோட அண்ணா ஆனால் நீங்கள் வந்துட்டு ஜிம்மில் லவ் பண்ணலாம் சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஷுகா எவ்வளோ திரும்பி பார்க்குறாங்க, ஏன்னா அவங்களுக்கு தெரியாது இது அவங்க பார்க்குறாங்க, ஏன்னா அவங்களுக்கு சீக்கிரட்டாக வச்சுருப்பாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க, ஜம்ப் பார்க்குறாங்க, காய் எப்படி சொல்கிறாங்க, ஆமாம் நீங்கள் மட்டும் நல்ல ஒரு பேசுகிறீங்க, நீங்கள் மட்டும் ஃப்ரெண்டை லவ் பண்ணுறீங்க, அப்படி எல்லாம் பண்ணுறீங்க, அடிக்கடி கேபின் தான் கூப்பிடுங்க சொல்கிறாங்க. இப்போ என் ஷுகா யாங்க சொல்கிறாங்க. இப்போ ஷுகா பார்க்குறேன்னு சொல்லிட்டு நீங்கள் தான் சொல்கிறாங்க, என்ன நான் சொல்கிறாங்க, நீங்கள் வந்துட்டு லவ் சொல்லாமல் இருக்கான் கேட்டாங்க, நீங்கள் லவ் பண்ணுறீங்க தெரியும் சரியா சொல்கிறாங்க. இப்போ அவங்க கொஞ்சம் சேலரி தானே கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணுறீங்க, கொஞ்சம் கம்ஃபர்ட் பண்ணுறீங்க, புரியுது சரியா சொல்லி லவ் மட்டும் சொல்ல மாட்டீங்க அப்படி சொல்லிட்டு இன்டெரக்டாக லவ் இன்டெரக்டாக கம்ஃபர்ட் பண்ணுறீங்க அப்படி சொல்லி அவர் சொல்லலாம். இது பக்கம் நம்பிச்சு பார்க்குங்க, என்ன நடக்குதுங்க கேட்க பிரின்சிபல் ட்ரா சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம நம்பிச்சு காய் பார்க்குறாங்க, அதுக்கெல்லாம் யாங்க சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க, என்ன நினச்சி குமார் சொல்கிறாங்க, பாருங்க என்ன அவர் லவ் பண்ணுற ஓகேவா சொல்கிறாங்க. இங்கே பாரு காய் ஃபர்ஸ்ட் பாரு அவன் வந்து ப்ரொஃபஸர் ஓகே, நான் பிரின்சிபல் செகண்ட், அவனுக்கு ஒரு ரெப்புடேஷன் இருக்கு ஓகேவா. இப்போ அந்த ரெப்புடேஷன் படிச்சுக்கேன் ஒரு மாதிரி அடிச்சுட்டு ஒரு ப்ரொஃபஸர் தான் வந்து ரொம்ப இப்போ ரொம்ப சாஃப்ட் கைண்டு ஒரு நல்ல ப்ரொஃபஸர் பேர் எடுத்திருக்கான். இப்போ இவ்வளோ வச்சுக்கேன் அவங்க மற்றவங்க சிரிப்பாங்களா சொல்கிறாங்க, அட்வான்டேஜ் எடுத்து நினைப்பாங்க சரியா சொல்கிறாங்க, ப்ரொஃபஸராக ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க அப்படி சொல்லிட்டு காய்கிட்ட ஜம்ப் சொல்கிறேன். இப்போ நம்பி சொல்கிறாங்க, அதை சொல்கிறாங்க என்ன நினச்சிருக்கா சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஷுகா தான் இல்லை இதுக்கப்புறம் சரிவா சரியா சொல்கிறேன், நாளைக்கு நீ எல்லாருக்கும் முடியாது ஜெவப்பு மனுப்பு கேட்க சரியா சொல்கிறாங்க. நான் சொல்கிறாங்க மனுப்பு கேட்குற சரியா சொல்கிறாங்க, நான் அந்த மாதிரி ஜெவப்பு சார் வந்து ஹோப் எப்படின்னு கூப்பிட்டு தப்பு தான் சார் மனுப்பு கேட்குற சரியா சொல்கிறாங்க, ஏன்னா அவங்க ரெப்டேஷன் போடுறாங்க பார்த்துருக்க முடியாது சரியா சொல்கிறாங்க. ஃப்ரெண்டு செகண்ட் ப்ரொஃபஸர் சரியா சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க ஹோப்பே சொல்கிறாங்க, ஜெவப் பார்க்குறாங்க வந்து போயிட சொல்கிறாங்க. எனக்கு எல்லாரும் ஒரு மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க நியூஸ், அது மாதிரி அந்த காலேஜ் குரூப் சார்ட்லாம் ஒரு மாதிரி வந்துட்டு எடிட்லாம் பண்ணி போட்டிருக்காங்க, ஜெவப்பு ரொம்ப கஷ்டமாக போயிடுது. இப்போ நம்பி ஸ்டாப் பண்ணுறாங்க, யாராவது பற்றி எடிட் பண்ணி போட்டிங்கனாக்கா நாங்கள் வந்து காலேஜ் விட தோக்கிறோம் சொல்கிறாங்க. சண்டே எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணுறாங்க, இதுக்கெல்லாம் டெல் பண்ணுறாங்க, நாளைக்கு மனுப்பு கேட்கறதுன்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. இந்த பக்கம் காலேஜ் காசில் உட்காராங்க, டே பதினாச்சு சொல்லிட்டு அதெல்லாம் சொல்கிறாங்க அந்த அந்த பிடிக்கிற பொருளா சொல்லிட்டு அவன் பிடிக்கிற பொருளா சொல்கிறாங்க. இப்போ காய் எழுதாங்க எல்லாம் சொல்லிட்டு ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க, காயாச்சு என்னாச்சு கேட்குறாங்க, அது சொல்கிறாங்க என்னாச்சு காய் எதுக்காக சொல்கிறாங்க. இல்லைடா ஹோப்பு பிடிக்கிற பிடிக்கலடா சொல்கிறாங்க. என்னக்கு ஹோப்பு பிடிக்கிற பிடிக்கலடா நான் கூட நினச்சி விட்டு சரி சும்மா திட்டுறான், மற்றபடி அவனுக்கு லவ் இருக்க நினச்சிட்டாங்கன்னா இன்றைக்கி இப்போ தான் பேசி டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காய் சொல்கிறாங்க. எனக்கு அவன் நம்பிச்சு சொல்லுன்னு திட்டும்போது அவர் அமைதியாக இருந்தார் அப்படி சொல்லுவோம். இப்போது கிளாஸ் பசங்களாம் பேசிட்டு இருக்காங்க ஆசிரியர் மாதிரி. இப்போ டே பார்க்குறாங்க எல்லாத்தையுமே டே பார்த்துருங்க பாடா சம்திங் எதுவும் நடந்திருக்கு சரியா ப்ளீஸ் புரிஞ்சுக்கூடும், அவர் ஒரு ப்ரொஃபஸர் தானே அதுக்கான அவரோட ரெப்புடேஷன் பரமா நடந்துக்கூடாதுடா சொல்கிறாங்க. ஏன் என்னோட ஹோப்பு விடா நான் எப்படி நடந்துப்பேன்னு சொல்கிறாங்க. ஆனால் சொல்கிறாங்க நான் எனக்கு இந்த அளவுக்கு யோசிக்கல சொல்கிறாங்க. அப்போ ஜிம் பார்க்குறாங்க, அது காய் சொல்கிறேன்னு அழகாக வைக்கிற போய் பேசுவா சொல்கிறாங்க. நீ பேசுறியா ஆஃபீஸ் காய் கேட்குறாங்க, நான் பேசுகிறேன் பேசுகிறேன் என்ன சொல்லுவா சொல்கிறாங்க. நான் பேசிக்கிறேன் ஓகேவா நான் போய்ட்டு பேசுகிறேன் இங்கே சொல்கிறாங்க. பாரு காய் நல்லவன் அப்படின்னு சொல்லி சரியா சொல்கிறாங்க. இப்போ ஜிம் நான் சொல்கிறேன் சொல்லி ஜிம் நான் தெரிஞ்சு போகிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க பாரு வீட்டு சரியா
அவன் பார்த்துப்பான் அமைதியாக சொல்கிறாங்க. காய்க்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நம்மளால போய் பார்ப்போம்டா சொல்கிறாங்க. என்னத்த சொல்கிறாங்க, இல்லை ஜிம்மி என்ன பேசுகிறாங்க போய் பார்ப்போமா சொல்கிறாங்க. இப்போ டிரைவர் மாதிரி பார்த்துருக்காங்க, சீரியஸாக இருக்க மாட்டேன் இதுலையுமே அப்படி சொல்கிறாங்க. அதை டே சொல்கிறாங்க, நீ வா சொல்கிறேன் சீரியஸாக அவனை வந்து போய் பார்க்கலாம் சொல்கிறேன். நம்ம காய் கூப்பிட்றாங்க, டே கூப்பிட்றாங்க இல்லைடா சொல்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜிம் வராங்க, ஜிம் கரெக்டாக போகிறோன்னு போகும்போது தான் நம்ம ஜேக்கெட் கேபின் இப்போ ஜேக்கெட் கேபின் கிளாஸ் பண்ணி தான் போய் ஆகும். ஜேக்கெட் பார்க்குறாங்க ஜிம்மின்னு அப்படி சொல்கிறாங்க. ஜங்க் காசு சொல்கிறாங்க, பாக்ஸர் கூப்பிட்றாங்க, ஜிம்க்கிறாங்க. என்னாச்சு அவங்க காசு சொல்கிறாங்க, பாக்ஸர் கூப்பிட்றாங்க, ஜிம்க்கிறாங்கன்னு சொல்லிட்டு எங்கே போகிற கேட்குறாங்க. அது ஹோபி அங்கே பார்க்க போகிறா சொல்லிட்டாங்க. ஹோபி அங்கே இருக்குது அப்படி கேட்குறாங்க. அது காய் கடை ரொம்ப அழகாக சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, ஆமாம் காய் ரொம்ப அழகாக அப்படி சொல்கிறாங்க. இப்போ நான் ஜெக்கி பார்க்குறாங்க, அதுக்கு சொல்கிறாங்க நான் போயிட்டு பேசினேன் ஹோபி அங்கே தான் சொல்கிறேன். என்ன பேசுவா அப்படின்ட்டு காய்க்கு ஜெக்கி கேட்குறாங்க. ஜிம்மின்னா இல்லை அவன் பார்க்க தாங்கிட்ட ஜங்க் அப்படி இருக்கான், ரொம்ப நல்லவன் ஜங்க் அப்படி சொல்கிறாங்க. இப்போ கரெக்டாக நம்மகிட்டே இவங்க பின்னாடி வந்திருக்காங்க. கரெக்டாக வந்துட்டு இந்த ஜெக்கெட் கேபினை கிராஸ் பண்ணும்போது ஜிம்மோட வாய்ஸ் கேட்குது சார். அங்கேயே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இங்கே என்னடா பண்ணுறா, நம்ம ஹோப் தூக்கிட்டு போவோம் மாசிட்டு பார்த்துட்டு இருக்காரு. இப்போ நம்ம டைம் பார்க்குறேங்கன்னு சொல்லிட்டு இப்போ நம்மளுக்கு ஜங்க் பார்க்குறாங்க. பாரு சொல்லி ஜங்க் வந்து ரொம்ப பாவம், பார்க்க தான் அப்படி இருப்பான், ஆனால் மனசில் எதுவும் வச்சுக்க மாட்டேன் தெரியுமா, ரொம்ப பாசம் வச்சிருக்கான் நம்ம ஹோப்பி அவங்க மேலே அப்படின்னு சொல்லி ஜிம்மி சொல்கிறாங்க. இப்போ பாரு ஜிமின் லவ் பண்ணுறது அவன் லவ் பண்ணுறது தப்பு நான் சொல்ல சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க அவன் நடந்துட்டு விட்டு தான் ஜிம்மி தப்பே சொல்கிறாங்க. என்ன ஜம்கா சொல்கிறீங்க, சரி ஓகே நீ நினைப்பு லவ் பண்ணுறப்பா சொல்கிறாங்க. இவன் டேக்கும் அவன் சுகர் ஃபீலிங்ஸ் இருக்கலாம் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. ஆனால் அதுக்காக நீங்கள் கிளாஸில் இருக்க நாங்கள் வந்து கிளாஸ் எடுக்கும்போது நீங்கள் அப்படி கூப்பிடுங்களா எல்லாம் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, நீ என்கிட்ட அப்படியோ இல்லை டே அப்படி சுகா கட்டி கடந்து போனான்னு கேட்குறாங்க. அது எப்படி சொல்கிறாங்க, ஏன் எப்படி கேட்குறாங்க. எனக்கா நீங்கள் ப்ரொஃபஸர் இல்லை உங்களுக்கு ஒன்று சொல்கிறாங்க. சரி உனக்கு புரியல சொல்கிறாங்க. உனக்கு புரியுது டேக்கு புரியுது, உங்க கூட தான் அவனுக்கு இருக்கா அவனுக்கு புரியல கேட்குறாங்க. அதே சொல்கிறாங்க, சொல்லு உங்க கூட தான் அவனு இருக்கா, அவன் லவ் பண்ணலாம் தப்பில்ல சரி. நம்ம அது வந்து இல்லைன்னு சொல்லவே இல்லை, அந்த கேம்பஸ்குள்ளே அவன் ரூமர் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இவ்வளோ பேர் அவங்க வந்து ஜோபி அவங்க வந்து ட்ரீட் பண்ணுற மாதிரி அவன் பண்ணலாமா சொல்லு. அவர் வந்து நல்ல நேமில் இருக்கார் சரியா, நல்ல ப்ரொஃபஸர், ரொம்ப ஸ்வீட்டு கைண்டு, அவரும் நல்ல பர்சன் சரியா. அப்படி இருக்கும்போது ரூமர் ஸ்ப்ரெட் ஆனால் என்ன நினைப்பாரு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மி பார்க்குறாங்க தப்பு தான் சொல்கிறாங்க. தப்பு தான் ஜிம்மி, தப்பு தான் இல்லை தப்பே தான் அப்படி சொல்கிறாங்க. இப்போ தான் நம்மகிட்டே யோசிக்கிறாங்க, இப்படி மாதிரி பார்க்குறாங்க சொல்கிறாங்க. நீ சொல்லி இப்போ ப்ரொஃபஸர் எல்லாமே கேட்குறாங்க தெரியுமா, அப்படின்னு நினைப்பாரு அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மி பார்க்குறாங்க, சரி ஜம்கா தப்பு தான் புரியுது தெரியாமல் பண்ணிட்டான், ஆனால் அதுக்காக அவனை பனிஷ் பண்ண முடியாதுல்ல, அவன் பாவம் ஜம்கா ஜிம்மி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜம் பார்க்குறாங்க, பாரு ஜிம்மி ஹோபி அங்கே அப்படி ஒரு ஃபீலிங்ஸ் இல்லை சரியா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மி பார்க்குறாங்க, என்ன சொல்கிறீங்க எனக்கு அப்படி ஒரு ஃபீலிங்ஸ் அவருக்கு இருந்தால் அவர் பேசிக்க மாட்டாரு, அந்த பிறகு யோசிச்சிருக்க மாட்டார், ரொம்ப சேட் ஆகிட்டார் அப்படி சொல்கிறாங்க. சேட் ஆகிட்டாங்களா, ஆமாம் சேட் ஆகிட்டாங்க சார், கொஞ்சம் புரிஞ்சுக்கோ ஜிம்மி அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்க் சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க நம்ம கூட லவ் பண்ணுறோம், ஆனால் அழகாக இவ்வளோ அழகாக கீப் வச்சுக்கலாம், கீப் சீக்கிரட் வச்சுக்கலாம் சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க நம்ம இவ்வளோ சீக்கிரட் வச்சுருக்கோம்னு சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. ஏன்னாக்கா என்னோட ரெப்யூட்டேஷன் தாண்டி உனக்கு ஒன்று யாரும் இந்த தப்பாக பேசக்கூடாது சரியா சொல்கிறாங்க. ஒரு ஸ்டூடெண்ட் ப்ரொஃபஸர் அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னதான் நம்ம நாளைக்கு மேரேஜ் பண்ணி போகிறவங்களா கூட எனக்கு இந்த மாதிரி மற்றவங்க உன்னை பற்றியோ இல்லை என்னை பற்றி தப்பாக பேசணும் பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்க் சொல்கிறாங்க. என்னோட ப்ரொஃபஸராக யாரும் என்ன அந்த மாதிரி தப்பாக ஒரு மாதிரி பார்க்கக்கூடாது, ஒரு ஸ்டூடெண்ட்டாக யாரும் மெசேஜ் பண்ணக்கூடாது சரியா அப்படி சொல்லிட்டு நம்ம அவங்க சொல்கிறாங்க. ஜிம் நம்ம இருக்காங்க எனக்கு புரியுது, நீங்கள் மெச்சூரிட்டியாக இருக்கீங்க சொல்கிறாங்க. நீ கூட மெச்சூரிட்டியாக ஜிம் இருக்கா சரியா சொல்கிறாங்க, உனக்கே தெரியும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்னு சொல்கிறாங்க. எனக்கு புரியுது ஜங்கா அவன் பாவம், நீங்கள் எனக்காக பேசுகிறா சொல்கிறாங்க. வாய்ப்பே இல்லை சொல்கிறாங்க. எனக்கு வாய்ப்பே இல்லை ஜிம்மின் அப்படி சொல்கிறாங்க. இல்லை ஜங்கா ப்ளீஸ் எனக்காக பேசுங்க சொல்கிறாங்க. இப்போ ஜங்க பார்க்குறாங்க, பாரு ஓகே இப்போ கொஞ்சம் ஹார்ட்டாக இருக்காங்க ஓகேவா, அது மட்டும் இல்லாமல் இந்த டைமில் நம்ம ஜேவும் காயும் ஒன்றா பேசுகிறோம் எதுவும் சரி வராது ஓகேவா சொல்கிறாங்க. அப்படியே இதில் ஹோபி அவங்க பேச மாட்டாங்க, அது வேறு சரியா சொல்கிறாங்க. ஏன் உண்மையாகவே அவருக்கு பிடிக்காது ஜேவப்பா காயை சொல்கிறாங்க. நீ சொல்லு காய் மேலே பாசம் யாரும் பிடிக்கும் சொல்கிறாங்க. ஏன் அவனுக்கு என்ன அவன் ரொம்ப நல்ல அழகாக தான் இருக்கா சொல்கிறாங்க. அழகாக சொல்ல சரியா, அவனுக்கு மெச்சூரிட்டி இல்லை இம்மெச்சூரிட்டியாக இருக்கான் சொல்கிறாங்க. ஒரு பர்சனை நம்ம லவ் பண்ணக்கூடாது, எப்படி காட்டணும் விதம் ஒன்று இருக்குல்ல சொல்கிறாங்க. இடம் பொருள் ஏவல் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அது என்ன சொல்கிறாங்க, பாரு நம்ம எந்த இடத்துல எல்லா இடத்துலையும் போகணும் ஒரே மாதிரி முடியுமா சொல்கிறாங்க. கரெக்டு தான் தெரியாமல் பண்ணிட்டேன் ப்ளீஸ் ஜம்கா சொல்கிறாங்க. நான் என்னடா பண்ண முடியும் ஜம் கேட்குறாங்க. இந்த பார் ப்ளீஸ் எனக்காக என்ன பண்ணுங்க ஜிம் தான் இப்போ ஜம்க்கு லேப்ல உட்காந்துட்டு இருக்காங்க. ஜம் பார்க்குறாங்க நான் என்ன பண்ணணும்னு சொல்கிறாங்க. அது எனக்காக பேசுங்க ஓகேவா, நீங்கள் ஹோபி என்கிட்ட பேசுங்க சரியா சொல்கிறாங்க. இப்போ அது இப்போதைக்கு பேச முடியாது ஓகேவா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க, பாரு ஃபஸ்ட் நீ எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்ண ஓகேவா, நீ இந்த காய் கூட கொஞ்சம் சேரத்தில் எடுத்துட்டு கொஞ்சம் அவங்கள்ட்ட தள்ளி இருக்கியா சொல்கிறாங்க. நீ ஏன் இப்படி பேசுறீங்க சொல்கிறாங்க. எக்ஸாம் இருப்போச்சு நீ கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண சரியா, எக்ஸாம் முடிச்சாதான் நம்ம மேரேஜ் பற்றி பேச முடியும் ஓகேவா ஆச்சான்னு சொல்கிறாங்க. அப்படின்னு சொல்கிறாங்க. மேட்ச் பண்ணிக்கணும் சொல்கிறாங்க. பண்ணிக்கணும் தான் அப்படி சொல்கிறாங்க. அப்படி நான் கேட்குறாங்க. ஆனால் அங்கே போய் சும்மா காய்ட்டேன்னு அதை சொல்லிட்டு இருக்காது ஓகேவா, அவங்க லைஃப் அவங்க பார்த்துப்பாங்க ஓகே அப்படி யோசிக்காது சொல்கிறாங்க. ஆனால் சொல்கிறேன் சொல்கிறாங்க. எக்ஸாம் வருது நல்ல எக்ஸாமத்து போய் படிக்கிறியாமா, படிச்சுட்டு அதுக்கப்புறமா செக்கி மேரேஜ் பண்ணிக்கிறியாமா செக்கே சொல்கிறாங்க. ஜிம்மி அப்படியா ஜிம்மி ஃபோட்டோ கேட்டிருக்காங்க. செக்க சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜிம்மி செக்கிக்கிட்ட பேசிட்டு இருக்காரு. அப்படி விட்டுட்டாரு காயிட்ட. அப்படி காய் பார்க்குறது நடப்பாவி நல்லா வந்து பாருங்க அவன் மனசுக்கு எடுத்து விட்றானே சேரக்கூடாதுன்னு வச்சுட்டு காய் பார்த்துருக்காங்க. என்கிட்ட டீ சொல்கிறாங்க. டீ பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஏன்னா அண்ணா அப்படி இருக்காங்க சொல்கிறாங்க. அவன் என்ன பண்ணா சொல்கிறாங்க. அவன் சொல்கிறாங்க அவன் கரெக்டாக தான் சொல்கிறான். அந்த என்னடா சொல்லிருக்கு
இப்போ நீ பண்ற வேலை அப்படி சரியா சொல்றாங்க. அவன் சொல்றது கரெக்ட் தான். கொஞ்சம் டேஸ்க்கு நீ அமைதியா சரியா சொல்றாங்க. நீ டீ அப்படி சொல்றாங்க பாரு, கொஞ்சம் டேஸ்க்கு அமைதியா நீ வாடா சொல்லிட்டு போறாங்க. பக்கம் ஜிமின் ஜங்கு கொஞ்சிட்டு இருக்காங்க. ஆனால் காய் பாவலி அவங்க போனதுக்கு அப்புறம் ஜிமின் கேட்குறாங்க. ஆனால் காய் பாவலி ஜம்கா சொல்கிறாங்க பாரு, இப்போதைக்கு அமைதியாக இருக்க வச்சுக்கலாம் சரியா, கொஞ்சம் யூஸ் பண்ணால் கண்டிப்பாக ஜெயகோபுரம் புரிஞ்சுப்பாங்க. எனக்கு காய் வந்துட்டு கொஞ்சம் சேஞ்ச் ஆகலாம், அவருக்கு புரிஞ்சுப்பார் சரியாக சொல்கிறாங்க. அப்படி சொல்றியா அப்படின்னு சொல்கிறாங்க. காய்க்கு அப்பெல்லாம் கூட எடுக்க தெரியாது தெரியுமா, அவர் என்ன சொல்லுவோம் வெளியாக இருப்பான். அவனுக்கு அப்படியே ஈகோவில் எதுவும் தெரியாது தெரியுமா சொல்கிறாங்க. நான் ஈகோவான இருக்க சொல்ல சரியா சொல்கிறாங்க. கொஞ்சம் டேஸ்க்கு கொஞ்சம் அவாய்ட் பண்ணுற மாதிரி இக்னோர் பண்ணுற மாதிரி பண்ண சொல்கிறாங்க. அட்லீஸ்ட் எக்ஸாம் வர வரைக்கும் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஆனால் அவங்களே இருக்க மாட்டேனே சொல்கிறாங்க. இதுதான் ஆகணும் அப்படி சொல்றாங்க. ஜிம் சொல்றாங்க. சரி நான் சொல்றேன். ஜிம் சொல்றாங்க. சரி ஓகே கேட்க சொல்லிருக்காங்க. அப்படின்னு போவா சொல்றாங்க. சொல்றாங்க. அப்புறம் இன்னொரு சொல்ல ஜம்கா என்ன சொல்றாங்க. டீக்கும் காய்க்கும் தெரியும் சொல்றாங்க. என்ன நான் கேட்க நினைச்சேன். அவன் வந்துட்டு சொல்றாங்க. அவன் என்ன சொல்லி கேட்கறாங்க. இப்போ ஜம் சொல்றாங்க ஒரு காய் போட்டு கொடுத்துருக்கா. அது என்ன சொல்றாங்க. ஆமா நம்பிருக்கு ஷுவா ஜெவப்ல யாருக்கும் தெரியாம எவ்வளவு அழகா சீக்கிரட்டா தெரியுமா, இன்னைக்கு என்ன பண்ணிட்டு தெரியுமா சொல்லிட்டு நம்ம ஜம் பண்ண சொல்றாங்க. அட பாவி நம்ம போட்டு கொடுத்துறாங்க. ஆமா நான் லவ் பண்றேன், அவன் போட்டு கொடுத்துறான் அப்படி சொல்றாங்க. ஜிம் பக்கத்துல காய் இருக்கானே சொல்றாங்க. சரி விட்டு ஓகே பாத்துக்கா சரியா சொல்றாங்க. உங்களுக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை சொல்றாங்க. எனக்கு என்ன கஷ்டம், நம்பிருக்காங்க. அதுக்கப்புறம் ஷுகா ஜெயப் தானே எனக்கு கூட பிரச்சனை சொல்றாங்க. சாரி சொல்றாங்க. ஓகேடா சரி எப்படி தெரிஞ்சதை சொல்றாங்க. அது நேற்று நைட்டு டே சொல்றாங்க. இப்போ ஜங்கு பாக்குறாங்க. ஓ நேற்று ரேட்டை ஃபைல் பண்றாங்க சொல்றாங்க. சரி விடு, எனக்கு தான் எவ்வளோ ஆக்டிங் பண்றது, அவங்க வந்து தனியாக கூட்டிட்டு போகிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜெக்கி சொல்றாங்க. இப்போ தெரிஞ்சிச்சுல எனக்கு ஈஸியாக இருக்குன்னா சொல்றாங்க. ஆமாம் அப்படி ஜிம் சொல்றாங்க. சரி வீட்டுக்கு ஓகே பார்த்துக்கலாம் சொல்லிட்டாங்க. ஜிம் சொல்றாங்க. இப்போ நான் போகவா சொல்றாங்க. சரி என்ன கொடுத்துட்டு போக சொல்லி ஜிம்மிங்களா ஜெக்கெட் ஃபேஸை கட் பண்ணுறாங்க. ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறாரு, பேபி கிஸ் மாதிரி கொடுத்துட்டு இருக்காரு. நோஸ் ஐஸ்லாம் சொல்லிட்டு ஜெக்கி ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அச்சோ ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க சொல்றாங்க. ஏன் சொல்றாங்க. எனக்கு நீ இருக்கல என் கூட அதனால ஓகேவா. ஃபாரின்ல அந்த போய் எனக்கு தனியாக இருந்துச்சு தெரியுமா, யாருமே இல்லாத மாதிரி ஃபீல் இருந்துச்சு. நீ ஃபோனில் பேசுகிறப்போ எப்படிலாம் உங்கள்கிட்ட வருவேன் அப்படின்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கு தெரியுமா சொல்கிறாங்க. ஸ்டார்டிங்கில் பார்த்து பயப்படல, அதுவும் பிடிக்கும். அதுக்கப்புறம் இப்போ வர சொல்கிறாங்க. அவங்க சம்டைம்ஸ் எனக்கு உண்மையாக பயமாக இருக்கும் நீங்கள் மிரட்டுறப்போ சொல்கிறாங்க. அப்படியே மிரட்டுன்னா என்ன சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அப்போ நீ தான் மிரட்டு திருப்பி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அதே சொல்கிறாங்க. இப்போ ஜெய்கே ஜிம்ட்டு பேசி ஃபன் பண்ணிட்டு இருக்கா. ஜிம் சரி ஓகே நான் போகிறேன் பாய் சொல்லிட்டு ஓடி போயிடுறாங்க. பார்த்து போக சொல்கிறாங்க. ஜிம் ஓடி போயிட்டாங்க. இப்போ ஜிம் தான் கிளாஸ்க்குள்ள வராங்க. அப்போ காய் பார்த்துருக்காங்க. ஜிம்மே வந்து கொடுக்கணும் பார்க்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. காய் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. காய் பார்க்குறாங்க. பேசுனா சொல்கிறாங்க. பேசுனே சொல்கிறேன். என்ன பேசுனா கேட்குறாங்க. அதே சொல்கிறாங்க. சரி நீ என்ன பேசுனா அவர் என்ன சொன்னாலும் சொல்கிறாங்க. அப்படி வந்துட்டு அப்படி சொல்லி ஜிம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ மட்டும் அமைதியாக இருக்காங்க. காய் கேட்குறாங்க. சொல்லி என்ன பேசுனாங்க சொல்கிறாங்க. காய் டீ கூட சேராத, அவங்க வந்து கெடுத்து விட்டுருவாங்க. நீ சின்ன பையன் உனக்கு ஒன்றுமே தெரியாது, நீ வந்து டீ கூட மட்டும் பேசுன்னு சொன்னாரா சொல்கிறாங்க. நீ என்ன ஜிம் பார்த்துருக்காங்க, இவனுக்கு எப்படி தெரியும் ஜிம் பார்த்துருக்காங்க. இல்லையே அப்படிலாம் சொல்லியே சொல்கிறாங்க. இல்லை உண்மையை சொல்கிறாங்க. பாரு ஃபர்ஸ்ட் நீ எங்கிட்ட போய் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். செகண்ட் வந்து சொல்கிறாங்க. இங்கே பாரு அப்படிலாம் எதுவும் இல்லை. அவங்க சொல்கிறாங்க நல்லா படிக்க சொல்லி சொன்னாங்க சொல்கிறாங்க. அப்படி அது மட்டும் சொன்னாரா. ஆமாம் நல்லா படிக்கணும்னு சொன்னாங்க. எக்ஸாம் வரப்போதில்ல ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறேன்டே இன்னும் யாருனாலும் நம்புவோம், நமக்கு நம்ப மாட்டேங்களா சொல்கிறாங்க. நீ நம்பாதப்போ சொல்கிறாங்க. 1% நம்பக்கூடாது சொல்கிறாங்க. என்ன சப்ஜெக்ட் டே பார்க்குற என்னாச்சுன்னு சொல்கிறாங்க. டேட்டிங்க பாரு இவன் போயிட்டு சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குற என்னடா பண்ணியிருக்க நீ சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க என்னடா பண்ணியிருக்க டே இப்போ நம்பி சார் உங்களுக்கு தெரிஞ்சவங்களால ஓகே சரியா சொல்கிறாங்க. இப்போ நம்பி வந்துட்டு நம்ம ஜேகேக்கு தெரிஞ்சவங்க அவங்க காலேஜோட சீனியர்னு சொன்னால் அவங்களுக்கு பிடிச்ச நம்ம ஓகே படிச்சு எனக்கு ஜேகே படித்த காலேஜில் அதுவும் ஃபாரின்ல ஓகேவா நம்ம ஜேகே படிச்சதுன்னு சொல்லி தான் நம்பி படிச்சிருப்பாங்க. அவருக்கு படிச்சுட்டு சீனியர் வந்து படிச்சுட்டு வந்து பிரின்சிபலாக மாறி இருக்காரு. இந்த பக்கம் நம்ம டே பார்க்குறாங்க. அப்படி தெரிஞ்சதுனால இப்போ ப்ராப்ளம் கிடையாது. இதே வேற யாருனாவது என்னடா இருக்கும் சொல்லி இப்படிதான் போட்டு கொடுப்பாடா சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம பார்க்குறாங்க. அதுடா சொல்கிறாங்க. சொல்லுவோம் நல்ல விவரமா இருக்கு. நான் கூட நினச்சேன் வந்து உங்களுக்கு ஒன்றும் தெரியாது சும்மா பார்க்குறதா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா போட்டு கொடுத்துருக்க போதே சொல்கிறாங்க. இப்போ ஏன் ஜிம்மில் பற்றி சொன்னா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க ஜிம் கேட்க போது பேசினா சொல்கிறாங்க. ஏன்டா அவருக்கு அட்வைஸ் பண்ண சொல்கிறாங்க. அட்வைஸ் பண்ணால் அவர் ப்ரொஃபஸராக அட்வைஸ் பண்ணிப்பாரு. அதுக்கு என்ன கேட்குறாங்க. இங்கே பாரு ஜேகே நல்லா இருக்கலாம், ஆனால் இங்கே ப்ரொஃபஸர் தானே அதுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுத்து அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் ரெஸ்பெக்ட் கொடுக்குறா அப்படின்னு சொல்கிறாங்க. நீ எப்படி ஜிம்மில் போய் கொடுப்பா சொல்கிறாங்க. இப்போ ஜிம் டிடி கேள்விட்டே சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே பார்க்குங்க காய் பார்க்குங்க அப்படின்னு 2 பேருமே சொல்கிறாங்க. பாருட்டு காய் நாங்கள் வந்து சும்மா நான் உனக்கு அப்படிலாம் சொல்ல ஓகேவா. நீ எனக்கு நீ ஜிம் ஒரே வரலாம் ஓகேவா. ஆனால் எங்கே இது பேசுங்க இருக்குல்லடா நீ எப்போ போட்டு கொடுப்பா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. பாரு அப்படி பார்த்தா அது தப்பு இல்லைடா சொல்கிறாங்க. அப்படியே அது சொல்கிறாங்க. இப்போ நம்ம சுகர்ன்றாலும் இப்போ சுகர் நம்ம ஜேகே அப்படியே நம்பிடுறாங்க. ஓகே இதே வேற யாரும் என்ன ஆயிருக்கும் நீ சொல்கிறாங்க. இவனோட இதுவும் இல்லை இவனோட ரெப்புடேஷன் போகும் எனக்கு அப்புறம் அவங்களுக்கு என்னடா ஆகும்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஜெகப் அமைதியாக இருக்காங்க. இந்த பக்கம் ஒரு பசங்க சொல்கிறாங்க. டேங்க சொல்கிறாங்க. டேங்க பார்க்குறேன்னு சொல்லிட்டு உன ப்ரொஃபஸர் முன்னே கூப்பிட்டாங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க. இப்போ எது சொல்ல வராது நம்ம ஜெகி காய் டே பார்க்குறாங்க. அப்படியே ஹேண்டை ஒண்டி ஒரே ஒரு கொட்டு தான் நம்ம காய் மேலே ஐயோ அம்மா சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காரு. நம்ம டே தான் ஜிம்மின் நான் வரேன் இங்கே சரியா சொல்கிறாங்க. ஓகே டே சொல்கிறாங்க.
இப்போ நம்ம டே போகிறாங்க, போயிட்டு கமிங் சார் சொல்கிறாங்க, எஸ் கமிங் சொல்கிறாங்க. அப்புறம் டேபிள் போகிறாங்க, சார் கூப்பிட்டீங்களா சொல்கிறாங்க. அப்புறம் இவங்க பார்க்குறாங்க, ஏங்க நான் மட்டும் தான் இருக்கான்னு சொல்கிறாங்க. இல்லை சொல்லுங்கள் சார் அப்படி சொல்கிறாங்க. இப்போ இவங்களுக்கு ஷாக்கிங்காக இருக்குது, என்னாச்சு டே சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் சொல்லுங்கள் சொல்கிறாங்க. இப்போ சுகா எழுஞ்சி வராங்க, எழுஞ்சி வந்துட்டு டோர் லாக் பண்ணுறாங்க. இப்போ சுகா டேக்கர் மாதிரி இருக்குது, என்ன பண்ணுறீங்க, யாரோ பார்க்க போகிறாங்க சார் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம சுகா கிட்ட வராங்க, பார்க்கட்டும் சொல்கிறாங்க. என்ன இதுக்கு சொல்கிறாங்க, பார்க்கட்டும் அப்படி சொல்கிறாங்க. இல்லை அது சொல்கிறாங்க. இப்போ நம்ம சுகா பார்க்குறாங்க, ப்ரௌடாக இருக்கட்டே ஒன்று நினச்சி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, ப்ரௌடாக இருக்குன்னு நினச்சி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க அப்படி சொல்லி சுகா கேட்குறாங்க. இப்போ நம்ம சுகா பார்க்குறாங்க, கேட்கும் சுகா பார்க்குறாங்க. பாரு, நான் கூட நினச்சேன் எப்பட 2 இயர்ஸ் இருந்தியா அப்படிலாம் நினச்சேன். ஆனால் அது ரூம் சர்வீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்துட்டு இவ்வளோ அழகாக இருக்க மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ வரைக்கும் கூட பாரு சொல்கிறாங்க. இப்போ ரொம்ப பார்க்குறாங்க, அது சொல்கிறாங்க. எத்தனை டைம் ஹேப்பிங் வந்துருக்காங்க, ஒரு டைம் கூட மற்றவங்க பார்த்து ஒரு மாதிரி தப்பாக நினைக்கிறதுக்கு நடந்துக்கிட்டு இல்லை, எப்பவும் டிஸ்டன்ஸோட மெயின்டெனன்ஸ் பண்ணுவேன். எனக்கு அதை மட்டும் பிடிச்சது உன் மேலே ஃபாலோ ஆகிறதுக்கு ரீசன் எதாவது சொல்கிறாங்க. நீங்கள் என் மேலே ஃபாலோ ஆமாம், நம்ம மேலே ஃபாலோ ஆகிறதுக்கு ரீசன் எதாவது தெரியுமா, எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்கள்கிட்ட வந்துட்டு அப்படி ஒரு ஜெனுவனஸ் இருக்குது சார், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படி நம்ம ஷுவா சொல்கிறாங்க. இல்லை இப்போ உங்களோட ரெப்புடேஷன் என்னாச்சு, எனக்கு அவங்க அப்படி சொல்கிறாங்க. காய்பாடு தப்பு தான் சொல்கிறாங்க, எனக்கு தெரியும், ஓகே நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படி சொல்கிறாங்க. இப்போ சொல்கிறாங்க, கண்டிப்பாக நாளைக்கு இந்த மனைவி கேட்டதாகும் சரியா, ஹோப்பு கூப்பிட்டதுக்கு இந்த மாதிரி கமிட்டி ஒரு கேபின் வருமானு கேட்டதுக்கும் மனைவி கேட்டதாகும். இல்லைக்கா ஜெயப்பா சொல்கிறாங்களே தப்பு தான், கண்டிப்பாக சொல்கிறாங்க, அவன் மனைவி கேட்டதாகணும் சரியா சொல்கிறாங்க. ஆனால் ஜெயப்பு சொல்கிறாங்க, அது இப்போ சொல்ல முடியாது, ஓகே ஃபியூச்சரை பார்த்துக்கலாம் சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க, ஓகே ஈவினிங் வெயிட் பண்ண வெளில கூட்டிகிட்டு போகிறேன் சொல்கிறாங்க. என்ன எதுக்கு சொல்கிறாங்க, வெயிட் பண்ணிட்டே சொல்கிறாங்க. அப்புறம் முட்டையும் சரி ஓகே இப்போ கிளாஸ் போவா, டோர் ஒரு லாக் வச்சுருக்கீங்க, யாராவது பார்த்தா சொல்கிறாங்க. இப்போ நம்ம சுகா பார்க்குறங்க, யாராவது பார்த்தா சொல்கிறாங்க, உங்களுக்கு தப்பாக நினச்சிடுவாங்க நீங்கள் சொல்கிறாங்க. இப்போ நம்ம சுகா பார்க்குறங்க, அப்படியா ஹஸ்பண்ட் மேலே அவ்வளோ கேரிங்கா சொல்கிறாங்க. கேட்குற மாதிரி இருக்காது சொல்கிறாங்க. சொல்லு ஹஸ்பண்ட் மேலே அவ்வளோ கேரிங்கா அப்படி கேட்குறாங்க. சுகா மேலே இருக்காங்க, என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. உனக்கு பிடிக்கும் தானே அப்படி சொல்கிறாங்க. என்னென்னு இருக்கு இது, எப்படி நான் சொன்னால் பிடிக்கும்ல சொல்கிறாங்க. இது நம்ம பாட்டும் தானே புகைப்படமா, நீங்கள் தப்பா எடுத்துக்காதீங்க, நான் அப்படி தான் கொடுத்துருக்கேன் இதே அப்புறம் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க, சொல்கிறாங்க உனக்கு பிடிக்கும் தானே அப்படி சொன்னால் சொல்கிறாங்க. உங்களுக்கு உண்மையாக என்ன பிடிக்குமா, இல்லை நீங்கள் உங்களை ஃபோர்ஸ் பண்ணிட்டு எப்போ இதுக்காக என்ன ஃபோர்ஸ் பண்ணிட்டு இல்லை சரியா, எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் எனக்குன்னு சில ரூல்ஸ் இருக்குது சரியா, எனக்கு காலேஜ் முடிக்கிற வரைக்கும் இந்த மாதிரி மற்றவங்க சொல்கிறாங்க, எனக்கு தெரியும் நான் என்னோட டிஸ்டன்ஸ் சொல்கிறாங்க. இப்போ நம்ம சுகா போயிட்டு ஹக் பண்ணுறாங்க, ஒன்றும் இல்லை ஓகேவா பயப்படாத சொல்கிறாங்க. சுகா சொல்கிறாங்க, ஒன்றும் இல்லை ஓகேவா எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஓகே இப்போதைக்கு அதை சொல்லக்கூடாதுன்னு நினச்சேன். ஆனால் எனக்கு நம்ம கிராஜுவேட் எப்படி நீங்கள் கிராஜுவேட் ஆகிற வரைக்கும் சொல்லணும்னு தான் நினச்சேன். ஓகே டேஸ் வந்து எப்படியோ ஹைட் பண்ணிட்டோம், லவ் பண்ணுறது சொல்லாமல் வச்சுருக்கோம். அதே மாதிரி ஆஃப்டர் நீ ஆஃப்டர் கிராஜுவேட்டுக்கு அப்புறம் சொல்லலாம்னு நினச்சேன். ஆனால் எங்கே இப்போ நீ அந்த ஹார்ட் ஆகிட்டு பயமாக இருக்குது ஓகேவா, அதனால தான் ஓகே சொல்கிறாங்க. சம்டைம் வந்துட்டு இன்செக்யூர் ஃபீல் பண்ண தேவையில்ல சரியா சொல்கிறாங்க. இப்போ முட்டையே பார்க்குறாங்க, உங்களுக்கு சொல்கிறாங்க எனக்கு ஒரு பிடிக்கும் ஓகேவா, அவங்க மட்டும்தான் பிடிக்கும் அப்படி சொல்லிட்டு முட்டையே சொல்கிறாங்க. இந்த பக்கம் சுகா சொல்கிறாங்க, டேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது உண்மையாகவே உங்களுக்கு சொல்கிறாங்க, எனக்கு பிடிக்கும். நீங்கள் என்னதான் என் கூட ஸ்டார்டிங்னு சொல்லி இருந்தாலும் எந்த இடத்துலையுமே என் பேர் வந்துட்டு ஒரு மாதிரி டேமேஜ் ஆகாமல் நடந்துக்கிட்டு சரியா, எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எப்படி ஒரு எம்டி க்ரஷாக இருக்கிறவங்களையும் அப்படி தான் அந்த மாதிரி இருந்தேன். ஆனால் எனக்கு தெரியும் மற்றவங்களுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்குது சொல்லிட்டு நிறையலாம் எனக்கு என்னுடைய ஃபீலிங்ஸோட இருக்குது, எப்படி வரது எல்லாமே எப்படின்னாக்கா ஒரு உண்மையாக வந்துட்டு ஸோ ஃபேக்காக டைம் பாஸ்க்கு வரேன்னு தெரியும். அதை தாண்டி என் பேர் எதுவும் டேமேஜ் ஆகக்கூட சொல்லிட்டு ஒவ்வொன்றும் பார்த்து பண்ணுவேன் சரியா, எனக்கு ரொம்ப பிடிக்கும். உன் பேர் எதுவும் காலேஜ் சுற்றுது, ஆனால் அப்படி தான் நீ என் பேரை சுற்றிட்டு இருக்கு, அதான் நீ ரொம்ப நல்லா பண்ணிட்டு எனக்கு தெரியும் ஓகேவா சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேக் ஒரு மாதிரி ரொம்ப பிடிக்குமா சுகா என்ன சொல்கிறாங்க, அது பிடிக்காம போகவும் சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேக் ஒரு மாதிரி கதை சொல்கிறாங்க. அப்புறம் அண்ணன் வேறு ஜிம்மில் லவ் பண்ணுறேன் சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க, அவங்க வந்ததுமே அவனை லவ் பண்ணுறாங்க தான் கேட்குறாங்க. எனக்கு தெரியாது சுகா சொல்கிறாங்க. ஏன் உங்கள் ஜிம்மி மட்டும் சொல்லி சொல்கிறாங்க, எனக்கு ப்ராமிஸும் தெரியாது, அவன் இப்போ தான் சொன்ன சொல்கிறாங்க. இப்போ நம்ம சுகா பார்க்க நீ கோவப்படாத ஓகேவா, அவன் சிரமம் தானே ரீசன் இருக்கும், எனக்கு ஜங்கு ப்ரொஃபஸர் தெரியாது இப்போ தானே வந்திருக்கான், அவனை பற்றி சொல்கிறாங்க, எனக்கு புரியுது அப்படி சொல்கிறாங்க. அவ்வளோதான் ஒன்றும் ஓகேவா சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேக் ரொம்ப ஹாப்பியாக இருக்கு நிஜமாக சொல்கிறாங்க. எஸ் ஓகேவா எனக்கு நிஜமாக எனக்கு பிடிக்கும், இவங்க மேலே கூட்டிகிட்டு போகிற சரியா சொல்கிறாங்க. சரி சுகா சொல்கிறாங்க, பால் சிரிச்சுட்டே இருக்கும் ஓகே எப்பவுமே அந்த பாக்ஸ் மாதிரி ஒரு ஃபேஸில் இருக்கும் சரியா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க, டைட்டாக பிடிக்கிறாங்க. இப்போ நம்ம சுகா பார்க்குற ஓப்பா அவ்வளோவா சொல்கிறாங்க, அது சொல்கிறாங்க அவ்வளோவா சொல்கிறாங்க. ஆமாம் ஜிம் சுகா சொல்லிட்டே சொல்கிறாங்க. அப்புறமா டேவும் சரி ஓகே நான் போட்டு கிளாஸ்க்கு போவா சொல்கிறாங்க. இப்போ நிமிஷம் போக சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே தான் வந்துட்டு தேங்க்யூ சார் 6 ருபீஸ் போட்டு ஓடி வந்துட்டாரு. இப்போ நிமிஷம் ஆப்பருக்கு எதுவுமே சொல்ல நினச்சிருக்காரு. இப்போ நம்ம டே தான் டோர் ஓப்பன் போடுறாங்க. உண்மையாகவே இது அவ்வளோ நம்பவில் அவரால் உண்மையை சுகா தான் ஹாஸ்பிட்டல் பார்த்துட்டு இருக்காரு. இப்போ போய் நம்ம டே கிளாஸ் போகிறாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க, என்ன சொன்னார் அவரு சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க, அதே சொல்கிறாங்க, என்ன பண்ணாரு என்ன சொல்கிறாங்க சொல்கிறாங்க.
அதுக்கு அப்புறம் பேசுகிறா சரியா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க டேட் பேச பார்க்குறதுக்கு டேட்டி எப்படி சொல்கிறாங்க டேட் பார்க்குறாங்க டே சரி ஜிம் டேட்டை ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ நம்ம ஹக் பார்க்க என்னடா எப்படி அவங்க ஹக் பண்ணுறா சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே தான் அது ஒன்றும் இல்லை சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. டேட்டி நீ ஹாப்பியாக இருக்குது தானே ஜிம்னு சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க ஆமான்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஹாப்பி டே சார் டேட்டை ஹக் பண்ணிக்கிறாங்க. நான் ஹாப்பியாக இல்லை சேடாக இருக்கான்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க சேடாக வீடு அப்படி சொல்கிறாங்க. ஏன்ட்டு சரி பண்ண வேலை அப்படி சொல்லி சேடாக வீடு சொல்கிறாங்க. அப்படி சொல்லாதீங்கடா என்ன சேர்த்துக்கங்கடா அப்படி சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அப்புறம் ஜிம் தான் நீ இது பார்த்துக்கா சரி நீ அமைதியாக இரு ஜிம்னு சொல்கிறாங்க. காயும் நம்பவே கூடாது எனக்கு ஃப்ரெண்டு கூட இல்லையே ட்ரூவா சொல்ல அவர் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம டேஸ்ட் சும்மா முறைச்சி பார்க்குறாங்க. இது நாங்கள் ட்ரூவால் உனக்கு சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க நீ அமைதியாக கொஞ்சம் ரெண்டு வாய் வச்சிருக்கோம் வாக்கு சும்மா மாதிரி போதும் பிரச்சனையே வராது அப்படி சொல்லிட்டு இருக்காரு. ஹோப்பின்னு கூப்பிட்டு பிரச்சனை எடுத்துட்டோம் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய் தான் அது பாசத்தில் கூப்பிடுறது லவ்ல கூப்பிடுறது அது புரியல உனக்கு சொல்கிறாங்க. ஆமாம் சொல்லி நம்ம காய் தெரியாது நம்ம தேத்திட்டு இருக்காங்க. இப்போ அப்படி ஒரு அந்த டேட் தானே போயிருக்கோம் நெக்ஸ்ட் டே தான் அன்னைக்கு ஈவினிங் தானே நம்ம அந்த டே ஃபுல்லாக அப்படி போயிருக்கோம். ஈவினிங் நம்ம ஜிம் காய் டே மூணு போயிடுறாங்க. காய் பற்றி கறிக்கட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ ஜிம் பார்க்குறேன் ஏன் ஃபேஸ் அப்படி வச்சிருக்க ஐஸ்கிரீம் வாங்கி தரவா சொல்கிறாங்க. ஐஸ்கிரீம் வேணா ஒன்றும் வேணா சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க எனக்கு ஐஸ்கிரீம் வேணா சொல்கிறாங்க. சரி சரி ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ ஃபைனில் இவங்க எல்லாருமே வந்துட்டு வெளில வராங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க டேட்டின்னு சொல்கிறாங்க. நான் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க நான் இன்னைக்கு ஜெக்கி கூட போவா கேட்குறாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க ஓ எப்படா ரிவில் ஆகும் நம்ம வந்துட்டு அவங்க கூட போகலாம் சொல்லி நினச்சிருந்தியா சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்க நீ போ ஜிம்னு சொல்கிறாங்க. நான் போவாட்டே சொல்கிறாங்க நீ போ அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ காய் பார்க்குறேன் என்னடா பண்ணுற சொல்லிட்டு போகட்டும் சரியா சொல்கிறேன் நீ போ ஜிம்னு சொல்கிறா. ஜிமின் தான் டேட்டி தேங்க்யூ சொல்லிட்டு போயிட்டு ஜேக்கெட் டேபிள் ஜேக் சக்ஸஸ் பண்ணிட்டு ஓடி போயிடாரு. அப்புறம் மட்டும் சிரிச்சிட்டு இருக்காங்க. இப்போ காய் பார்க்குறாங்க இங்கே நான் சவுத்தில் இருக்கேன் அதை பற்றி அவனுக்கு கொஞ்சமாக கவர் இருக்காது சொல்கிறாங்க. அவன் இதுக்கு கவர் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஏன்னா உங்கள் ஃப்ரெண்டு நட்புடா நினைச்சு சொல்கிறாங்க. அவன் நட்பு அப்படி தேர்ந்துருக்காங்க. இப்போ இந்த பக்கம் நம்ம ஜிம் போகிறாங்க ஜெக்கெட் காராங்கன்னு இருக்க ஜிம் தான் ஜெக்கி சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க ஃபைனாக ஃப்ரெண்ட்ஸ் விட்டுட்டாங்களா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க சரி உட்கார சரி ஜிம் போய்ட்டு உட்காந்துக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம சுகா வராங்க ஒரு கார் எடுத்து வந்து டேங்க அப்படி சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ சுகா இப்போ காய் பார்க்குறாங்க இப்போ என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு வாசல் கூப்பிட்றாங்க. இப்போ நம்ம டே வந்துட்டு காய சொல்கிறாங்க நீயும் போறியா சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதான் யாரும் நண்பன் நின்று ஏமாந்த நெஞ்சம் ஒன்று அப்படி சொல்லிட்டு நம்ம காய் சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்க காய் பார்க்க போங்கடா போங்க எனக்கு யாருமே இல்லை சரி நான் பாட்டு சொல்லிட்டு நின்றுருக்காரு. இப்போ நம்ம டேவும் சுகா வந்து காரில் போயிட்டு இருக்காங்க. இப்போ காய் விட்டுட்டு இருக்காங்க. சரி ஓகே நம்மளுக்கு என்ன நம்ம பைக் எடுத்துகிட்டு போவோம் சொல்லிட்டு ஒரு பைக் எடுக்கிறாரு. அப்படின்னு பைக் போயிட்டு இருக்க ரொம்ப தூரம் போனதுக்கு பீச்சுக்கு போய் பாட்டிடுறாங்க. இப்போ அமைதியாக உட்காந்துறாங்க. எனக்கு எனக்கு ரொம்ப லோன்லியாக இருக்குல்ல ஒரு பக்கம் ஜிமினும் இல்லை ஒரு பக்கம் டேவும் இல்லை. அப்புறம் ஹோப்புக்கே ரொம்ப ஹார்ட் ஆகிட்டு நான் என்ன பண்ணிட்டோம் சொல்லி ஒரு மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ அமைதியாக உட்காந்துருக்காங்க. எனக்கு உண்மையாக எனக்கு பிடிக்கும் தெரியுமா சொல்லி இப்போ ஜேவ் சார் காய்தண்டா ஃபோட்டோ இருக்கிறாரு மொபைல் ஆன் பண்ணி ஜேவோட போட்டு பார்க்குறாங்க தெரியுமா எனக்கு ஒன்றும் அவ்வளோ பிடிக்கும் அது ஏன்னு தெரியாது நான் அப்படி என்ன நடந்துக்கிற தப்புன்னு எனக்கு இப்போ தோணுது. நான் என்ன பண்ணுறது அப்படி வளர்ந்துட்டேன்னா அப்படி எனக்கு பழகிடுச்சு. எனக்கு தான் நான் தான் ஹாஸ்பிட்டல் நினச்சிட்டேன்னா நீ தான் என் ஒய்ஃப்னு நான் நினச்சிட்டு அப்படி பேசிட்டேன் ஓகே சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஹோப் அப்படி கூப்பிட்டு எனக்கு இவ்வளோ கஷ்டமா இவ்வளோ பிரச்சனை வந்துடுச்சு ஐம் சாரி சரியா நாளைக்கு நான் கண்டிப்பாக மன்னிப்பு கேட்குறேன் அதுக்கு கேட்குறேன் ஓகேவா நான் பண்ணி தப்பு தான் சொல்லிட்டு அந்த நம்ம டோட்டல் யூனிவர்சிட்டி மட்டும் மன்னிப்பு கேட்குறேன் ஓகேவா அப்போ ஒரு ரெப்யூட்டேஷன் போகாதில்லை அப்படின்னு சொல்லிட்டு காத்துட்டு இருக்காங்க. ஆனால் லவ் ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு அவர் அழுதுகிட்டே இருக்கா தனியாக அப்படி ஜிமின் சீக்கிரம் சரி பார்க்கலாம்ல ஜிமின் அமைதியாக உட்காந்துருக்காங்க. என்னாச்சு நீ இப்படி இருக்கா சொல்கிறாங்க ஹாப்பியாக இருக்க கூட்டிட்டு தான் சொல்கிறாங்க. இல்லை ஜம்கா எனக்கு இது ரொம்ப ஹார்ட்டாக இருக்குது சொல்கிறாங்க. காமா எனக்கு எதோ ஹார்ட்டாக இருக்குது சொல்லி ஜிமின் சொல்கிறாங்க. என்ன சொல்கிற கேட்குறேன் எனக்கு எதோ ஹார்ட்டாகவே இருக்குது ஜிமின் சொல்கிறாங்க. அந்த பக்கம் நம்ம டேவும் சுகா வந்திருக்காங்க. டேவோட பேச பார்த்து இப்போ ஹாப்பியாகவே இல்லை. சுகா பார்க்குறாங்க என்னாச்சு கேட்குறாங்க அதே சொல்கிறாங்க. இப்போ நம்ம சுகா பார்க்குறாங்க பிடிச்சிருக்கல சொல்கிறாங்க. பார்த்தா நம்ம சுகா வந்து கன்ஃபியூஸ் பண்ணிடுறாங்க. நம்ம டேக்கு ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ரொம்ப அழகாக எப்படின்னாக்கா கேக்லாம் மேக் பண்ணி எல்லாமே ரெடி பண்ணியிருக்காரு. ஐ லவ் யூ டே அங்கே அப்படி சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க தேங்க்யூ சுகா சொல்கிறாங்க. இல்லையே நான் எதிர்பார்த்த ஆப்ல உன் ஃபேஸ் இல்லையே சொல்கிறாங்க. சுகா நீ தப்பா எடுத்துக்காது நீ லவ் பண்ணுற எனக்கு தெரியும் சார் நீ இப்போலாம் சொல்லி நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் சரியா சடன் டைம் ஒரு சொல்லுவேன்னு நினச்சிட்டு இருந்தேன். என் ஜிம்மு கூட அப்படி தான் சொல்லுவான் சுகா எனக்கு ஒரு பிடிச்சிருக்கு சடன் டைம் சொல்லுவான் டே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போதைக்கு நான் வந்து எனக்கு வந்து இப்போ சொல்கிறாங்க நான் காய் அப்படி விட்டு வந்துட்டேன். இப்போ வந்துட்டு நம்ம கம்ஃபர்ட் தேவைப்படும் பார்க்க தான் இருப்பாங்க ரொம்ப ரொம்ப சாஃப்டாக சரியா அவன் இந்த மாதிரி ஹார்ட்டாக இருக்கும் தோணுது நான் போகணும்னு சொல்கிறாங்க. இப்போ சுகா பார்க்குறாங்க எந்திரி சொல்கிறாங்க. சுகா எந்திரி சொன்னா சொல்கிறேன் சுகா இப்போ நம்ம ஜிம் டே எதிர்க்கிறாங்க டேக்கர் சுகா அங்கே உள்ள திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணுறாங்க வாசட்டு கூப்பிட்டு போகிறாங்க. நம்ம டே பார்த்தா அவ்வளோ ஒரு மாதிரி வந்துட்டு இருக்காங்க. அந்த பக்கம் நம்ம ஜாவுக்கும் ஒன்னொரு சரியா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் தான் நீங்கள் சீக்கிரம் போங்க சொல்கிறாங்க. அப்போ கார் லொக்கேஷன் பார்க்குறாங்க ஒரு பீச் சைட் தான் காமிக்குது பீச்சுக்கு போங்க சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு பீச்சுக்கு ரெண்டு காருமே சேம் டைம் வருது. இந்த பக்கம் ஒரு காரும் அந்த பக்கம் வந்து ஒரு காரும் வேற ஒரு டேரக்ஷன் வந்து ஒரு கார் ஸ்டாப் ஆகுது. இப்போ ஜிம் கார் டைம் வேக ஓட ஆரம்பிக்கிறாங்க. எப்பவுமே இவங்க எப்படிலாம் வந்து லோன்லியாக இருக்காங்களோ அதாவது இவங்களுக்கே வந்துட்டு சம்டைம் போரிங்க அப்பெல்லாம் இருந்துனாக்கா ஏதாவது அவங்களுக்கு ஏதாவது கஷ்டமாக இருக்காங்க அந்த இடத்துல உட்காருவாங்க மூணு பேருமே அப்படி தான் இப்போ ரெண்டு பேரும் ஓடி வராங்க. ஒரு பக்கம் டே ஓடி வராங்க அந்த பக்கம் நம்ம ஜிம் ஓடி வராங்க. காய்ப்பு அழுதுகிட்டே இருக்காங்க. இன்னைக்கு முதல் தடவை கஷ்டமாக இருக்கிறவங்க டேவும்
ஜிம்மு கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காய் அழுதுட்டு கை போச்சு. ஒரு 2 பர்சன் ஓடி காய் ஹக் பண்றாங்க. இது 2 பர்சன் தூரத்துல இருந்து பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம காய் டக்குன்னு பாக்குறீங்க என்ன சொல்லிட்டு இங்க என்ன பண்றீங்க சொல்லி கேட்கறேன். அவருக்கு தெரியும் நம்ம சுகா கூட்டு போயிருக்காங்க என்ன சொல்லுவாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் கூப்பிட்டுருக்காரு, செகண்ட் அவன் ஜெக்கி கூட போயிருக்கான் ஹாப்பியா இருக்கு. நான் நினைச்சு இங்க என்ன பண்றீங்க, நீங்க என்ன பண்றீங்கன்னு சொல்றாங்க. இப்போ நம்ம காய் வந்துட்டு உங்க ஜிம்ல டைட்டா ஹக் பண்ணிருக்காங்க. எனக்கு ஒரு அழுதுட்டு இருக்காரு சொல்லிட்டு பாரு அழகு ஓகே ஒன்னும் இல்லை பாரு ஒன்னும் இல்லை சரியா நம்ம ஹோபியா பேசிக்கலாம் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அழுதுட்டே இருக்காங்க. இப்போ நம்ம ஜிம் பார்த்தாங்க பாரு அழக்கூடாது ஓகேவா, நான் சொல்றேன் ஹோபியான்ற சொல்றேன் ஓகேவா, என் காய் ரொம்ப நல்லவன் அவனெல்லாம் பார்த்துப்பா, நீங்க வந்துட்டு அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து நான் சொல்றேன் ஓகேவா, நான் அழக்கூடாது ஜிம் சொல்றாங்க. இப்போ டீம் பாக்குறாங்க பாருங்க நீ அழக்கூடாது சரியா சொல்றாங்க. இப்போ நம்ம காய்க்கு பாருங்க என்னடா பண்றீங்க 2 பேரும் வெளில தானே போனீங்க சொல்றாங்க. இல்லை எங்களுக்கு அதுல விஷயம் இல்லை, நீங்களோட காயாச்சு நாங்கள் எப்படி தரைய விட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படி அழுதுட்டு இருக்காங்க. எனக்கு அவங்க நான் இப்போ ஃபன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் காய் 2 பேரும் அவ்வளோ சூப்பரா பார்த்துப்பாரு. அவருக்கு ஃப்ரெண்டு கிடைக்கிறது ரொம்ப அவ்வளோ ரேர். அடிக்கணும் கூட சொல்லுவாங்க ரொம்ப அழகா பார்த்து ஏதாவது தப்பா கூட அவர் வந்து அக்செப்ட் பண்ணிப்பாரு. அந்த அளவுக்கு வந்துட்டு அவர் ரொம்ப நல்ல பர்சன். இப்போ காய் பார்க்குறாங்க நீ என்னடா பண்றீங்க சொல்லிட்டு அவர் டோனட்டியா சொல்லிட்டு இருப்பாரு. எனக்கு தான் ஒரு விஷயம் சரியா நீங்க 2 பேரும் வெளில போறீங்களா ஹாப்பியா இருப்பீங்க நினைச்சு என்ன பண்றீங்க சொல்றாங்க. நீ சடாக்கும் நாங்க அப்படியே ஹாப்பியா இருப்போம் சொல்றாங்க. அது சொல்ற நீ ஹாப்பியா இருந்தா தான் நாங்க ஹாப்பியா இருப்போம் சரியா ஆசைப்பட்டு ஜீவனம் சொல்ற எனக்கு நீ இப்போ ஹாப்பியா சாடா இருக்க நாங்க போய் வேற இடத்துல ஹாப்பியா இருக்க முடியுமா சொல்ற அழுதுட்டு இருக்காங்க. அச்சோ பாருங்க டே ஜிமிக்கு பாரு ஒன்னும் இல்லை பாரு குள்ள மாட்டேங்குது பாரு ஒன்னும் இல்லை சொல்றாங்க. காரடி பாட்டா சொல்றாங்க. திரும்ப டே பாக்குங்க சொல்லிட்டு ஒண்ணுமே இல்லைடா சுகம் ஆசை கூட்டு போனாரு ஃபர்ஸ்ட் டைம் கூட்டு போயிருக்காரு நீ ஏன் இப்படி வந்தா சொல்றாங்க. இப்போ நம்ம சுகா பாக்குறோம் அப்போ உனக்கு சொல்றாங்க. இப்போ நம்ம சுகா திரும்பி பாக்குறாங்கன்னு சொல்லிட்டு காய் திரும்பி பார்க்க சுகா இருக்காரு. சுகா சார் சொல்றாங்க ஓ சுகா சார் இப்போ அப்படின்னு சொல்றாங்க. சுகா எங்களை இப்போ சுகா சார் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பக்கம் ஜெக்கி பாக்குறாங்க. ஸோ அப்போ இந்த அளவுக்கு சொல்றாங்க உனக்கு அப்போ வந்து உங்க 2 பேருக்கும் அவங்க இந்த அளவுக்கு பாருடா கேட்குறாங்க. என்ன பேசுறீங்க நீங்க நாங்கள் 3 பேர் வருஷத்துக்கு ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு அதுக்கப்புறம் மற்றவங்களாம் சொல்றாங்க. ஓ அப்படி ஆமா சொல்றாங்க. இப்போ எனக்கு தெரியும் நான் எந்த அளவுக்கு பேசுறேன் சரியா சொல்றாங்க. இப்போ ஜிம்மி தாட்டி அக்கா என்ன பேசுறீங்க எங்களுக்கு எல்லாமே இவன் தான் தெரியுமா எங்க 2 பேருக்கு எதுவும் இவன் தான் ஃபர்ஸ்ட் பண்ணுவான். நாங்கள் 3 பேர் சின்ன சொல்லலாம் இருக்கோம் இவன் எங்க 2 பேரையும் வளர்த்துருக்கான்னு கூட சொல்லுவான். அவ்வளோ அழகா பார்த்துப்பான். நீங்க கூட இப்படி பேச இப்படி நினைக்கிறீங்கன்னு சொல்றாங்க. அப்படியே நினைக்கல ஓகே நான் கூட நினைச்சேன் சரி ஓகே நாளைக்கு வந்து பார்த்துக்கலாம் கம்ஃபர்ட் பண்ணலாம் சொல்றாங்க. இன்னைக்கு சொல்றாங்க இப்போ ஜிம் பார்க்குறேங்க அவன் அழகான எனக்கு ஃபீல் ஆனிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம் சொல்றாங்க. இப்போ நம்ம பார்க்குறேங்க சேம் எனக்கு ஃபீல் ஆனிச்சு அவன் அழகாக சொல்லிட்டு தான் சொல்றாங்க. இப்போ நம்ம சிவாக்கும் ஜமுக்கு ப்ராப்ளம் இருக்குங்க பாருங்க ஒன்றும் இல்லை ஓகேவா சொல்றாங்க. இப்போ நம்ம ஜிம் ஜமுக்காக பாருங்க காய் அழகா பாருங்க நீங்க ஏதாவது பண்ணாங்க நீங்க வந்துட்டு ஜவாப்ல பேசுங்க சொல்றாங்க. சரி ஓகே பேசலாம் இப்போ எதுக்கு நீங்க அழகா சொல்றாங்க அதே சொல்றாங்க விளையாடக்கூடாது ஓகேவா அப்படி சொல்லிட்டு நம்ம காய் ஜம் சொல்றாங்க. இப்போ நம்ம ஜிம் காய் பார்க்குறாங்க பாரு சொல்லிட்டு எங்களுக்கு எதுக்கு அழகா சொல்லிட்டு அவர் கரைச்சி போட்டு 2 பேரும் டேஸ்ட் வெயிட் பண்றாங்க. அப்புறம் சிவாவும் ஜங்கு பக்கத்தில் நின்றுருக்காங்க பார்த்துட்டு இதெல்லாம் டேஸ்ட் வெயிட் பண்ணாங்க அழக்கூடாது ஓகேவா எதுக்கு அழகு எனக்கு ஒன்றும் ஓகே நான் வேணா கோபப்பட்டு விட்டு கொஞ்சம் தள்ளி போயிடும் ஓகேவா ஒன்றும் ஓகே எனக்காக நான் அழவே கூடாது சரியா எனக்கு எப்படி செஞ்சுட்டே இருக்கும் காய் வந்து நம்ம சிரிக்க வைக்கணும் அழ வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காய் சொல்றாங்க. நீங்க அப்படி இல்லடா நம்ம ஜிம் காய் டைட்டா ஹக் பண்ணிருக்காங்க சேம் டேம் அப்படிதான் நீ ஒன்றும் இல்லை சொல்லுவாங்க 2 பேரும் ஹக் பண்றாங்க பாரு நீங்க ஹாப்பியா நான் ஹாப்பியா இருக்கும் ஓகேவா என்ன ஒப்பிக்கிற பிடிக்கலையா சார் நான் தள்ளி போயிடும் ஓகே ஒன்றும் தப்பு இல்லை எனக்கு அவர் 100 பர்சனுக்கு என்ன பிடிக்கிறது கஷ்டம் தான் நான் பார்க்குறது பர்ஃபெக்டா அப்படி இருக்கான் அப்படி இருக்கும்போது அவருக்கு என்ன மாதிரி பிடிக்கிறது கஷ்டம் தான் வேணாம் சரியா சொல்லிட்டு நம்ம காய் சொல்றாங்க. இந்த பக்கம் நம்ம சுகாக்கே ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாயிடுது. இப்போ பாக்குறாங்க என்ன சொல்றாங்க பாருடா ஒன்றும் இல்லை சரியா சொல்லிட்டு காய் வந்து இவங்க கம்ஃபர்ட் பண்றாங்க. இப்போ காய் ஜங்கு சுகாவுக்கு ஜங்கு ஒருத்தர் பாக்குறாங்க என்னன்னு சொல்லிட்டு சரி ஓகே சார் அவர் கண்ணால் சொல்றாரு. இப்போ நம்ம ஜிம்டா அழகாக காய் சொல்றாங்க ஒரு ஒன்றும் இல்லை ஓகே நாய் அழகாங்க போய் எனக்கு 2 பேருக்கு இங்கே இப்போ நீங்க 2 பேருக்கும் நாய் அழ போறேன் எனக்கு சிங்க பிடிக்க 2 பேரும் சரியா நீங்க 2 பேருக்கு நாய் அழ போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. பாரு ஹோப் இல்லை பரவாயில்ல சரியா சொல்லிட்டு பார்த்துக்கலாம் சொல்றாங்க. காயா சொல்றாங்க பாருக்கு அப்படி எக்ஸாம் இருப்பதில்ல ஃபைனல் எக்ஸாம் நம்ம அதை ஃபோக்கஸ் பண்ணலாம் சரியா சொல்றாங்க. அதை விட்டுலாம் எனக்கு நான் பண்ண தப்பு ஓகேவா நான் வந்து கொஞ்சம் இமோஜிட்டா இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு காய் சொல்றாங்க. இப்போ மோஜிக்கு தெரிஞ்ச விஷயம் என் டேக்கு தெரிஞ்ச விஷயம் எனக்கு தெரியல சொல்றாங்க. அப்படி இல்லை சொல்றாங்க பரவாயில்ல சரியா சொல்றாங்க. காய் சொல்றாங்க இந்த பக்கம் ஜிம்மும் டேவும் ரொம்ப அழுதுக்காங்க நம்ம காய் ஹக் பண்ணி கொஞ்ச நேரம் அப்படி இருப்பாங்க. இப்போ நம்ம டேவும் ஜங்குக்கும் நம்ம காயும் பண்ணுறது ஃபுட் வந்து கொடுக்குறாங்க ஜங்குக்கும் நம்ம சுகம் ஃபுட் வந்து கொடுக்குறாங்க சாப்பிடுங்க சொல்றாங்க. இல்லை வேணாம் சொல்றாங்க. இப்போ எல்லாரும் உங்க பிளேஸ் ஃபுட்டு ஒரு ஹோட்டல் தான் உட்காந்துருக்காங்க சாப்பிடு காய் சொல்றாங்க. இப்போ காய் இல்லை சொல்றாங்க சாப்பிடு சரியா சொல்றாங்க. நீ தானே சொன்னேன் எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்ண சொல்றாங்க. ஆமா சொல்றாங்க. உன் ஃப்ரெண்ட்ஸ் அழக்கூடாது சொல்றாங்க. எப்போதும் காய் மத்தவங்க சிரிக்க வைக்கிறேன் சொல்றாங்க. அப்போ சாப்பிடு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம காயுமே சாப்பிட்ருக்காங்க. இப்போ நம்ம ஜிம் வந்துட்டு காய் அக்கா ஃபீட் பண்ணி விட்டாங்க. இப்போ காய் பார்க்குறவங்க எப்போவுமே இல்லை நான் கேட்டதான் ஃபீட் பண்ணுவேன் நீ கேட்காம ஃபீட் பண்ணுறேன்னு சொல்றாங்க. எப்போவுமே இம்பார்ட்டன்ட் தான் நீ அதிகமாக இப்போ நான் ஃபீட் பண்ண ரீசன் வந்துட்டு என்னால் சாப்பிட்டுட்டே வந்து கொஞ்சம் கம்மியாக சாப்பிடுவேன் அதான் சொல்றாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறேன் எனக்கு தெரியும் சொல்லிட்டு இப்போ நம்ம காய்க்கு ஜிம்மும் டேவும் மாறி ஃபீட் பண்ணுறாங்க எல்லாரும் ஒன்றாக்க சாப்பிட்டுருப்பாங்க. என்னாச்சு ஷுகர் பார்க்குறாங்க பாரு காய் எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்ண சரியா சொல்றாங்க. சரி சொல்றாங்க. இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறேன் நான் ட்ராப் பண்ணுவா சொல்றாங்க. இல்லை நானே சொல்றாங்க இல்லை நான் ட்ராப் பண்ணுறேன் வா சொல்லிட்டு சொல்றாங்க. பைக் வந்து நாளைக்கு எடுத்துக்கலாம் சொல்லிட்டு
இப்போ அவரு நம்ம காய் கொடுத்துட்டு போயிட்டு காய் நம்ம ஜிம்னு நம்ம ஜிகே 3 பேர் ஒரே காரில் போகிறாங்க. போயிட்டு அவங்க வீட்டில் ட்ராப் பண்ணுறாங்க. ஓகே போயிட்டு சரியா சொல்கிறாங்க ஜிம் தான் காய் எதுக்கு சொல்கிறேன் நான் எதுக்கு அழ ஓகே மூச்சு அழைச்சிட்டு ஒன்னிட்டே ஒன்றும் சொல்கிறாங்க இல்லை சொல்கிறாங்க நீ பத்திரமா வர சொல்லிட்டு அவரு போயிட்டாரு. இந்த பக்கம் நம்ம ஜிம் காரில் உட்காந்து பார்த்துட்டே இருக்காங்க. காய் வீட்டுக்குள்ளே போயிட்டாரு. ஜம் பார்க்குறாங்க. இப்போ கொஞ்சம் முன்னாடி வரையா சொல்கிறாங்க. அது சரி முன்னாடி வா சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மியை கார் விட்டு அதை விட பின்னாடி உட்காந்து பாரு காய் கூட இப்போ முன்னாடி போய் போகிறாங்க. என்ன ஜம் காசு இப்படி ஓகேவா ஜிம்னு சொல்கிறாங்க. நான் ஓகே ஜம் காசு சொல்கிறாங்க. உனக்கு சொல்கிறாங்க எனக்கு டேக்கு காய்னா அவ்வளோ பிடிக்கும். அவன் ஆட்டனா சத்தியமாக தாங்க கூட ஜிம்னு சொல்கிறாங்க. சரி ஓகே 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 உன் காய்க்கு எதுவும் அழகாக சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. இப்போ இப்போ டேஸ்ட் இப்போ நாங்கள் போகலாம் வீட்டுக்கு சொல்லிட்டு குட்டிகள் விட்டுட்டாரு. இந்த பக்கம் நம்ம சுகா அப்படிதாங்க பாரு உனக்கு சொல்கிறாங்க. சுகா சாரி எனக்கு இல்லை இவ்வளோ பண்ணியிருக்கீங்க. நான் எதிர்பார்த்தப்ப நீங்கள் அப்போ டக்குன்னு கிடைக்கலன்னு எதிர்பார்க்கறப்ப இவ்வளோ அழகாக எல்லாம் சர்ப்ரைஸ் பண்ணி நல்லா சொல்கிறாங்க. புரியுது ஓகேவா நான் புரிஞ்சுட்டேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்போட வேல்யூ எனக்கு புரியுது. சரியா சொல்கிறாங்க. இப்போ ஜிம் சுகா உங்கள்கிட்டே உங்களுக்கு கோமலை சரி எனக்கு வந்து கோமலை ஓகே எக்ஸாம் இருப்பது ஃபோக்கஸ் பண்ண சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு ஜிம் சுகா ஜிம்முமே சார் டைம் இறங்கி போயிடுறாங்க. இப்போ ஃபைனலாக வந்து இப்போ நெக்ஸ்ட் டைம் பாருங்கடா நமக்கு டோட்டலாக ஒரு வேறு ட்ரெஸ் பண்ணுறாங்க. எப்பவுமே ஒரு மாதிரி கண்ணாபுரம் ட்ரெஸ் பண்ணிட்டு இருப்பாரு. ரவுடி மாதிரி எப்படினாக்கா கொஞ்சம் லைக் ஒரு எப்படி சொல்கிறது நாட்டி கிட் ட்ரெஸ் பண்ணுவாங்க. இன்னைக்கு ரொம்ப அழகாக சாஃப்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு பார்க்குறாங்க. இப்போ காயிடம் பார்க்குறேன் என்ன காய் இன்னைக்கு இருக்கிறத அழகாக இருக்கா சொல்கிறாங்க. அம்மா எல்லாமே அவங்க பசங்க அழகுதனமாக சொல்கிறாங்க. இல்லை காய் அப்படி இல்லை ரொம்ப அழகாக இருக்கிறாங்க சொல்கிறாங்க. சரி நான் போயிட்டு வருவா சொல்கிறாங்க. ஏன்டா நீ ஓகே இதை நான் சொல்லிட்டு எப்போது சொல்லி டீஸ் பண்ணுவேடா இன்னைக்கு டிஃப்ரெண்டாக இருக்கா சார் ஒன்றும் இல்லைம்மா நான் ஜஸ்ட்டு இன்னைக்கு எக்ஸாம் ஃபைனல் எக்ஸாம் வரப்போது இல்லைம்மா அதுக்கு ஸ்டார்ட் பண்ண போகிற படிக்க சொல்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு பாரு காய் அப்பெல்லாம் ரொம்ப கஷ்டப்படா சரியா நீங்க ஸ்மூத்தா படிக்காய் அப்படி சொல்லி காய் ரொம்ப சொல்றாங்க. இப்போ காய் பண்ணிக்கிறாங்க. இப்போ பாருங்க எனக்கு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி சொல்றாங்க. அவங்க ஃப்ரெண்டு தான் அப்படி சொல்றாங்க. காயில போய் பாக்குறாங்க என்னாச்சு ஏன் அம்மா பையனை மாதிரி ஹக் பண்ணிட்டீங்கன்னா சொல்றாங்க. ஏன் என் பையனை ஹக் பண்ணக்கூடாது ஆச்சு நம்ம காயிடமா கேட்கறாங்க. ஐபருமா காயிடப்பதான் ஒன்னும் இல்லை சும்மா தான் கேட்டா சொல்றாங்க. நீ ஓகே தானடா சொல்றாங்க. நான் ஓகே தான்ப்பா சொல்றாங்க. எனக்கு அவங்க அப்பா எப்போ திட்டிட்டு போறாரு ஃபர்ஸ்ட் அப்படி கேட்கறாரு. இது காய் தான் அப்பா இப்போ காலேஜ் சொல்றாங்க. சரி போ சொல்றாங்க. அந்த பக்கம் காய் போயிடாரு. இப்போ பக்கம் சிமின்ட்டு 2 பேரும் காலேஜ் வெயிட் பண்ணிருக்காங்க. கரெக்டாக காய் வராங்க. போகலாம் காய் சொல்கிறாங்க. போகலாம் சொல்கிறாங்க. டேரக்ட் கிளாஸ் ரூம் வந்து உட்காடுறாங்க. இப்போது நம்ம காய் வந்துட்டு இருங்கடா சொல்லி என்ன சொல்கிறாங்க. இருங்க சொல்லி இப்போ அவர் போகிற போயிட்டு போனாக்கா அவங்களுடைய காலேஜுடைய ஆடிட்டோரியம் இருக்கும். அங்கே பேசினாக்கா அதாவது அங்கே மைக்கில் ஏதாவது பேசினாக்கா எல்லாருக்கும் அதை கேட்கும். அதனால தான் இப்போ அவர் அங்கே போகிற ஆடிட்டோரியம் போயிட்டு லெசன் இவர் படி சொல்கிறாங்கன்னு பார்க்குறாங்க. நான் காய் ஓகேவா சொல்கிறாங்க. அவருடைய எல்லாமே சொல்கிறாரு. இப்போ நான் பார்க்குறாங்க என்ன சொல்லி அவர் கேட்குது. எல்லாருமே அவங்க கிளாஸில் தான் இருக்காங்க. இப்போ அங்கே தான் பேச ஆரம்பிக்கிறாங்க. நான் வந்து மிஸ்டேக் பண்ணிக்கிறேன். ஓகே நான் கொஞ்சம் தரமா இருப்பேன். அதனால நான் இருக்கிற ஃபர்ஸ்ட் ஜெயகோப் இருக்காரு எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்படின்னா லைக் ஒரு ஃப்ரெஷ் தான். அந்த ரீசன் எல்லாம் எப்பவுமே ஹோப் அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் மற்றவங்களுக்கு தப்பா எடுத்துக்கிட்டாங்க. சார் கூட ரிலேஷன் இருக்கு ஓகேவா அப்படி பேசிட்டு கூடாது. நான் சும்மா விளையாட்ட பண்ணது வந்துட்டு இந்த அளவுக்கு மாறும் நான் நினைச்ச கூட பார்க்கல. அவர் யாரும் வந்து தப்பா பேசுறதோ இல்லை ஃபோட்டோ எடிட் பண்ணி போடுறதோ அப்படின்னு யாரும் நினைச்சாங்க ஓகேவா அப்படி அந்த வேலை இது பண்ணாதீங்க. நான் சும்மா நான் பண்ணதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காய் இது மனு கேட்குறாங்க. இதுக்கப்புறம் நான் ஹோப் சார் வந்து இந்த மாதிரி கூப்பிட மாட்டேன் சரியா அது மட்டும் இல்லாமல் அந்த மாதிரி சொன்ன தப்பு தானே அவர் மட்டும் வேறு யாரையும் பேசலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதனால என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காய் மன்னிப்பு கேட்குறாங்க. மாதிரி என்னடா இப்படி மன்னிப்பு கேட்குறான்னு சொல்கிறாங்க. நான் விளையாட்ட பண்ண ஒரு விஷயம் நீங்கள் யாரும் ஜவாப் சார் அது மாதிரி தப்பாக பார்க்குறது ரிலீஸ் பண்ணுறது பண்ணிடாதீங்க அது ஓகேவா இது ரெக்வஸ்ட் அப்படி சொல்லிட்டு நம்ம காய் வந்து ஹம்பளாக ரெக்வஸ்ட் கேட்குறாங்க. ஹோப் சார் என்ன மன்னிச்சிருங்க ஓகேவா ப்ரொஃபஸர் ஜங்கோஸ் என்ன மன்னிச்சிருங்க அப்படி சொல்லிட்டு அவர் வந்து மன்னிப்பு கேட்டாரு. பௌப்படி மன்னிப்பு கேட்குறாரு. புரியுது அவங்களுக்கு கேட்டு வந்துடுறாரு. இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சு அவன் சும்மா பண்ணியிருப்பான் போல சொல்கிறாங்க. நம்ம கூட தப்பாக அடிச்சிட்டா சொல்கிறாங்க. இப்போ ரம்ஜன் வந்துட்டு அதே மாதிரி அனௌன்ஸ் பண்ணுறாங்க. யாராவது அங்கே இருக்கிற ப்ரொஃபஸர் பற்றி தப்பாக பேசியோ இல்லை எடிட் பண்ணி போடுறதோ ஏதோ பண்ணிங்கனாக்கா நாங்கள் அந்த நெக்ஸ்ட் செகண்டே உங்களை காலேஜ் விட்டு தூக்கிடுவோம் சொல்லிட்டாங்க. இவன் பிளாக் மார்க் ஓப்பன் சொல்லுவோம். பயந்து போயிறாங்க. ஐயோ சொல்லிட்டு நமக்கு இதுக்கு ரொம்ப வேண்டாம் அப்படி சொல்லி கொஞ்சம் பயந்துறாங்க. இப்போ நம்ம காய் வந்து மனுப்பு கேட்டு டேரக்டா நம்ம கிளாஸ் ரூம் தான் வராங்க. இவங்க பார்க்குறாங்க. காய் சொல்கிறாங்க நான் சும்மா தானே பண்ணேன் நீங்கள் யாரும் ப்ரொஃபஸராக சொல்கிறாங்க. இல்லை எனக்கு புரியுது நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத காய் சொல்கிறாங்க. அப்செட் ஆகி கேட்குறாங்க. இப்போ காய் வந்து இருக்காங்க. எல்லாருக்கும் காய் ரொம்ப பிடிக்கும் ஃபன் பண்ணுவோம். இன்னைக்கு இருக்கிறது பார்க்குறது கஷ்டமாக இருக்குது. இப்போ படிக்க ஸ்டடிஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை ஃபோக்கஸ் பண்ணினாக்க எக்ஸாம் இருக்கும் சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. கரெக்டாக தான் சரியாக சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க. நீ படிக்கலாம்டா சொல்கிறாங்க. நீ ஒரு மார்க் என்னடா பேச சொல்கிறாங்க. படிக்கலாம்டா சரியாக சொல்கிறாங்க. அதுக்காக வரும் காலேஜுக்கு அப்படி சொல்லிட்டு புக்ஸ் எடுத்து ஓப்பன் பண்ணிடுறாரு. ஜிம்முக்கு ஒரு மார்க்கு காய் சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்துக்கலாம் ஓகேவா நீ படி சொல்கிறாங்க. பாரு உனக்கு நீ ஜம்குள்ள பண்ணுற புரியுது ஓகேவா ஆனால் இப்போதைக்கு ஸ்டடிஸ் ஃபோக்கஸ் பண்ணி சரியா சொல்கிறாங்க. சரி ஜிம் சொல்கிறாங்க. காய்ச்சினா கேட்பா ஜிம் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஒரு ஆல்மோஸ்ட் 2 months ஃபுல் அண்ட் ஃபுல் எப்படினாக்கா ஜிம் என்னென்ன பட்டு நம்ம ஜம்முக்கு 3 பேர் சாரி ஜிம் காய் 3 பேரும் வந்து ஸ்டடிஸை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. நேம் ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கோட ஓகே சாரி தப்பா எடுத்துக்காதீங்க. ஃபைனலாக அவங்க ஸ்டடிஸை ஃபோக்கஸ் பண்ணிக்கிறாங்க. லைப்ரரியில் உட்காந்துருக்காங்க. எங்கே பார்த்தாலும் புக்ஸ் உங்க தெரிவிக்காங்க. எல்லா பசங்களும் ஸ்டடிஸை ஃபோக்கஸாக இருக்காங்க. இப்போ நம்ம ஷோவை பார்க்குறாங்க. என்ன யாரும் வந்துட்டு மிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது சொல்கிறாங்க. நான் யாரும் மிஸ் பண்ணல அப்படி ஜவாப் சொல்கிறாங்க. அப்படியா பார்த்தா அப்படி தெரியலையே சொல்கிறாங்க. இப்போ ஜவாப் இருக்காங்க சொல்ல சொல்கிறாங்க.
அவன் மன்னிப்பு கேட்க நினைச்சு பார்க்கல, அவன் மன்னிப்பு கேட்க நினைச்சு கூட பார்க்கல. அவன் பாட்டுக்கு அப்புறம் கேட்டாங்க சொல்றாங்க. நான் சும்மா தானே சொல்ல கேட்க அவன் கேட்க நான் நினைக்கிறேன் சொல்றாங்க. சரி விடு, இப்பதான் நார்மலா இருக்கல, இப்போ உன்னை பத்தி யாரும் பேசல, எல்லாரும் ஒரு மாதிரி ரெஸ்பெக்டா பாக்குறீங்க, முன்னாடி வரை இப்போ பயப்படுறாங்க எல்லாரும் சொல்றாங்க. இப்போ நம்ம ஜெய பாக்குறீங்க, இப்போ மத்தவங்க பயப்படுறது மத்தவங்க இப்படி பாக்குறாங்க விஷயம் இல்லை. அப்புறம் சொல்றாங்க அவன் சொல்றாங்க அவன் ஹார்ட் ஆயிருக்கணும் பயமா இருக்காது சொல்றாங்க. அவன் ஹார்ட் உனக்கு என்ன சுகர் கேட்கறாங்க. இப்போ ஜெய பாக்குறாங்க அதை சொல்றாங்க. ஹார்ட் உனக்கு என்ன டாக் கேட்கறாங்க. இப்போ நான் ஜங்க பாக்குறேன் நீங்க எப்படி யோசிக்காதீங்க இப்போ சொல்றாங்க. அது எப்படி ஜங்க யோசிக்காம இருக்க முடியும் சொல்றாங்க. ஏன் சொல்றாங்க அதை சொல்றாங்க. சொல்லு அப்படி சொல்லிட்டு கேட்கறாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா சொல்றாங்க. என்னன்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா ஆனா சொல்றாங்க அவரோட இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு நல்லா எனக்கு மாறி இருந்துச்சு, மற்றபடி எனக்கு பிடிக்கும், இப்போ டோட்டலாக மாறிட்டான் தெரியுமா, திரும்பி கூட பார்க்க மாட்டான்டா, அந்த பக்கம் வர அது பக்கம் கிராஸ் பண்ணி போறான் சொல்றாங்க. இப்போ நம்ம சுகா பாக்குறாங்க. அப்புறம் சொல்றாங்க எனக்கு ஒரு மாறி இருக்குடா, அன்னைக்கு ஒரு பொண்ணு வந்து பேசினா தெரியுமா, அக்கா எப்படி இருக்க பேசிட்டு இருக்கா, ரொம்ப அழகா சொல்லிட்டு பேசுறோம் அப்படி போறேன்டா, எங்க நம்ம தான் அப்படி பேசுவோம் யாரும் பேச மாட்டா தெரியுமா, அன்னைக்கு பேசுறான்டா சொல்றாங்க. சரி பேசிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உனக்கு என்ன தெரியும்டா அப்படி சொல்லிட்டு ஜெவப் சொல்றாங்க. இப்போ என்னதான் பண்ணுங்கிற அவங்க முன்னாடி வந்தாலும் தொல்லைன்னு சொல்றா, வரல தொல்லையா அப்படி கேட்கறாங்க. இப்போ நம்ம ஜெவப் பாக்குறாங்க. அது சொல்றாங்க சொல்றாங்க எனக்கு என்ன சொல்றது தெரியல அவர் அழுதுட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஜம்தான் பாக்குறாங்க. ஏன் உங்களுக்கு சொல்றாங்க எனக்கு பிடிக்கும் ஆனா இப்பதான் வந்துட்டு அது சொல்றாங்க. இப்பதான் சொல்றாங்க டிஃப்ரெண்டா ஃபீல் ஆகுது சொல்றாங்க. என்ன சொல்றீங்கன்னு கேக்குறாங்க. ஐ திங்க் நான் சொல்றாங்க நீங்க லவ் பாராட்டிங்களா சொல்றாங்க. அப்படின்னு நினைக்கிறா சொல்றாங்க. சரி ஓகே என் வந்து பார்த்துட்டோம் சரியா சொல்றாங்க. இப்போ நம்ம ஜெவப் பாக்குறாங்க. அது சொல்றாங்க எப்பவும் படிக்கிறா ஓகே கொஞ்சம் டேஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணுற ஸ்டடீஸ்ல ஆஃப்டர் கிராஜுவேட் வந்து பார்த்துக்கிறதா சொல்றாங்க. அப்படியே சொல்றாங்க. சரி விட்டுறாங்க. இப்போதான் நம்ம ஜேகப் சர்டிஃபிகேட் ஆரம்பிக்கிறாங்க. காய் பார்க்கும்போது கூட சைடில் பார்க்க அவ்வளோ அழகா இருக்காரு. அவர் உட்காந்து பேசிட்டு இருக்காரு. அந்த பக்கம் டர்ன் பண்ணிருக்காரு. அப்போ பார்க்குறப்ப ரொம்ப ஹார்ட்டா அவ்வளோ அழகா ஒரு மாதிரி ஒரு ஸ்மைல் பண்ணுறது ரொம்ப அழகா இருக்கு. இப்போ ஜேகப் ரசிச்சு பார்க்குறாங்க. காயை உண்மையாவே இது வந்து நான் அதை பார்த்துக்காங்க அவர் அழகுன்ற தாண்டி அவர் ஸ்மைல் பண்ணுறதும் அவர் கூட இருக்கிறவங்களாம் அவ்வளோ ஹாப்பியாக ஸ்மைல் பண்ணுறாங்க. நம்ம ஜிமின் டே மட்டும் இல்லை அங்கே சுற்றி நிறைய டிஸ்கவுண்ட் செஞ்சுட்டு இருக்காங்க. டே காய் நீ மட்டும் வச்சுக்கேன் கண்டிப்பா இந்த காலேஜ் இந்த 3 இயர்ஸ் எனக்கு சத்தியமா போயிருக்காது சொல்லிட்டு காம ஹாப்பியா போயிருக்காது ரீசன் நீ தான் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. அழகா போ ஹாப்பியா பண்ணா வச்சுக்கடா எங்களை அப்படி சொல்றாங்க. எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஆமா நான் காயம் மிஸ் பண்ண ஆஃப்டர் காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் சொல்லி பேசிட்டு ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம அடிக்க ட்ரீம் எல்லாம் வச்சுக்கலாம் சொல்றாங்க. இப்போ நம்ம ஜிமின் தான் நாங்களாம் காய் கூட இருப்போம் ஜிமின் சொல்றாங்க. அப்படியா சொல்றாங்க. ஆமா சொல்றாங்க. இப்போ நம்ம காயை பற்றி நம்ம ஜெக்கோட ஹேண்ட் பிடிச்சி காயும் நம்ம காய்டா அண்ட் ஜிமினோட ஹேண்ட் பிடிச்சி பேசிட்டு இருக்காங்க. ஜேவ் பார்த்துட்டு ரசிச்சு பார்க்குறோம் நேரமா அப்படி பார்த்துருக்காங்க. ஓகே சொல்லிட்டு இப்போ ஃபைனலா அண்ட் பாஸ் ஆகிட்டு எக்ஸாம் ஃபர்ஸ்ட் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது ஜிம் பார்க்குறாங்க. ஆச்சு நான் சரிக்கா சொல்றாங்க. எதுக்கு நீ நான் சரிக்கா சொல்றாங்க. உங்களுக்கு என்ன தெரியும் சொல்றாங்க. இப்போ நம்ம ஜம் பார்க்குறீங்க எதுக்கு நான் சரியாக சொல்றாங்க. ஆமா நீங்க ஸ்டூடெண்ட் இருந்து நவசா இல்லையா சொல்றாங்க. இல்லையா சொல்றாங்க. அது என்னமோ போங்க எனக்கு நவசா இருக்கு சொல்றாங்க. ஒன்னும் வைக்குவாங்க பாரு சொல்றாங்க. சொல்றாங்க ஒன்னும் வைக்குவா நீ போயிட்டு கான்ஃபிடன்ட் எக்ஸாம் எழுதுறேன் சொல்றாங்க. எனக்கு அப்படி தோணுது ஆனா பயமா இருக்கு சொல்றாங்க. ஒன்னும் அப்படி ஜெயிக்க சொல்றாங்க. இந்த பக்கம் விஷயம் பார்த்தா டேக்கு ஒரு பெண் தராங்க சொல்றாங்க. எனக்கு பெண்ணு வேணாம் சொல்றாங்க. ஏன் சொல்றாங்க அதெல்லாம் மூட நம்பிக்கை அப்படி சொல்றாங்க. எனக்கு ஜஸ்ட் ஒரு மூட நம்பிக்கை ஓகேவா பெண் கொடுத்தா பிரிஞ்சிருவாங்க சொல்லிட்டு அப்புறம் உங்களை ஓகே போயிட்டு எக்ஸாம் எழுதுறேன் சொல்றாங்க. சரி ஜிம் இப்போ ஓகே சொல்றாங்க. ஃபைனலா ஜிமின் அப்புறம் ரெண்டு பேர் உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ ஒரு பாஸ் பார்க்குறாங்க. காய் எப்படி சொல்றாங்க. காய் பாருங்க சொல்லிட்டு இதெல்லாம் சொல்றாங்க. எல்லாம் சொல்றாங்க. எல்லாம் 2 பெண் வாங்கினா அந்த பெண் நல்லா இருக்கும் எக்ஸாம் எழுதுக்கு தான் சொல்றாங்க. அப்படியே சொல்லி தேங்க்யூ சொல்லிட்டு போறாங்க. இப்போ ஒரு பாசனை கொஞ்சம் ஹைடாகி பார்க்குறாங்க. இப்போ அந்த இன்னொரு பாசன் சார் ஓகே சொல்லி அண்ணன் வந்து தஞ்சம் காட்டுறாங்க. அந்த பாசன் தேங்க்யூ சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. இது நேரில் போய் கொடுக்கலாம்லாம் சொல்றாங்க. நீங்க தானே சொன்னீங்க ஆஃப்டர் கிராஜுவேட்டுக்கு அப்புறம் சொல்றாங்க. ஆமா கரெக்ட். அது மட்டும் இல்லாமல் இப்போ லவசமாக குடிச்சிடும் சொல்றாங்க. இல்லடா அது பழைய காய் இப்போ காய் இப்படி குதிக்க மாட்டா சொல்றாங்க. இந்த காம இப்போ காயெல்லாம் அப்படி குதிக்க மாட்டேன் எனக்கு மாறிட்டா சொல்றாங்க. இல்லடா அப்படிலாம் சொல்றாங்க. இல்லடா இப்பெல்லாம் வந்துட்டு மாறிட்டா சொல்றாங்க. நீ அப்படி சொல்றேன் மாமா சொல்றாங்க. அவங்க மாற மாட்டேங்க வேணா பாரு அப்படி சொல்றாங்க. இப்போ நம்ம ஜெவ் பாக்குறாங்க. அது எதுவுமே போங்க சொல்றாங்க. ஜெவ் பார்க்க பெண் வாங்கி கொடுப்பாங்க. நம்ம காய்க்கு தெரியாம ஒரு பர்சன்ட் கொடுக்க வச்சிருப்பாங்க. காய் பார்க்க எழுதி பார்க்க நல்லா இருக்கு இந்த பெண் அப்படி சொல்லிட்டு எழுதிட்டு இருக்காரு. ஃபைனல் எக்ஸாம் எழுத ஆரம்பிக்கிறாங்க. பரவாயில்லையே நல்லா படிச்சதுனால நம்மளுக்கு தெரிஞ்ச கொஸ்டின் நிறைய வந்து இருக்கு சொல்லிட்டு அவர் பார்த்து எழுதிட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஜிம்மோட ஹாலில் பார்த்தா நம்ம சுகா உட்காந்துருக்கு. சுகா இருக்காரு. அந்த ஹாலில் நம்ம ஜிமின் மட்டும் தான் இருக்காங்க. வேற யாரும் சுகா பார்க்கறதுனால எழுதி ஜிமின்னு சொல்றாங்க. ஓகே நாங்கள் சொல்லிட்டு எழுதிட்டு இருக்காரு. அப்படி நம்ம காய் இருக்கிற ஹாலில் பார்த்தா ஜேகே நின்றுருக்காரு. நம்ம ஜெக்கி பார்க்க காய் பார்க்குறாங்க. இவன் நிற்கிறாங்க. ஜிம் ஹாலுக்கு போய் கூட சொல்லி கொடுப்பாங்கன்னு சொல்றாங்க. இல்லை அவன் சொல்லி தர மாட்டான் எனக்கு ஜிம்முக்கு நல்லா தெரியும் நல்லா படிக்கிற பையன் சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜெக்கி வந்துட்டு எக்ஸாம் எழுத சரியா சொல்றாங்க. தெரியும் சொல்லிட்டு எழுதிட்டு இருக்காரு. அப்படி நம்ம ஜேவ பார்த்தாக்கா டேவுடைய ஹாலில் இருக்காரு. இப்போ நம்ம ஜேவ பார்க்குறாங்க. இங்கே பார்த்து பொறுமையாக எழுது சரியா சொல்றாங்க. ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்கும் சரியா சொல்றாங்க. இப்போ நம்ம டேவும் ஓகே சொல்றாங்க எழுத சொல்றாங்க. இப்போ 3 பேர் ஹாலில் இருக்காங்க.
எக்ஸாம் ஃபைனல் ஒரு 15 டேஸ் போயிட்டு இருக்கலாம். 15 டேஸ் ஆஃப்டர் எக்ஸாம் முடிஞ்சிச்சு. எல்லாருமே ஒரு பாய் சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க. ஜெயோ பார்த்து ஒரு டைம் லாஸ்ட்டாக சொல்லிட்டு போகலாமா, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, அதுக்கப்புறம் வரமாட்டோம் பார்க்க மாட்டோம், அப்பா வேறு கம்பெனி ஜாயின் பண்ண சொல்லிட்டாரு, என்ன பண்ண சொல்லிட்டு ஒரே ஒரு டைம் பாய் சொல்லிடலாமா, இவ்வளோ டேஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்துட்டேன், எனக்கு இவ்வளோ வந்ததே கிடையாது, இருந்தாலும் அவனோட ரெப்புடேஷன் போகிறேன் பார்க்க முடியல, அதனால தான் அமைதியாக இருந்தேன், ஒரே ஒரு டைம் இப்போ பேசலாமா இல்லைன்னு நினச்சி போனோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. தூரத்தில் பார்த்துருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்ன காய் சொல்கிறாங்க, அதுடா சொல்கிறாங்க. வச்சு குட்டி சொல்கிறாங்க. என் கூட வரையா சொல்கிறாங்க. என் காய் சொல்கிறாங்க. ஹோபியோட கேபினுக்கு சொல்கிறாங்க. போகலாம் ஜிம்னு சொல்கிறாங்க. நீ வரையா நான் போயிட்டு சும்மா பாய் மட்டும் சொல்லிட்டு வரலாம் சொல்கிறாங்க. அப்புறம் டே பார்க்குறாங்க. வா 2 பேர் மேடை பிடிச்சி கூட்டிட்டு வராங்க. இப்போ ஜியோட கேபின் கம்மி சார் சொல்கிறாங்க. மிஸ் கம்மி அப்படி சொல்லிட்டு இப்போ வந்து எக்ஸாம் பேப்பரை வந்துட்டு இருப்பாரு. அவர் கரெக்ட் பண்ணிருக்காங்க போய் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இப்போ அவர் பார்க்குறாங்க. என்ன வேணும் அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜிம்னு ஜியோக்கு சாரி ஜிம்னு காய் 2 பேர் பார்க்குறாங்க. 3 பேர் சேர்ந்த மாதிரி தேங்க்யூ ஜங்கோசக் சார் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரப்போஸ் தேங்க்யூ ஜங்கோசக் சார் அப்படின்னு சொல்லிட்டு மூவ் பண்ணுறாங்க. இப்போ அவங்க பார்க்குறாங்க. ஜெய பார்க்குற என்ன பண்ணுறீங்க சொல்லிட்டு, இல்லை அந்த எங்களுக்கு ரொம்ப 3 இயர்ஸ் அவங்க கூட படிச்சிருக்கோம், ரொம்ப அழகாக எங்களுக்கு கேர் பண்ணியிருக்கீங்க, ஒரு ப்ரொஃபஸர்கிட்ட தாண்டி நிறைய அட்வைஸ் பண்ணியிருக்கீங்க, நிறைய பார்த்துருக்கீங்க, ஓகேவா, நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம், ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. எனக்கு ஆமாம் நீங்கள் ஒரு பெஸ்ட் ப்ரொஃபஸர் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே சொல்கிறாங்க. அவங்க ரொம்ப ஹாப்பியாக கேட்கறதுக்கு. ஆனால் சடனாக ஏன் சொல்கிறாங்க, உங்களுக்கு தேங்க் பண்ண தோணுச்சு, ஓகேவா, தேங்க்யூ சார் சொல்கிறாங்க. இப்போ அவர் பார்க்குறாங்க. ஓகே சொல்கிறாங்க. போயிட்டு வர சார் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெயோ காய் பார்க்குறாங்க. காயோட கண்ணில் ஒரு பார்க்குறாங்க. நம்ம ஜெயோ பயம் வந்துருச்சு, சேஞ்ச் ஆகிட்டானோ சொல்லிட்டு மாறிட்டானு சொல்லிட்டு பயம் வந்துருச்சு அவருக்கு. இந்த பக்கம் நம்ம ஜிமின் தான் போலாமா காய் சொல்கிறாங்க. போலாம் வச்சு போலாமா சொல்கிறாங்க. இப்போ 3 பேர் டர்ன் பண்ணிடுறாங்க. இப்போ ஜெயோ பார்த்துருக்காங்க. திரும்பி பார்ப்பான்னு சொல்லிட்டு எப்போவுமே 3 பேர் உங்களுக்கு ஏதாவது கேட்கறது பண்ணாங்கனாக்கா இப்போ எனக்கு அவர் மேக்ஸிமம் திரும்பி பார்த்துட்டே இருப்பாரு, கண்ணில் அடிப்பார். அப்போலாம் இப்போ பார்த்து அப்படியே டோட்டலாக ஒரு செகண்ட் கூட திரும்பி பார்க்க விட்றாங்க. முதல்ல ஜெயோக்கு அவ்வளோதான் ஹார்ட் ரொம்ப பெயின் ஆயிடுச்சு. இப்போ சுகாந்த் பார்க்குறாங்க. டே ஜெயோ பேப்பரில் ரெடியாக சொல்கிறாங்க. பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. டே இவனை பார்க்கவே மாட்டேன்டா சொல்கிறாங்க. அவன் பார்க்கலடா சொல்கிறாங்க. அப்புறமா சுகா பார்க்குறாங்க. சரி விட்றா சொல்கிறேன். இல்லை அது சொல்கிறாங்க. எனக்கு இங்கே பாரு இன்னைக்கு வந்து ஹேண்ட் ஒர்க் பண்ணு சரியா சொல்கிறேன். எனக்கு காமன் நான் வீட்டுக்கு போகிறேன் சொல்கிறாங்க. டே என்ன பண்ணுற சொல்கிறாங்க. நீ இருட்டா சொல்கிறேன் வீட்டுக்கு போயிடுறாரு. இப்போ நெக்ஸ்ட் டைம் மாறினாடா ஒரு பர்சன் எழுப்புறாங்க. காய் எந்திரி சொல்கிறாங்க. அம்மா நேற்று எக்ஸாம் எழுதி முடித்தோம், அப்போ டயர்டாக இருக்குமா சொல்கிறாங்க. எனக்கு புரிய டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு வா அப்பா கூப்பிட்றாரு வா சொல்கிறாங்க. இப்போது காயும் சரி ஓகே சொல்லிட்டு அப்படியே உட்கார தூக்கத்துலேயே அப்பா நீங்கள் என்ன சொல்லுங்க கேட்குற ஓகே கம்பெனிக்கு வரேன் ஒர்க் பண்ணுறேன் என்ன சொல்லி கேட்குறப்பா சரியா சொல்லிட்டு காய் சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய் போய் பார்க்குறாங்க. ஃபஸ்ட் ஐஸ் ஓப்பன் பண்ண சரியா சொல்கிறாங்க. இப்போ அவர் ஐஸ் ரப்படி ஓப்பன் பண்ணுறாங்க. எனக்கு வந்து தூக்கமே போலப்பா நகை போய் தூங்க போகிற சொல்லுங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க. ஐஸ் ஓப்பன் பார்த்தாக்கா பக்கத்தில் நிறைய பேர் இருக்காங்க. ஜிமின் மூச்சுக்குட்டி கரடி என்ன பண்றீங்க சொல்லி கேட்குறாங்க. அதே சொல்றாங்க. பார்த்தா நம்ம சுகா உட்காந்துருக்காரு, ஜேகே உட்காந்துருக்காங்க, அங்க நம்ம ஜேகோ உட்காந்துருக்காங்க, அப்புறம் நிறைய பேரண்ட்ஸ்லாம் உட்காந்துருக்காங்க. அவருக்கு புரியல என்ன நடக்குது சொல்றாங்க. ஒரு ஜேகே கொண்டு ஜிமினுக்கு மேரேஜா இருக்குமோ அதுக்கு இன்வைட் பண்ண வந்திருப்பாங்களோ பாக்குறாங்க. மூச்சுக்குட்டி உனக்கு மேரேஜா இன்வைட் பண்ண வந்திருக்கா கேட்குறாங்க. இப்போ ஜிமின் பாக்குறாங்க. பாத்தீங்கன்னா காய் எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்போ ஜேகே பாக்குறாங்க. சரி உங்க காய் என்ன சொல்றேன் நான் சரியா சொல்லிட்டு சார் ஜேகே பாக்குறாங்க. என் மேரேஜுக்கு நாங்கள் எத்தனை பேரை கூட்டிட்டு வருவோம் இன்வைட் பண்ண சொல்லி கேட்குறாங்க. என்ன சொல்றாங்க மேரேஜ் வந்திருக்கோம் சரியா சொல்றாங்க. எனக்கு சொல்றாங்க உனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ண வந்திருக்கோம் சரியா சொல்றாங்க. எனக்கு மேரேஜுக்குள்ள விருப்பம் இல்லை சொல்றாங்க. எனக்கு மேரேஜ்ல விருப்பம் இல்லை, எனக்கு டைம் இருக்கப்பா, நான் ஃபர்ஸ்ட் கம்பெனிக்கு வர சரியில்லை ஒர்க் பண்றேன் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் சரியா சொல்றாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க. டே காய் சொல்றாங்க. அப்பா சொல்றாங்க. அதுங்க பாரு ரொம்ப லவ் பண்றாரு நம்ம இல்லாம இருக்க முடியாது சரியா சொல்றாங்க. என்ன பார்த்துட்டு யார் சொல்றது இவன் தான் சொல்றாங்க. திரும்பி பார்த்தா நம்ம ஜெயோ உட்காந்துருக்காரு. நீங்க சொல்றாங்க இவன் தான் எனக்கு இப்போ பார்த்த லைன் வந்து இப்படி இருக்கும். இப்படினாக்கா டே சுகா அதுக்கப்புறம் ஜிமின்னு ஜங்கு உட்காந்துருப்பாங்க, அவங்க பேரண்ட்ஸ் உட்காந்துருப்பாங்க. இந்த சைட்ல தான் உட்காந்துருக்காங்க. பாக்குறாங்க. என்ன சொல்றாங்க. நாம லவ் பண்றேன் அம்மா நிலைமை இருக்க முடியாது ஓகேவா சொல்றாங்க. சொல்றாங்க மேரேஜ் பண்ணிக்கோ அதுக்கப்புறம் வந்துட்டு நீ பார்த்துக்கலாம் ஆஃபீஸில் போகிற சரியா சொல்றாங்க. அவன் மேரேஜ் பண்ண கூட வந்துடுவான் சரியா சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. என்னன்ட்டு அவங்களுக்கு ஒய்ஃபா வந்துடுவான், அவன் ப்ரொஃபஸர் ஜாப் ஒய்ஃபும் பார்ப்பா எப்படி எப்போ பார்த்துட்டு இருப்பான் ஓகேவா, நீ நம்ம கம்பெனிக்கு ஜாயின் பண்ண சரியா சொல்றாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க. அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜெய பார்க்குறீங்க அப்புறம் என்ன மோன் பண்ணிட்டியா கேட்குறாங்க. அப்புறம் ஹோப்பவே இல்லை அப்படி தான் சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறீங்க என்ன பேசுகிற உனக்கு தானே பிடிக்கல நீ தான் சொல்கிறாங்க. இப்போ நம்ம சுகா பார்க்குறாங்க. இப்போ சுகா நடந்தாலும் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக நம்ம ஜெயவுக்கு பிடிக்கும் சரியானா அவங்க சொல்கிறதுக்கு யோசிச்சாங்க. ஸ்டார்டிங்கில் அவனுக்கு அப்படிலாம் தெரியாது, ஆனால் உனக்கு பிடிக்கும் அவனுக்கு, ஆனால் இப்படி பண்ணுது அவனுக்கு கொஞ்சம் ஹார்ட் ஆகிடுச்சு சரியா, கொஞ்சம் பயந்துட்டா ஒரு ரெப்ரேஷன் போயிடுமா, ரெப்ரேஷன் போனால் கூட பரவாயில்ல, ரெப்ரேஷன் போகிறத தாண்டி யாராவது அவங்களுக்கு அட்வான்டேஜ் எடுத்துவாங்களோ அவங்க உனக்கு கூப்பிட்ற மாதிரி கூப்பிட்டுருவாங்களோ வேறு மாதிரி பேசுகிறவங்களோ பயம் ஓகேவா. நீ சொல்றாங்க நான் பண்ண தப்பு தான் எனக்கு புரியவில்லை, அதுக்கப்புறம் புரியுது சொல்லிட்டு நம்ம காய் சொல்றாங்க. நீ பண்ண தப்பு தான் பெரிய தப்பு தான் சொல்றாங்க. இப்போ சொல்றாங்க இப்போ தப்பு புரிஞ்சுட்டு ஃபீல் பண்ண ரியலைஸ் பண்ணிட்டா சொல்றாங்க. சார் ஓகே நீ தப்பு ரியலைஸ் பண்ணும்போது அப்போ உங்களுக்கு சான்ஸ் கொடுக்கலாம்னு சொல்றாங்க. அப்போ சொல்றாங்க
ஜெயவுக்கு ஒன்று பிடிச்சிருக்கான் சார், லவ் பண்ணுறான்னு சொல்லிட்டு அவன் லவ் பண்ணுறான்னு சொல்லி சுகாதம் சொல்லிட்டு இருக்காரு. அது சொல்கிறாங்க அவன் லவ் பண்ணுற ஓகே அவனுக்கு ஷையாக அதை நானே சொல்கிறேன் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெயவோட பேரண்ட்ஸ் பார்க்குறாங்க, பார்ப்பேன் ரொம்ப பிடிச்சிருக்கு ஓகேவா, நீ பையனை ரொம்ப அழகாக பார்த்துப்பியாமே சொல்லிட்டு அவன் ரொம்ப கேர் பண்ணுவேன், லாங்கில் இருந்தால் கூட அழகாக பார்த்துப்பியாமே, அவன் ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும்ல, ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், உங்களோட ரொம்ப ஹாப்பியாக இருக்கலாம் சொல்கிறேன். ஆமாம் அவனை மேரேஜ் பண்ண ரொம்ப ஹாப்பியாக இருப்பானம்மா, நீங்களும் பத்திரம் பார்த்துக்கணும்னு சொல்கிறான். அவனே கேட்டான் அம்மா எனக்கு மேரேஜ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நாங்கள் வெயிட் பண்ண முடியுமா அப்படி சொல்கிறாங்க. ஆண்டி அங்கிள் என்ன ஜாபுக்கு போகல, கொஞ்சம் டேஸ் வெயிட் பண்ணுங்க, அப்பா கம்பெனி ஜாப்ல ஜாயின் பண்ணிட்டு எனக்கு சொல்கிறாங்க காயோட பார்க்குறேன் என்னடா பேசுகிறேன், எனக்கு அப்புறம் நீ தானே CEO அந்த போர்ஷனுக்கு நீ எப்படி பேசிட்டு இருக்கா சொல்கிறாங்க. இல்லைப்பா நான் ஒர்க்கில் இல்லை சொல்கிறாங்க. பாரு உனக்கு எல்லாம் டேலண்ட் இருக்கு ஓகே எனக்கு புரியுது, நீ டேலண்டான பையனை ஓகேவா தாண்டி உங்க கூட இருக்கணும் ரொம்ப ஹாப்பியாக வச்சுப்பேன், கண்டிப்பாக அவன் வந்துட்டு ஜெயப்பட பார்த்துக்க நம்பிக்கை சரியாங்க பாருங்க, என் பையன் ரொம்ப நல்ல பையன் பார்க்குற அப்படி இருப்பான் ஓகே அவன் அப்படினால நான் ஹாப்பியாக இருக்கேன், எனக்கு அவங்க அம்மா அவங்களும் சேர்ந்து டீச் பண்ணுவாங்க ஃபன் பண்ணுவாங்க, அவன் மாதிரி பசங்க அவன் பையனை பக்கத்து பெரிய விஷயம் நினைப்பாங்க. அவங்க ஸ்டார்டிங் நினைச்சவன் பொறுக்கே இல்லாமல் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு திட்டி கத்துற டைம். அப்புறம் போகும்போது எனக்கு தெரியும் மற்ற பசங்களாம் பார்க்குறப்போ மற்றவங்க எப்படி இருக்காங்க என் காய் எப்படி டிஃப்ரெண்டாக இருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு அவன்கிட்ட பேசுறப்ப எனக்கு ஸ்ட்ரெஸ் போயிட ஒரு மாதிரி அப்பா பையன் மாதிரி இருக்காது, சண்டை போட ஃப்ரெண்டு மாதிரி அவங்க பேசிட்டு இருக்கோம் சண்டை போடுவாங்க, அது எப்படின்னா ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள ஃபைட்ல எப்படி இருக்கும் ஒரு மாதிரி கேஷுவல் டீஸ் பண்ணி பேசுவாங்க அப்படிலாம் இருக்கும். அப்படின்னு சொல்லிட்டு காயோட ப்ரைஸ் பண்ணி பேசுறது காய்க்கு ஒரு மாதிரி இருக்கு. அப்பா சொல்றாங்க என்னடா நினைச்சேன் எனக்கு பிடிக்காது, நான் மற்றவங்க விட்டு கொடுத்து நினைச்சது என் பையன் சரியா அதை தாண்டி நீ எப்போ மற்றவங்க ஹார்ட் பண்ண மாட்டேன் ஓகேவா சொல்றாங்க, நீ மற்றவங்க சிரிக்க வச்சு தான் உனக்கு பழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காயப்பா சொல்றாங்க. அப்படிலாம் சொல்றாங்க உனக்கு பிடிச்சதா சொல்லி மேரேஜ் பண்ணிக்கிட்டா சரியா சொல்றாங்க. அப்பா சொல்றாங்க பாரு அவனுக்கு பிடிச்சிருக்கா மேரேஜ் பண்ணிக்கிட்டா சொல்றாங்க. இவங்க காய் பார்க்குறப்பா நிஜமாவே மேரேஜ் பண்ணிக்கிறது நிஜமாடா சொல்றாங்க. இப்போ நம்ம ஜெயப்பட பார்க்குறாங்க பாருப்பா நிஜமாவே என் பையன் மேரேஜ் பண்ணிக்கிறது சரியா சொல்றாங்க. அப்போ சொல்றாங்க ஜெய பார்க்கணும் அவருக்கு இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் டேஸ்க்கு வந்து வருஷம் கேட்கறதுக்கு அகைன் கூப்பிட்டு சொல்றாங்க. இப்போ காய் பார்க்குறாங்க ஹோப் டீச்சர் கிட்ட போய் ரீலோட் பண்றாரு என்ன பார்க்குறீங்க சொல்லிட்டு இப்போ கண்டுபிடிக்கிறாங்க ஓகேவா மேரேஜ் பண்ணிக்க சொல்றாங்க எனக்கு ஓகே தான் சரியா சொல்றாங்க. எப்போ இதே மாதிரி மாறிட்டு மட்டும் இல்லை மாறிட்டு சொல்றாங்க. அப்புறம் 2 months என் பக்கத்துலேயே சொல்றாங்க அது உனக்கு எல்லாம் ஒரு மாறி எல்லாரும் தப்பா பார்த்துக்கூடாது நீ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு தான் சொல்றாங்க. இப்போ நம்ம காய் ஜெய பார்க்குறாங்க எனக்கு ஒன்றும் பிரச்சனை ஓகேவா சொல்றாங்க. இப்போ ஃபைனலா மேரேஜ் அறிஞ்சிட்டாங்க ரொம்ப ஹாப்பி 1 week ஃபர்ஸ்ட் நம்ம ஜெய காயோட மேரேஜ் தான் கிராண்ட் வெட்டிங் ஜிம் பார்க்குறாங்க அச்சோ ஹாப்பி சார் ஜிம் பார்த்து குடிச்சிட்டு இருக்காரு மேரேஜ்ல ஜிம் தேவை தான் எல்லா வரைக்கும் எடுத்து கூட செஞ்சுட்டு போவாங்க. இப்போ ஜங்குக்கு இவங்க பார்க்குறாங்க பார்த்தியா 2 இப்படி வேலை பார்க்க சொல்லிட்டு ஃப்ரெண்ட் இல்லை சொல்லிட்டு நட்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம இவங்க ரொம்ப ஹாப்பி பார்த்துட்டு இருக்காங்க. ஃபைனலாக அவங்களோட மேரேஜ் கிராண்டாக முடிஞ்சிருக்கும். இப்போ மேரேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் செக்கி பார்க்குறாங்க. அப்போ நான் வந்து பேசவா சொல்கிறாங்க இல்லை ஜம்கா அம்மா என்ன ஹேர் ஸ்டைல் பண்ண சொல்கிறாங்க ஹேர் ஸ்டைல் அம்மா சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க அதை சொல்கிறாங்க பாரு அம்மா சொல்கிறாங்க நான் அப்புறம் மேட்ச் பண்ணிக்கணுமா ஒன்றா சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க ஆமாம் எனக்கு சுகா இப்போதைக்கு மேட்ச் பண்ணிக்க மாட்டேன் கொஞ்சம் டைம் எடுக்குமா ஓகேவா கொஞ்சம் டேஸ்க்கு மேட்ச் பண்ணிக்க நான் சரியாக சொல்கிறாங்க. இப்போ செக்கி பார்க்குறாங்க அவனும் நான் மேட்ச் பண்ணி நல்ல பிரச்சனை சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க இப்போதைக்கு வேணாம் ஓகேவா கம்பெனிக்கு ஆள் இருக்காது எனக்கு காய்க்கு மேரேஜ் ஆகிட்டு சொல்கிறாங்க. காய்க்கு மேரேஜ் ஆனால் அப்படி உங்க கூட வரமாட்டாங்க மாதிரி சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க டே இப்போ நடிக்காதீங்க எனக்கு தெரியும்டா சரியாக சொல்கிறாங்க. இப்போ ஃபைனலாம் ஜிம் டே காய் மட்டும் சுற்றுறாங்க எனக்கு ஜிம்முக்கு ஹேர் ஸ்டிச் பண்ணிட்டு இருக்காரு. ஜிம் ஜெக்கோட அம்மா ஜிம்ல அம்மா வந்துட்டு படிக்க சொல்லிருக்காங்க. அந்த ரீசன் இப்போ ஜிம் ஜெக்கி இப்போ சீக்கிரம் ட்ராப் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க அம்மாவுக்கு அப்பாவுக்கு தெரியாம. இந்த பக்கம் டே காய் ஒரு பக்கம் எடுத்துட்டு போயிடுவாங்க. ஒரு பக்கம் நம்ம ஜெக்கி வந்து கூப்பிடுறேன் என் கூட வா சொல்லிட்டு அவனாக்க இல்லை என் ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண சொல்லிட்டு இப்படி எஸ்கே போயிட்டு இருப்பாரு. ரொம்ப ஹாப்பியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஜிம் வேற ஒரு யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு இருக்காரு ஹேர் ஸ்டைல்ஸ் வந்துட்டு. இப்போ நம்ம டே பார்த்தாக்கா அவர் வந்துட்டு கம்பெனியில் ஒர்க் கற்றுட்டு இருக்காங்க. காயும் ஒரு கம்பெனியில் அவர் கம்பெனியில் இருக்க ஒர்க் தான் கற்றுட்டு இருக்காரு. ஒரு நெக்ஸ்ட் பொசிஷனுக்கு வரணும்னு இருக்காங்க. ஃபைனலாக அப்படியே 2 years போகுது. 2 years ஆஃப்டர் பார்த்தா காய்க்கு ஒரு கியூட்டர் பாபி பிறந்திருக்கான். ஜெவ் பார்க்குறாங்க நான் கூட பேபி லேட்டாக பார்த்துக்கலாம்னு நினச்சேன் சொல்கிறாங்க. பேபி நானும் ஃபோர்ஸ் பண்ணல சொல்கிறாங்க. சரி வீடியோ சொல்கிறாங்க அவங்க மேலே நான் வச்சுக்க லெவலில் தான் சொல்கிறாங்க. தெரிஞ்சு ஜெவ் சொல்கிறாங்க. இப்போ வந்துட்டு நம்ம பேபி க்யூட்டாக பிறந்திருக்கா. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க ஆச்சும் எவ்வளோ க்யூட்டாக இருக்கான் ஆசிரியர் பார்த்துருக்காங்க. அப்படியே ஆசிரியர் பார்த்துருக்காங்க. ஆமாம் சார் ரொம்ப அழகாக இருக்காங்க பாபி பிறந்திருக்கோம். இப்போ நம்ம செக்கி பார்க்குறாங்க உங்கள் பேர சொல்கிறாங்க என்ன அவங்க ஆசிரியர் இதே பண்ண வச்சுக்கா சொல்றாங்க. நான் என்ன பண்ண சொல்றாங்க டேட்டே சொல்றேன்னு சொல்றாங்க. நீ எப்போ மேரேஜ் பண்ணிக்கா சொல்றாங்க. அது சொல்றாங்க மேரேஜ் பண்ண பண்ணிக்கிட்டேன் எனக்கு நான் சரியா சொல்றேன் நான் ஜிம்ல மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படி சொல்றேன். ஜெக்கி சொல்றாங்க ஜிம் பார்க்குற இல்லை ஜம்கா நீ நாட்டே நம்ம எல்லாரும் ஒரே டைம் மேரேஜ் பண்ணிக்கலாம் சரியா சொல்றாங்க. என்னத்துக்கும் சொல்றாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க அது அப்படி சொல்றாங்க. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க ஓ பிளான் பண்ணிட்டு முன்னாடியே சொல்றாங்க சொல்றாங்க. இப்போ போய் நம்ம ஜிம்னா ஜெக்கி அதுக்கப்புறம் சுகா டே 4 பேர் மேரேஜுமே ஒரே டைம் தான் நடக்குது. இப்போ நம்ம ஜெக்கி ஃபைன் நான் மேரேஜ் முடிச்சு அந்த நைட்டு தான் பார்க்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க ஜம்கா நாளைக்கு எனக்கு எக்ஸாம் இருக்கு நான் தூங்குறேன்னு சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறேன் என்ன சொல்கிறேன் ஆமாம் அதான் ஃபைனல் எக்ஸாம் இல்லையா என்ன 1 week தானே எக்ஸாம் முடிச்சுட்டு அப்புறம் பார்த்துக்கலாம் ஜிம்னு சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க அது சொல்கிறாங்க அப்புறம் போய் பார்த்துக்கலாம் சார் ஜிம் படுத்துட்டாரு. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க சரி ஓகே எக்ஸாமில் ஃபஸ்ட்டு அவர் படுத்துட்டாரு. இப்போ ஜிம் பார்க்குறாங்க கூட ஸ்மைல் பண்ணிட்டு படுத்துக்கிறாங்க. 1 week எக்ஸாம் போயிட்டு இருக்கு. இப்போ ஜிம்மில் அதாவது ஜிம்முடைய மாஸ்டர் டிகிரியோட எக்ஸாம் முடிஞ்சிச்சு. டே பார்க்குறாங்க ஜிமின்னு சொல்கிறாங்க என்ன டே சொல்கிறாங்க வாசு கூப்பிட்றாங்க ஜிம் கிட்ட போகிறாங்க. ஜிமின்
எழுப்புறாங்க. என்ன டீட்டெயில்ஸ் வந்து சொல்றாங்க இது சொல்றாங்க. ஓப்பன் பண்ணுறாங்க, ஜிம் ஓப்பன் பண்ணுறாங்க. பார்த்தாக்கா வா சொல்லிட்டாங்க. அப்படி கூட சொல்றாங்க. சுவிட்சர்லாண்டில் சொல்றாங்க. மாமா ஓகேவா சொல்றாங்க. போயிட்டு நீயும் ஜெகே வாங்கி கொடுப்பாங்க சொல்றாங்க. அப்போ நீ சொல்றாங்க இல்லை எனக்கு இப்போதைக்கு போக டைம் இல்லை சொல்றாங்க. அப்படி அவங்க சொல்றாங்க. இப்போ அவங்க கோச்சிங் மாட்டாங்க, அவங்களாம் கோச்சிங் மாட்டா சரியா சொல்றாங்க. அப்படி அவங்க சொல்றியா நீ வந்துட்டு பத்திரமா ஹாப்பியாக சரியா சொல்றாங்க. அப்போ நீ சொல்றாங்க அப்புறம் போய்க்கலாம் ஓகேவா சொல்றாங்க. ஜிம்மு சரி சொல்றாங்க. அப்புறம் ஜம்கா எழுப்புறாங்க. ஜம் பார்க்குறாங்க. என்னடா சொல்றாங்க. எந்திரிங்க சொல்றாங்க. இப்போ ஜம்க்கு அப்படியே பிடிச்சி எடுத்து மேலே கொடுக்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அதே சொல்றாங்க. இப்போ ஜேகே ஜிம்மி நிற்க ஜேகே மேலே படுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பாருங்க டிக்கெட் சொல்றாங்க. சொல்றாங்க நம்ம டேபிளுக்கு டிக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க. எதுக்கு சொல்றாங்க ஹனிமூனுக்கு சொல்றாங்க. டே நான் மேலே சூஸ் பண்ணியிருக்காங்க டிக்கெட் புக் பண்ணல. நீங்கள் டிக்கெட்டை புக் பண்ணி பாருங்க சொல்றாங்க. சுவிட்சர்லாந்து போகலாமா சொல்றாங்க. இப்போ நம்ம ஜேகே பார்க்குறாங்க. அவங்க சொல்றாங்க நல்லா இருக்கும் ஹனிமூன் போகுமா சொல்லிட்டு ஜேகே சொல்றாங்க. ஜிம் கேட்குறாங்க. நீங்கள் பேச சொல்கிறாங்க. நான் தான் ஜிம்மி சொல்கிறாங்க. ஜெகே பார்க்குறேன் நீ சொன்னதுக்கப்புறம் நான் வந்து நான் வந்து பேசாமல் இருப்பேன் சொல்லிட்டு ஜெகே இருக்காங்க. 2 பேரும் வேலை அட்டாக் பண்ணுறாங்க. ரொம்ப ஹாப்பியாக போகிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜம்கா நம்ம நிறைய அது வாங்க இது வாங்கன்னு சொல்கிறாங்க. ஜெகே பார்க்குறாங்க. போய் பார்த்து வர சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு பாயிண்ட் அவங்க வந்துட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. 1 வீக் ஆச்சு. திரும்ப வீட்டில் போய் சொல்கிறாங்க. அதுக்கு சொல்கிறாங்க சாப்பிட்றோம் தூங்குறோம் இங்கே தான் இருக்கோம். இங்கே மூவ் பார்க்குறோம் எல்லாமே இங்கே வெளில போகவே சொல்லிட்டாங்க. ஜெகே பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க 2 இயர்ஸ் உங்களுக்கு தள்ளி வச்சுன்னு சொல்லியிருக்காங்க. போதும் எடுத்துட்டீங்களா சொல்கிறாங்க. ஜெகி பார்க்குறாங்க. ஆமா சொல்கிறாங்க. ஏன் ஹாப்பி இல்லாமல் ஹாப்பி இருக்கா இருந்தாலும் வேலை சுற்றி பார்க்கல சொல்கிறாங்க. போகலாம் சொல்கிறாங்க. இப்போ 1 வீக் ஆஃப்டர் சுற்றி பார்க்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ரொம்ப அழகாக பார்க்குறாங்க. ஜெக்கிங்க அதை போகணும் சொல்கிறாங்க. வா சொல்கிறாங்க. இப்போ ஜிம் மேலே போய்ட்டு கத்திட்டு இருக்கிறது எனக்கு அது ரோலர் கோஸ்டர் இருக்குது. அது போயிட்டு வராரு. இப்போ ரொம்ப கத்துல ஜெகி பாருங்க கத்தாதடா அதுக்கெல்லாம் சொல்கிறாங்க. பயமாக இருக்குது. ஜிம் ஜெகி ஹாப் பண்ணிக்கிறாங்க. ஜெகி ஹாப்பியாக இருக்குது. இந்த பக்கம் நம்ம டே வந்துட்டு நம்ம ஜிம் ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறாங்க. ஜெகி ரொம்ப ரொம்ப ஹாப்பி பார்க்குறாங்க. ஜிம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கு சொல்லிட்டாங்க. இப்போ சுகா வந்து டே ஹாப் பண்ணுறாங்க. அப்போ நம்ம போகிறது சொல்கிறாங்க. சுகா எங்கள் எப்போ ஒர்க்கு முடிச்சுட்டு போகலாம் சொல்கிறாங்க. ஓகே சுகாவும் நான் வெயிட் பண்ணுறேன். ஓகே எந்த எதுவும் அவசரம் சரி சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு 2 பேரும் ஹாக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே காய்ச்சல் பார்த்தா என் ஜிம்மிலாம் வந்துட்டு ஹனிமூன் போயிருக்கா சொல்கிறாங்க. இப்போ ஜெவ பார்க்குறேன்டா நம்ம போனதே இல்லையா சொல்கிறாங்க. அப்படி இல்லை இருந்தாலும் சொல்கிறாங்க நம்ம செகண்ட் வீக் ஹனிமூன் படம் பேபி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெவ பார்க்குறது தெரிஞ்சவே மாட்டேங்க சொல்கிறாங்க. நான் தெரிஞ்ச நேரத்தில் அவங்க பிடிக்கும் சொல்கிறாங்க. அதே உண்மை தான் சொல்கிறாங்க. இப்போ காய்டு போய் அழுதுட்டு இருக்கா. சரி சொல்லிட்டு பையன் தூக்கிட்டு இருக்காங்க. என்ன அழகாக சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெவ பார்க்குறாங்க. எவ்வளோ பொறுப்பான ஒருத்தனாக இருக்காங்க சொல்லிட்டு ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்காங்க. ஃபேமிலி ஆகிட்டுருக்கு. இப்போ ஜிம் கேட்குது அவர் 1 வீக் ரிட்டர்ன் ஆஃபர் 1 வீக் ரிட்டர்ன் ஆகுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜிம்கா என்னால் நம்ம ஹனிமூன் முடிச்சுட்டு வந்தாச்சு சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஒரு பிளேஸ் சொல்லியிருக்காங்க. என்ன பண்ணுறது சொல்லிட்டு இது டேக் பிடிக்கும் சொல்லியிருக்காங்கம்மா. டேக் இதுக்கு கிஃப்ட் நான் கொடுக்கலாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெகே பார்க்குறாங்க. டே அது சொல்கிறாங்க நான் கிஃப்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு எங்கள் அவங்க கார்டு கொடுங்க சொல்லிட்டு நான் டிக்கெட்லாம் எல்லாமே புக் பண்ணலாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெகே பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. ஜிம் டிக்கெட் புக் பண்ணி கொடுக்குறாங்க. நம்ம டேக் நம்ம ஜிம் பார்க்குறாங்க. போய் கொடுக்கலாமா சொல்கிறாங்க. வா சொல்லிட்டு போய் கொடுக்குறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. சொல்கிறாங்க உனக்கு பிடிச்சி எனக்கு பிடிச்சி உனக்கு தெரியல அது உனக்கு பிடிச்சி தெரியல இந்த ஆஸ்டர் கொடுக்குறாங்க. இப்போ நம்ம டே சரி ஓகே சொல்லிட்டு வாங்கிட்டு அப்போ போயிட்டு வருவாங்க. பாய் சொல்லிட்டு அனுப்பிட்டாங்க. 2 பக்கம் ஜிம் ஜெயிக்கிறமே ஹாப்பியாக இருக்காங்க. இவங்க எவ்வளோ டைம் கொடுக்குறது அப்போ கெட்டு கதை வச்சுப்பாங்க. எல்லாரும் ஒன்றா சேர்ந்து குக் பண்ணுறது சாப்பிட்றது ஃபன் பண்ணுறது சொல்லிட்டு ரொம்ப அழகாக இப்போ ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு காயோட குழந்தை பற்றி ரொம்ப பிடிச்சின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்குறேன் வச்சுக்கோ ஜிம்னு சொல்கிறாங்க. அது குழந்தை கொஞ்சிட்டு இருக்கா ஜிம்னு. இப்போ நம்ம ஜெகே கிட்ட ஏன்னா இவங்க வந்து பேசிட்டு ஃபன் பண்ணிட்டுருக்காங்க. நம்ம டே ஷூகா நம்ம காயெல்லாம் பேசிட்டு ஃபன் பண்ணிட்டுருக்காங்க. நம்ம ஜெவ பக்கம் ஃபன் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ ஜெகே ஜிம்மு போய் தள்ளியிருக்காங்க. அந்த குழந்தை வச்சு பே பண்ணிட்டுருக்காங்க. இப்போ நம்ம ஜெகே பார்க்குறாங்க. அப்போ நம்மளுக்கே போகிறோம் குழந்தை சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்ன பேசுறீங்க அதுக்குள்ளே வா சொல்கிறாங்க. மா சொல்கிறாங்க. ஜெகே சொல்கிறாங்க. ஓ இன்னும் சொல்கிறாங்க எனக்கு சீக்கிரம் பேபி வேணும் சரியா சொல்கிறாங்க. சரி இன்னும் சொல்கிறாங்க. இந்த பக்கம் க்யூட்டாக வந்து பாப்பா பார்த்து ஒரு குட்டி பையன் அதை பார்த்துட்டு இருக்கான். ஃபைனலாக இவங்க வந்துட்டு ஒரு அப்படியே ஒரு 2 இயர்ஸ் அப்படியே பார்க்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. வச்சு ஒன்றில் உள்ள இங்கே பாரு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெகே பார்க்குறாங்க. உடனே நான் கூட சொல்கிறாங்க. ஜங்கு சார் என்ன வேணும் சொல்கிறாங்க. டேட்டா அவங்க வர சொல்கிறாங்க. என்ன ஆப் கேட்குறாங்க. ஒரு க்யூட்டாக ஒரு பையன் இருக்கா. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. நம்ம டேகி பேபியில் எவ்வளோ சாமு தெரியுமா இவங்ககிட்ட அழுது கைப்பு பார்த்தாலும் சொல்கிறாங்க. என் பயிருக்கு நான் குறைச்சது ஏன் இப்படி சொல்கிறா கேட்குறாங்க. இல்லை டேகி தூக்குன்னு வச்சுக்க அமைதி இருக்கணும் அப்படி போன குட்டி மாதிரி இருப்பாங்க குட்டி ஓண்டு சொல்கிறாங்க. இப்போ நம்ம இவன் பார்க்குறான். நம்ம ஜெகி பார்க்குறாங்க. இவங்க கூட தான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்காங்க பாரு முதல் குட்டி மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் எப்போ பார்த்தாலும் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கான் ஃப்ரெண்டுக்காக எந்த வேலையும் செய்ய விட மாட்டான். அம்மா தூக்குன்னு சொல்லிட்டு இருக்கான்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெகி பார்க்குறாங்க. உனக்கு அதாவது வேலை தூக்கி வச்சுக்கோ சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அவங்களுக்கு அதை வேலை வா தூக்கி விட்டாங்க. அந்த பேபி க்யூட்டாக மறைச்சு பார்த்துருக்கு. இந்த மறைக்கிற ஜிம் பார்க்குறாங்க. பண்ணி ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜெகி பார்க்குறாங்க. யாரா சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் ஒன்றும் சொல்லுங்க சின்ன பண்ணி சொன்ன சொல்கிறாங்க. சின்ன பண்ணி ஆமாம் நீ பெரிய பண்ணி சின்ன பண்ணி சொல்கிறாங்க. இப்போ ஜெகி சிரிச்சிட்டு இருக்காங்க. நீ இருக்கியே சொல்லிட்டு 2 பேர் சேர்த்து ஹேக் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஃபைனல் அவங்க ஃபேமிலி ரொம்ப ஹாப்பியாக அழகாக மூவ் ஆகிடுச்சு. இதெல்லாம் ஸ்டோரி ஹாப்பி பண்ணுறாங்க. பிடிச்சிருக்கு. ஓகே பாய் டேக் கேர்.